ஹாய் டா, அன்றைக்கி பார்க்க போகிறது ஜிக்கக்கூடிய ஃபோர்ஸ்ட் மேரேஜ் வந்து ப்ரொஃபஸர் ஜூன் 2 போய்ட்டு ஃபைனல் பார்ட். ஓகேவா? ஃபஸ்ட்டு பார்ட் வந்துட்டு எப்படி இருந்தாருக்குனாக்க நம்ம ஜூன் ஜிம்னு பற்றி சொல்லிட்டு இருக்காங்க அவங்க ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட. இப்போலாம் ஷாக்கடாக கேட்குறாங்க, என்னடா சொல்கிற, கார் கற்றுக்கிறதுக்கே நியூ கார் வாங்கி தர சொல்லலாம். ஆமாடா, என் அப்பா வாங்கி கொடுத்தார சொல்கிறாங்க. அப்புறம் அதான் கற்றுக்கிட்டான். அவன் கார் ஓட்ட கற்றுக்கிறதுக்கு அந்த கார் ஒரு வழி ஆகிட்டு சொல்கிறாங்க. அப்புறம் கற்றுக்கிட்டதுக்கப்புறம் நியூ ஒரு கார் கேட்டாங்க சொல்கிறாங்க. அப்புறம் அப்புறம் என்ன ஒவ்வொரு டைமும் எந்த நியூ மாடல் கார் வருதோ அதற்கு வாங்கிட்டாங்கன்னு சொல்கிறாங்க. அப்புறம் என் அப்பா வாங்கி தருவார். என் அப்பா என்ன சொல்லுவார், நீ இந்த மாதிரி ஆரம்பிச்சுனா சொல்லிட்டு, எனக்கு அப்படி இருக்க பிடிக்காது, எனக்கு சிம்பிளாக இருக்க பிடிக்கும். ஸோ அவன் வந்துட்டு இந்த மாதிரி தான் இருப்பாங்க சொல்கிறாங்க. அப்படி ஆமாம், ஏன்னா நான் பிறந்தப்போ என் அப்பா என் கூட டைம் ஸ்பெண்ட் பண்ணாங்க. ஆனால் அவன் பிறந்தப்போ அவன் கொஞ்சம் லேட்டாக தான் பிறந்தான். அது மட்டும் இல்லாமல் அப்போ இந்த அப்பா பிஸ்னஸ் கொஞ்சம் பிஸியாக இருந்துட்டாங்க சொல்கிறாங்க. அப்படி ஆமாம், ஆனால் மேக்ஸிமம் அவங்க கூட டைம் ஸ்பெண்ட் பண்ண முடியல. அவங்களுக்கு அந்த வீட்டுக்கு வர இருந்துச்சு. அந்த ரீசன் அவங்க என்ன கேட்டாலும் வாங்கி கொடுத்துருவாங்க அப்படி சொல்லிட்டு நம்பி சொல்கிறாங்க. அப்படி ஆமாம், அவன் சொல்கிறதே வீட்டில் தான் கேட்பாங்க சொல்கிறாங்க. அப்படி ஆமாம், அவன் பயப்படுறது எனக்கு மட்டும்தான் சொல்லிட்டாங்க. அவனுக்கு மட்டும் எனக்கு மட்டும் கொஞ்சம் பயப்படுவான். மற்றபடி அப்பாவுக்கு அம்மாவுக்கு யாருக்கும் பயப்பட மாட்டான். அவன் சொல்கிறத மற்றவங்க கேட்பாங்க. இவன் வீட்டில் உள்ள மயிறு கூட சொல்கிறாங்க. அப்படி அவன் ரொம்ப செல்ல பையனாக இருப்பான். ஆனால் எனக்கு அவன் என்னதான் அந்த மாதிரி கொஞ்சம் பிடிவாதமான ஒரு பையனாக இருந்தாலும் சொல்கிறாங்க. ஆனால் அவன்கிட்ட ஒரு குட் ஹேபிட் இருக்குது. ஸோ அது என்ன சொல்கிறாங்க, அவனுக்கு விஷயம் பிடிச்சிருந்துச்சு. ஆனால் அது மற்றவங்க சொந்தமான பொருள் அப்படி தெரிஞ்சுனாக்கா விட்டு கொடுத்துருவாங்க சொல்கிறாங்க. அப்படி ஆமாம், என் அப்பா கூட சொல்லுவார், அந்த ட்ரிங்க்ஸ் பிடிச்சினாக்கா வாங்கிக்கோ சொல்லி. இல்லைப்பா அது மாதிரி வேறு ஒருத்தவங்க பார்த்து சூஸ் பண்ணிட்டாங்க, அது அவங்க வந்துட்டு டிசைட் பண்ணிட்டாங்க அவங்களுக்குன்னு சொல்லிட்டு எனக்கு வேண்டாம். அவங்க ஃபஸ்ட்டு அவங்க தானே பார்த்தாங்க, இது அவங்க சொந்தமான பொருள், அது வேணாம்னு சொல்லிட்டு அவங்க பிடிச்சிருந்தா கூட விட்டு கொடுத்துருவாங்க அப்படி சொல்லிட்டு நம்ம நன்றின்னு சொல்கிறாங்க. இதை கேட்குறவங்களுக்கு ஹாப்பியாக பரவாயில்லையே இந்த மாதிரி பையன். ஆமாம், என் தம்பிட்டுக்காக சொல்லல, கொஞ்சம் அடமெண்ட்டு தான். அதாவது குட் ஹேபிட் நிறைய இருக்குது சொல்கிறாங்க. அப்படி ஆமாம், ரெஸ்பெக்டாக பேசுவான் இருக்கட்டையுமே. இதை என்கிட்ட மட்டும் தான் சண்டை போடுவான்னு சொல்கிறாங்க. அப்படி ஆமாம், இன்னும் அவனோட பிரதர் இல்லையா, அவனும் எங்கிட்ட சண்டை போடுவான், நானோட சண்டை போடுவேன். அது மட்டும் இல்லாமல் எங்கள் அப்பாவுக்கு என்ன பிடிக்கும், எங்கள் அம்மாவுக்கு என்ன பிடிக்கும், எனக்கு என்ன பிடிக்கும்னு சொல்லிட்டு பார்த்து பண்ணுவான். எங்கள் பர்த்டேஸ்லாம் அவன் தான் சர்ப்ரைஸ் பண்ணுவான் சொல்கிறாங்க. நான் பார்த்துட்டு உங்கள் வீட்டுக்கு வந்தப்போ ஆமாம், எங்கள் அப்பா அம்மா கூட இந்த யோசிக்க மாட்டாங்க. அவங்க எப்படினாக்கா எல்லாம் மணி ஸ்பெண்ட் பண்ணுவாங்க. ஆனால் எப்படி சர்ப்ரைஸ் பண்ணணும், எப்படி வாங்கி கொடுத்து ஹாப்பியாக இருப்பாங்கலாம் தெரியாது அவங்களுக்கு. அவங்க கேட்குறத வாங்கி கொடுத்துருவாங்க. ஆனால் என்ன ஜிமிக்கு வந்துட்டு என்ன வாங்கி கொடுத்து அவங்க பிடிக்கும், அவங்களுக்கு என்ன தேவைப்படுது சொல்லிட்டு பார்த்து வாங்கி தருவான் சொல்கிறாங்க. அப்படியே ஆமாம் அப்படி சொல்லிட்டு நம்ம நம்பி அவங்க தம்பி பார்த்து ப்ரௌடாக சொல்கிறாங்க. இப்போ ஹாப்பியாக இருக்குது, நான் நினச்சி கூட பார்க்கல உனக்கு இப்படி தம்பி இருப்பான்னு சொல்கிறாங்க. அப்படியே ஆமாம், அவனுக்கு ஆப்போசிட்டாக எல்லாமே டோட்டலாக டிஃப்ரெண்டாக இருக்குது. ஆனால் அவனோட ஆட்டிடியூட் எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு சுகா சொல்கிறாங்க. இப்போ நம்ம சேவை பார்க்கலாம். ஆமாம், எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு, நீ ரொம்ப சிம்பிளிசிட்டியாக இருப்போம், உன் தம்பி ரொம்ப டிஃப்ரெண்டாக இருக்கா, எனக்கு பிடிச்சிருக்கு அப்படின்னு சொல்லிட்டு எல்லாருமே ஜிம்மில் பற்றி ப்ரைஸ் தான் பண்ணுறாங்க. இதெல்லாம் ஜேகே பார்த்துட்டு இருக்காங்க. ஜேகே நம்பவும் இல்லை, நம்பிடுவாங்க இப்படி இருக்காரு, அவன் தம்பி ஆப்போசிட்டாக இருக்காரே சொல்லிட்டு சரி ஓகே டைம் ஆகுது தூங்கலாமா, நாளைக்கு போட்டிங் போகலாம்னு சொல்லிட்டாங்க. சரி சொல்லிட்டு அவங்க எல்லாரும் போயிட்டு அவங்க ரூமில் வந்து செட் ஆகிடுறாங்க. நெக்ஸ்ட் டே மார்னிங் நம்ம ஜிம்மில் ஃபஸ்ட்டு ஒர்க் பார்க்குறாங்க, ஜிம் சொல்லி பார்க்குறாங்க. இப்போ அங்கே நம்பிட்டு வந்துட்டு ஒர்க் அவுட் பண்ணிட்டு இருக்காங்க. நம்பியும் அப்படி சொல்கிறாங்க. இப்போ நம்பிட்டு பார்க்குறேன்டா ரெஸ்பெக்டாக அண்ணன்னு கூப்பிட மாட்டியா சொல்கிறாங்க. அதெல்லாம் இருக்கட்டும், ஏன்னா வெளில போகலாமா ஜிம் கேட்குறாங்க. இப்போ நம்பிட்டு பார்க்குறேன், டே போட்டிங் போகிறதுக்கு டைம் இருக்குடா, ஒரு 10 o'clock மேலே தான் போட்டிங்காக ஸ்டார்ட் ஆகும் சரியா சொல்கிறாங்க. ஜிம் பார்க்குறேன், எனக்கு போர் அடிக்குதுவா, வெளில போகலாம் ஜிம் கூப்பிட்றாங்க. யாரும் எந்திரிக்கலடா சொல்கிறாங்க. எனக்கு அதெல்லாம் தெரியாதுவா, நீ வா நம்ம போகலாம் ஜிம்னு சொல்கிறாங்க. இப்போ நம்பிட்டு பார்க்குறாங்க. சரி ஓகே வா சொல்லிப்பா ஒரு அந்த இப்போ ஒர்க் அவுட் பண்ணிருப்பாங்க, திங்ஸ்லாம் வச்சுட்டு வந்துட்டுருக்காங்க. அந்த ரெசார்ட்டில் எல்லா ஃபெசிலிட்டிஸுமே இருந்திருக்கும். இப்போ நம்ம ஜிம் நம்பிட்டு போகிறாங்க, அங்கே நிறைய சைக்கிள் இருக்குது வா சொல்கிறாங்க. இப்போ நம்பிட்டு பார்த்தீங்கன்னா சொல்லிட்டு நம்பிட்டு அங்கே பாரு சைக்கிள் இருக்குது, சைக்கிள் பண்ணுவோமா ஜிம் கேட்குறாங்க. நம்பிட்டுண்ணா சைக்கிள் பண்ணுறான்னு சொல்கிறியா, ஆமாம் பண்ணுவோமா ஜிம் கேட்குறாங்க. இப்போ நம்பிட்டு பார்க்குறோம் பண்ணல வா சொல்லிட்டு இப்போ நம்ம நம்பிட்டு போகிறாங்க. போயிட்டு இப்போ சைக்கிள் வேணும்னு சொல்கிறாங்க, எடுத்துக்கோங்க சார் சொல்கிறாங்க. இப்போ நம்பிட்டு ஜிம் எடுத்து ஆஃபர் சைக்கிள் எடுத்துக்கிறாங்க. இப்போ அப்படியே சைக்கிள் போகட்ட ஆரம்பிக்கிறாங்க. இப்போ தான் ஒரு பர்சன் எப்படினாங்க ஜாகிங் போயிருப்பாங்க, ஆப்போசிட்டில் வந்துட்டு இருக்காங்க. ஆனால் இவங்க பார்க்கவே ஏன்னா அந்த ஓரத்தில் வந்துட்டு இருக்காங்க. இவங்க ரெண்டு சைக்கிள் பண்ணுறாங்க. ஏன்னா நம்பிட்டு எங்கள் ஜிம்மும் சைக்கிளிங் பண்ணிட்டு இருக்காங்க. சரி பார்க்குறாங்க, ஏன்னா இந்த குரூப்பில் யாருமே இப்படினாக்கா சைக்கிள்லாம் பண்ண மாட்டாங்க. நம்பிட்டு சைக்கிள் பண்ணுறது ரொம்ப பிடிக்கும், ஒரு சைக்கிள் ரைட் பண்ணுறது ரொம்ப பிடிக்கும். இப்போ நான் ஜேகே பார்க்குறாங்க, அவருக்கு தெரியும் நம்பிட்டு எனக்கு சைக்கிள் ஓட்டுறது பிடிக்கும் சொல்கிறாரு. கூட யாராவது தான் நல்லாயிருக்கும். இப்போ பார்க்குறாங்க ஒரு ஃபேஸில் அப்படி ஒரு ஹாப்பினஸ். இப்போ நம்ம ஜேகே பார்க்குறாங்க, நம்பிட்டு இவ்வளோ ஹாப்பியாக நான் பார்த்ததே இல்லை சார், பார்த்துட்டு இருக்காரு அப்படின்னு இவங்களோட பேர் ஜாலியாக சைக்கிள் ஓட்டிகிட்டு இருக்காங்க. இப்போ நம்பிட்டு ஜிம்மிக்காக போட்டி காமிச்சிக்கிறாங்க, நான் ஃபஸ்ட்டாக நீ ஃபஸ்ட்டாக சொல்லிட்டு இருக்காங்க. ஒரு பக்கம் வந்து லேக்கு, ஒரு பக்கம் வந்துட்டு ஃபுல்லாகவே இந்த ஹில்ஸ் இருக்கும்டா ஓகேவா, நடுவில் ரோட வியூ ரொம்ப அழகாக இருக்குது. இப்போ அங்கே அந்த இப்போ அங்கே க்ளவுட் இல்லைனாக்கா ஒரு மாதிரி கனெக்டட் ஆகிற மாதிரி இருக்குது. இப்போ நம்ம ஜிம் பார்க்குறீங்க, நம்பிட்டு நாங்கள் பாரு சொல்லிட்டாங்க. நம்பிட்டு பார்க்குறாங்க, பார்த்தா அழகாக வந்து க்ளவுட் வந்து இப்படி காட்டிச்சிடாகுது. நம்பிட்டு பார்க்குறாங்க அழகாக இருக்குல்ல சொல்லி இப்போ மொபைல் எடுத்து கேப்சர் பண்ணுறாங்க. வா சொல்லி இப்போ 2 பேரும் செல்ஃபி மாதிரி அதை கவர் பண்ணி அந்த க்ளவுடை கவர் பண்ணி எடுக்கிறாங்க. அந்த வியூ ரொம்ப அழகாக இருக்குது நம்ம ஜனாலும் பேச சொல்கிறாங்க. ஆமாம் ரொம்ப அழகாக இருக்குது அப்படி சொல்கிறாங்க. எனக்கு இது ரொம்ப பிடிச்சிருக்கு சொல்கிறாங்க. அப்படி ஆமாம் சொல்கிறாங்க. நம்பிட்டு ரொம்ப ஹாப்பியாக இருக்காங்க. 2 பேரும் சைக்கிளிங் பண்ணிட்டு இருக்காங்க. போயிட்டு ஃபோட்டோஸ் நிறைய எடுக்கிறாங்க. இந்த பக்கம் நம்ம ஜேகே வந்துட்டு ரெசார்ட் கொண்டு வெளியே தான் உட்காந்துட்டு இருக்காரு. அவர் இப்போ ஜாகிங் பண்ணிட்டு அங்கேயே உட்காந்துட்டு இருக்காரு. இவங்க இந்த பக்கம் போயிட்டாங்க, போயிட்டு ரொம்ப ஜாலியாக ஹாப்பி என்ஜாய் பண்ணிட்டு இருக்காங்க. இப்போ நம்பிட்டு போய் போஸ்ட் போட்டிருக்காங்க. ஜிம் பார்க்குறவங்களா காஃபி குடிக்கலாம்னு சொல்லிட்டு அந்த சைக்கிளை ஸ்டாப் பண்ணிட்டு 2 பேர் போய் காஃபி குடிக்கிறாங்க ரொம்ப ஹாப்பியாக. இப்போ நான் அஞ்சு போஸ்ட் போடுறாரு. ஜேகே மொபைல் ஆஃப் பண்ணி பார்க்குற நோட்டிஃபிகேஷன் வரும்.
பார்க்குறாங்க. ரொம்ப ஹாப்பியாக இருக்குது. பரவாயில்ல அவங்க அண்ணா அந்த தான் இப்படி இருக்கணும். எனக்கா லைக் ரீல்ஸ் இப்படி தான் இருப்பாங்க, ஃபைட் பண்ணிக்கிறாங்க, அதுக்கப்புறம் ஒன்றா இருக்காங்க, நல்லா இருக்குது பார்க்குறதுக்கு. அப்புறம் ஜேகேக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு ஜிமினோட கேரக்டர். இப்போ நம்ம நம்ஜின் பார்த்தா ரொம்ப ஹாப்பி, ஒவ்வொன்றும் ஷேர் பண்ணுறாங்க. அந்த டே வந்து எனக்கு ரொம்ப ப்ளசண்ட்டாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஒரு பெஸ்ட் ஒரு பியூட்டிஃபுல் மெமரபிள் டே அப்படின்னு சொல்லிட்டு நம்ம நம்ஜின் நிறைய மென்ஷன் பண்ணுறாங்க. இப்போ ஜிமின் பார்க்குறாங்க நம்ஜின் அப்பா அம்மாவுக்கு ஒரு வீடியோ கால் பண்ணலாம் சொல்கிறாங்க. சரி சொல்லி பேருமே சேர்ந்து வீடியோ கால் பண்ணுறாங்க. அங்கேருந்தே அவங்க பேரண்ட்ஸ் பார்க்க ரொம்ப ஹாப்பியாக இருக்குது, அவங்க வீட்டு பார்க்க ரொம்ப ஹாப்பியாக இருக்குன்னு சொல்கிறாங்க. அப்படியேப்பா நம்ஜினா அவங்க சைக்கிளிங் பண்ண பிடிக்கல, ஹாப்பியாக சொல்லி ரொம்ப ஹாப்பிப்பா நம்ஜின்னு சொல்கிறாங்க. நம்ஜின் அம்மாவுக்கு தெரியும் நல்லா வீட்டில் ஜிமின் நம்ஜினுக்காக பண்ணுறாங்கன்னு சொல்லிட்டு. இப்போ நம்ம ஜிமின் பார்க்குறாங்க, நல்லா பார்த்துக்கோ சொல்கிறாங்க. ஓகேம்மா ஜிமின் சொல்லிட்டு ரொம்ப ஹாப்பி பேசிட்டு வச்சுருக்காங்க. ரெண்டு படமாக வச்சுட்டாங்க. சரி சொல்லிட்டு ரெண்டு வராங்க. வந்துட்டு இவங்க 2 பேர் வரும்போது எல்லாருமே எழுந்து வந்துட்டாங்க. எங்கடா போனீங்களான்னு கேட்குறாங்க. இப்போ நம்ம ஜெவ பார்க்குறாங்க. சைக்கிளிங் பண்ணி 2 பேரும் சொல்கிறாங்க. ஆமாண்டா நானே என் தம்பியை சைக்கிளிங் பண்ணியிருந்தோம் சொல்கிறாங்க. இப்போ நம்ம ஜெவ பார்க்குறாங்க. என்ன நம்பிச்சுன்னா அவங்க ஃபேஸ் எப்போ எனக்கு ரொம்ப க்ளோவிங்காக இருக்குது, ரொம்ப ஹாப்பியாக இருக்கியா சொல்கிறாங்க. ஆமாம் அப்படின்னு சொல்கிறாங்க. அவங்களுக்கு பார்க்க ரொம்ப ஹாப்பியாக இருக்குது. சரி ஓகே அப்போ போட்டிங் போகாமல் ரெடியாக வரமா சொல்கிறாங்க. சரி ஓகே வாங்க சொல்லிட்டு சார் நம்ம சாப்பிட்டு போட்டிங் போகலாம் சொல்கிறாங்க. சரி சொல்லிட்டு இப்போ அவங்க 2 பேர் போகிறாங்க. போயிட்டு ரெடி ஆகிட்டு போட்டிங் போகிறாங்க. அவங்க போகிற அந்த போட் வந்துட்டு எப்படின்னாக்கா ரொம்ப ஸ்பீடாக போயிட்டுருக்கு. ஆப்போசிட்டில் வர போட் வந்து ரொம்ப ரொம்ப ஸ்லோவாக வந்துட்டுருக்கு. இப்போ நம்ம ஜெகே சொல்கிறாங்க. ஜிம்முக்கு இருங்க பயம் வருது. ஜிம்மு கொஞ்சம் பயப்படுறாரு, ஜெயாவுக்கும் பயப்படுறாங்க, நம்ம ஒயின் பயப்படுறான். ஜெகி பார்க்குறாங்க. பாருங்க நீங்கள் எதுக்கு இவ்வளோ ஸ்பீடாக போகிறீங்க, ஸ்லோவாக போங்க, இது நாங்கள் என்ஜாய் பண்ணுறதுக்காக தான் வந்திருக்கோம், நீங்கள் இவ்வளோ ஸ்பீடாக போயிட்டு என்ன பண்ண போகிறீங்க அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. இப்போ அவர் பார்க்குறாரு. இல்லைப்பா வரும்போது தான் ஸ்லோவாக வருவேன், எனக்கு வரும்போது பார்க்குற வியூஸ் நிறையா இருக்கும் சரியா, அந்த டைம் போகிறப்போ வந்து அந்தளவுக்கு எதுவும் இல்லை அப்படின்னு சொல்கிறாங்க. ஓ அப்படியே ஆமாம் சொல்கிறாங்க. சரி ஓகே அப்படின்னு சொல்லிட்டாங்க. இப்போ ஃபைன் அந்த போர்டும் போயிட்டுருக்கு. போயிட்டு ரிட்டன் வரும்போது தான் பார்க்குறேன் ரொம்ப அழகாக அந்த விடாத வியூ ரொம்ப அழகாக இருக்குது. இப்போ 2 டைம் ஆப்போசிட் அந்த போட்டு ரொம்ப ஸ்லோவாக வந்துச்சு. ஆமாம் சொல்கிறாங்க. வரும்போது அப்போ வியூ அழகாக இருக்கும் பாருங்க சொல்கிறாங்க. இப்போ பார்த்தாக்க வியூ அவ்வளோ அழகாக இருக்குது. ஜிம் பார்த்து நம்பிச்சுனா உன் ஃபோனை கூட சொல்லி ஜிம் தான் நம்பிச்சுனா அவனோட ஃபோன் வாங்கி எடுக்கிறாங்க. ஏன்னா உன் ஃபோன் எடுக்க மாட்டியா சொல்கிறாங்க. இல்லை என் ஃபோனில் சார்ஜ் இல்லை சொல்கிறாங்க. அப்படியே ஆமாம் சொல்லி ஜிம் தான் அந்த கேப்சர் பண்ணுறாங்க ரொம்ப அழகாக. இப்போ ஒரு பர்சன் வந்துட்டு பேபி இந்த சாப்பிட சொல்கிறாங்க. அந்த பர்சன் பார்த்துட்டு எனக்கு வேணாண்டா சொல்கிறாங்க. இப்போ சாப்பிட பேபி சொல்கிறாங்க. எனக்கு வேணான்னு சொல்கிறேன்னா சொல்கிறாங்க. இப்போ ஜிம் பார்க்குறாங்க. ஆமாம் நம்பிச்சுனா மட்டும் கேட்கணும் சொல்கிறாங்க. அவங்க கேட்க சொல்கிறாங்க சொல்கிறாங்க. இல்லை இவர் இருக்கார்ல சொல்கிறாங்க. அவன் பேர் காய்டா சொல்கிறாங்க. ஆமாம் அவரே பேபின்னு கூப்பிட்டுருக்காரு சொல்கிறாங்க. அவன் பேர் ஜியோஹோப்பு, இவன் லவ் பண்ணுறாங்க 2 பேர் கப்பல்ஸ், அதான் நான் ஹோப் பேபின்னு கூப்பிட்றான் அப்படி சொல்கிறாங்க. அப்படி அவங்க சொல்கிறாங்க. இப்போ அப்படி இந்த பக்கம் ஒரு போட்டு வருது, இவங்க கிராஸ் பண்ணி வரும்போது ஆப்போசிட்டில் ஒரு போட்டு எப்பவுமே ஸ்பீடாக தான் வரும். இப்படி வரும்போது இப்போ தண்ணி ஃப்ளாஷ் ஆகிடுது. நம்ம ஒயின் வந்து எட்ஜில் உட்காந்துருப்பாங்க. ஒயின் மேலே நல்ல அந்த தண்ணி வந்து அனுப்பிச்சி விட்டு போயிடுது. இப்போ நம்ம செக்கி பார்க்குறாங்க. ஏய் சொல்லி கூப்பிட்றாங்க. அந்த போட்டுக்காரங்க கேட்கவே இல்லை, அவங்க போட்டு போயிடுறாங்க. இப்போ இந்த போட்டுக்கு அந்த போட்டு அவங்க பார்க்குறாங்க. அப்படி தான்ப்பா இருப்பாங்க, இங்கே கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிடுறப்ப அவங்க டூரிஸ்ட் டைமில் அப்படி தான் இருப்பாங்க அப்படி சொல்லிட்டு அவங்க சொல்கிறாங்க. செக்கிதான் கோவம் வருது. எப்படி நினச்சிட்டு போயிருக்காங்க, அவங்க தண்ணி எவ்வளோ ஸ்பீடாக வந்துருக்கு அப்படின்னு சொல்லிட்டு தண்ணி வந்து நல்லா அடிச்சு விட்டுருச்சு, அவங்க நினச்சி விட்டுருச்சு. இப்போ நம்ம செக்கி பார்க்குறாங்க. ஒயின் சொல்கிறாங்க. இப்போ ஒயின் பார்க்குறான். செக்கியை சொல்கிறாங்க. எனக்கு அந்த ஒயின் வந்து ரொம்ப லேஸான ஒரு டிஷர்ட் போட்டு வந்துருப்பாங்க, ரொம்ப லைட்டாக லைக் ஒரு ரொம்ப லேஸாக இருந்திருக்கும், அதுக்கு கிளாத் திக்காக வந்து ரொம்ப லேஸாக இருந்திருக்கும். இப்போ நம்ம ஜெக்கி பார்க்குறாங்க. 1 செகண்ட் சொல்லிட்டு அவர் ஜாக்கெட் ரிமூவ் பண்ணிட்டு கொடுக்குறாங்க. இது போட்டுக்கோ, ஒரு லெதர் ஜாக்கெட் போட்டுப்பாரு, இன்சைட் வந்து பிளாக் டி ஷர்ட் போட்டுப்பாரு. இப்போ அவர் ரிமூவ் பண்ணி தராங்க, போட்டுக்கோன்னு சொல்கிறாங்க. இப்போ ஜெயா பார்க்குறாங்க. ஏன் நீ கொஞ்சம் வேறு ஷர்ட் போட்டு வந்துருக்க கூடாதா சொல்லிட்டு ஜஸ்ட் டிஷர்ட் போட்டு வந்திருக்கு அப்படி சொல்லிட்டு ஜெயா திட்டுறாங்க. இப்போ நம்ம ஜெக்கி பார்க்குறாங்க. ஏங்க எதுக்கு ஒயனை திட்டுறீங்க, தப்பு அவங்க மேலே சரியா, அவங்க எனக்கு அந்தளவுக்கு ஸ்பீடாக ஓட்டி வந்திருக்காங்க, ஏன்னா பக்கத்தில் போட்டு வந்து தெரியல, கொஞ்சம் தள்ளி போயினா கூட பரவாயில்ல, ஆப்போசிட் நேர் வராங்க, அவ்வளோ ஸ்பீடாக வரும்போது இப்போ வாட்டர் பிளாஸ்ட் ஆக தானே செய்யும், அதுவும் ஒயின் மேலே தப்பு இல்லையே சொல்கிறாங்க. இல்லை ஜெக்கே சொல்கிறேன். இல்லை அவங்களை திட்டாதீங்க சரியா அப்படி சொல்லிட்டு நம்ம ஜெக்கே சொல்கிறாங்க. நீ உங்கள் கேர்ள் ஃப்ரெண்டுக்கு சப்போர்ட் பண்ணு அப்படி சொல்லிட்டு நம்ம ஜெவாப் சொல்கிறாங்க. இப்போ நம்ம மைண்ட் பார்க்குறப்போ உங்கள் ஹோப்பி அவங்க நீங்கள் திட்டிக்கிறீங்க, ஜெக்கே தான் எப்போவுமே பிடிக்கும் சொல்கிறாங்க. அப்படி ஆமாம் என் ஜெக்கே தான் என்னோட பாசம் சொல்கிறாங்க. ஆமாம் அவன் தான் பாசம் அப்படி சொல்லிட்டு ஜெவாப் சொல்கிறாங்க. இப்போ அஜும் பார்க்குறாங்க. இவங்களுக்கும் பாய் ஃப்ரெண்ட் கேர்ள் ஃப்ரெண்ட்ஸ் ஆச்சு நம்பிச்சுனா சொல்கிறாங்க. ஆமாம் நான் சொல்ல மறந்துட்டு பாரு, இவங்களும் பாய் ஃப்ரெண்ட் கேர்ள் ஃப்ரெண்ட்ஸாக சொல்கிறாங்க. அப்படி ஆமாம் சின்ன வயசுலேருந்து சொல்கிறாங்க. அப்படி ஆமாம் சைல்ட்ஹுட்ல ஜெக்கே கனவு ரொம்ப ஜென்யூன் கேரக்டர் சொல்கிறாங்க. அப்படி ஆமாம் ரொம்ப ஜென்யூன் கேரக்டர், ரொம்ப அழகாக பார்த்துக்குவாங்க சொல்கிறாங்க. எல்லாருமே கேர் பண்ணுவான், எல்லாருமே ரொம்ப எப்படினாக்கா அழகாக பார்த்துப்பான், அதான் மைண்டுக்காரங்கள ரொம்ப பாசம் வச்சிருக்கான்னு சொல்கிறாங்க. அப்படியே ஆமாம் என்ன இப்படினாக்கா நான் அவனை வந்து ரொமான்டிக் வேலையில் அவளை பார்த்ததே இல்லை சொல்கிறாங்க. அப்படி ஆமாம் பாய் ஃப்ரெண்ட்ஸ் கேர்ள் ஃப்ரெண்ட்ஸாக ரொம்ப செம்ம டீசெண்டாக இருப்பாங்க, இது வரைக்கும் வெளில போனால் கூட எப்படி நடந்துக்குன்னு சொல்லிட்டு நல்லா தெரியும், அவங்க தெரியும், அவங்க வந்து கற்றுக்கணும் மற்றவங்களும் அப்படி சொல்லிட்டு நம்ம நம்ஜூன் ஜிம்மிட்ட ஜேகே வந்து ப்ரைஸ் பண்ணி பேசுகிறாங்க. ஓ அப்படியா ஜிம்மி சொல்கிறாங்க. நம்பி பார்க்குறாங்க. ஆமாண்டா சொல்கிறாங்க. 2 பேரும் பார்க்க அழகாக இருக்குது, 2 பேரும் பார்க்க அழகாக இருக்காங்க சொல்கிறாங்க. அப்போ பசங்க பார்க்குறாங்க. நாங்கள் சொல்கிறாங்க. ஜிம்மி தின்னு பார்க்குறேன் யாரும் சொல்லிட்டு காய் தான் கேட்குறாங்க ஜெயோப்பை பார்த்து. அது காய் கேட்குறாங்க ஜிம்மி கிட்ட. அப்போ நாங்கள் எப்படி இருக்கோம் சொல்லிட்டு அவரையும் ஜெயோப்பே பாயிண்ட் பண்ணுறேன். ஜிம்மி பார்க்குறாங்க. அவர் திரும்பி சொல்லாமல் இப்போ நம்ம சரி நம்பி சிரிக்கிறாங்க. காய் பார்த்து என்ன அவங்க தம்பி திரும்பிக்கிட்டாங்க சொல்கிறாங்க. அவனுக்கு போய் சொல்ல பிடிக்காத சொல்கிறாங்க. என்னதுக்கு அவனுக்கு போய் சொல்ல பிடிக்காத அப்படி சொல்லிடுறாங்க. இதுக்கே இருந்துச்சா காய்க்கு ஒரு மாதிரி ஹோப்பி
அங்கே பார்வதி நம்மளோட தம்பி நம்ம பற்றி எதுவுமே சொல்ல மாட்டேறான்னு சொல்கிறாங்க. இப்போ நம்ம ஜெயாவை பார்க்குறப்ப என்ன சொல்லணும் கேட்குறாங்க. இல்லை நம்மளும் பெஸ்ட்டு பாருன்னு சொல்லணும்னு சொல்கிறாங்க, அழகாக இருக்கணும்னு சொல்லணும்னு சொல்கிறாங்க. உனக்கு எனக்கு நம்ம அழகாக போகுது ஓகேவா சொல்கிறாங்க. இல்லை பேபி சொல்லி பேபி சொல்கிறாங்க. இப்போ நம்ம ஜெயாவை பார்க்குறாங்க. அதை சொல்லிட்டு ஜிமின்னு சொல்கிறாங்க. என்ன ஹேங் ஜிமின்னு கேட்குறாங்க. அது சொல்கிறாங்க நீ ரொம்ப அழகாக இருக்கீங்க ஹேங் ஜிமின்னு சொல்கிறாங்க. அது உங்கள் ஸ்மைல் ரொம்ப அழகாக இருக்குது ஜிம்னு சொல்கிறாங்க. இப்போ நம்ம ஜெயாவை பார்க்குறாங்க. தேங்க்யூ ஜிம்னு சொல்கிறாங்க. அதுக்கப்புறம் அவர் எதுவுமே சொல்லவே இல்லை. காய் பக்கம் பாவமாக உட்காந்துருக்காரு. ஜின்னு பயங்கரமாக சொல்லிக்கிறாங்க. உனக்கு நாம தேவையாக்கா எப்படி சொல்கிறாங்க. உனக்கு இதே ஒரு வேலையாக போச்சு இல்லை சொல்கிறாங்க. இப்போ நம்ம காய் தான் போங்க நான் அழகுதான் நானும் ஜெகோப்பவே அழகுதான் சொல்கிறாங்க. ஜெயா அழகாக இருக்குன்னா ஜிம்னு சொல்லிட்டாங்க சொல்கிறாங்க. அப்புறம் நானும் சொல்கிறாங்க. இப்போ நம்ம ஜின்னு பார்க்க உனக்கே தெரியாதா சொல்கிறாங்க. என்னை பார்த்து எப்படி தெரியுங்க எல்லாருக்கும் சொல்கிறாங்க. அது எப்படி நான் என் வாயில சொல்லுவேன் அப்படி ஜின்னு சொல்கிறாரு. இப்போ நம்ம காய் தான் எல்லாருமே அழகுதான் சரியா அவங்க அழகுதான் அப்படி சொல்கிறாங்க. அப்படி மற்றவங்க அப்படின்னு கேட்குறேன் சொல்லிட்டு நம்பின்னு கேட்குறாங்க. இப்போ நம்ம காய் தான் போங்க அவங்கள மாதிரி உங்கள் தம்பி இல்லை தெரியுமா சொல்கிறாங்க. அப்படியா ஏன் என் தம்பி அப்படி இருக்கான்னு கேட்குறாங்க. நீங்களாவது சொல்கிறாங்க. இப்போ நம்ம நம்பின்னு பார்க்குறாங்க. அவனும் அப்படி என்ன மாதிரி தான் சரியா சொல்கிறாங்க. இல்லை நீங்கள் அழகாக இருக்குன்னு சொல்லியிருக்கீங்களே இதுக்கு முன்னாடி சொல்கிறாங்க. எப்படா சொன்னா நம்பின்னு கேட்குறாங்க. ஒரு டைம் சொன்னீங்களே சொல்கிறாங்க. இப்போ நம்ம நம்பின்னு பார்க்குறவங்க எப்போ சொன்னான்னு பார்த்துருக்காங்க. ஒரு டைம் இவங்க பிறகு காலேஜில் வந்துட்டு ஒரு ட்ராமா ஆக்டிங் பண்ணியிருப்பாங்க. அது நம்ம காய் வந்துட்டு ஒரு கோமாளி வேஷம் போட்டிருப்பாரு. இது உனக்கு கூப்பிட்டா பொருந்துடா அழகாக இருக்குன்னு சொல்லிப்பாரு. அதுதான் அவர் சொல்கிறாரு. இப்போ நம்ம சின்ன பார்க்குறேன் அவன் எப்போ சொல்கிற கூட மறந்துட்டே சொல்லிட்டு இருக்காரு. இப்போ நம்ம காய் பார்க்குறாங்க. அப்படின்னா அன்னைக்கே சொல்கிறாங்க. ஆமாம் அன்னைக்கு நீ அந்த வேஷம் போட்டிருந்தில்ல அப்போ நீ அழகாது அப்படி சொல்லிட்டு காய் சொல்லி நம்பி சொல்கிறாங்க. காய் பார்க்குறதுக்கு உங்கள் தம்பியே பரவாயில்ல அவனா எதுவும் சொல்லாமல் இருந்தா நீங்கள் இன்சல்ட் பண்ணுறீங்க அப்படி சொல்லிட்டு காய் சொல்லிட்டு இருக்காரு. இப்போ நம்ம சுகா பார்க்குறாங்க. அமைதியாக இருக்க மாட்டேன் எங்கே போனாலும் டார்ச்சர் பண்ணிக்கிட்டு அப்படின்னு சொல்லிட்டாங்க. இப்போ அங்கே சுகா பக்கத்தில் பொண்ணு உட்காந்துருக்கா ரொம்ப அமைதியாக. இப்போ சுகா பார்க்க என்னாச்சு உனக்கு நீ அமைதியாக இருக்கா சொல்கிறாங்க. சுகா எனக்கு ரொம்ப பசிக்குது சுகா சொல்கிறாங்க. பசிக்குது ஆகும் சொல்கிறாங்க. இருட்டி போய் சாப்பிடலாம் இப்போ சாப்பிடுங்க சொல்கிறாங்க. இன்னும் தெரியல இந்த போட்டிங் பண்ணதுனால எனக்கு பசிக்குது சொல்கிறாங்க. சரி போய் சாப்பிடலாம் அமைதியாவா சொல்லிட்டு சுகா சொல்கிறாரு. இப்போ நம்ம ஜிம் பார்க்குறேன். ஏன் நம்ம சொல்லணும்னு சொல்கிறாங்க. ஏதாவது உங்கள் கப்பல் கொடுத்து உட்காந்துருக்க நீ மட்டும் ஏன் கூட உட்காந்துருக்க நீ போயிட்டு சின்ன ஹேங் பக்கத்தில் உட்காந்துக்கோ சொல்கிறாங்க. இல்லைடா நீ போய் சின்ன ஹேங் பக்கத்தில் உட்காந்துக்கோ ஓகேவா சொல்கிறாங்க. நீ தனியாக இருக்க மாட்டியா சொல்கிறீங்க. அங்கே தான் வெக்க இருக்காரு அவர் பக்கத்தில் உட்காந்துக்கோ அஜின்னு கேட்குறாங்க. நான் இருக்கும்போது எது தனியாக உட்கார போகிறேன் சொல்கிறாங்க. இல்லை சொல்கிறாங்க நான் இருக்கும்போது நான் அங்கே தான் உட்காரோம் சரியா. ஜின்னு அங்கே தானே இருக்கான் ஜின்னு அங்கே இருக்கிறதும் பிரச்சனை கிடையாது சொல்கிறாங்க. இல்லை அவர் பாய் ஃப்ரெண்டில் எதுவும் நினச்சிக்க மாட்டாரா இன்செக்யூர் ஃபீல் பண்ண மாட்டாரா சொல்கிறாங்க. இன்செக்யூர் ஃபீல் பண்ணுறதுக்கு என்ன இருக்குது நம்பின்னு கேட்குறாங்க. இல்லை நம்பிச்சு நான் அதை சொல்கிறாங்க. பாரு ஜிமின் எனக்கு தெரியும் ஓகேவா அவன் வந்து இப்போ நாங்கள் கொஞ்சம் பெரிய பசங்க தானே சின்ன வச்சுட்டு பையன் ஓகே புரிஞ்சுப்பா சரியா சொல்கிறாங்க. அப்படி அவங்க சொல்கிறாங்க. சரி ஓகே ஜிமின் அமைதியாக இருந்துட்டாங்க. இந்த பக்கம் சின்ன பார்க்குறீங்க என்ன மட்டும் பக்கத்துல வந்து உட்காந்து ரொம்ப அப்படி சொல்லிட்டு அவர் நினச்சிட்டு இருக்காரு. அவன் தம்பி கூட பரவாயில்ல எவ்வளோ அழகாக எடுத்து சொல்கிறான். இவன் பாரு சரி ஓகே விட சொல்லிட்டு அவர் போட்டு கம்மியாக உட்காந்துருக்காரு. இந்த போட்டிங்கும் முடியுதோ இப்போ அவங்களாம் அம்யூஸ்மெண்ட் பார்க்க போகிறாங்க போலாமா சொல்கிறாங்க. சரி சொல்லிட்டு அப்போ ஜிம் படிக்க நின்றுருக்காங்க. நம்ம ஜெக்கி பார்க்குறாங்க. ஜிம்மின்னு சொல்கிறாங்க. என்ன ஜெங்கோக் ஜிம் கேட்குறாங்க. இப்போ நம்ம ஜிம்மி பார்க்குறது அவனோட ரொம்ப பெரிய பையன்டா ஹேங்னு கூப்பிடு சரியா சொல்கிறாங்க. ஹேங்னு கூப்பிடணுமா ஜிம் கேட்குறாங்க. ஆமாம் ஹேங்னு கூப்பிடு சரியா சொல்கிறாங்க. அதே சொல்கிறாங்க. ஜெக்கி பார்க்குறேன். இல்லை ஹேங்னா கூப்பிட வேணா ஜேக்கின்னு கூப்பிடு சரியா ஜெங்கோக் கூப்பிடு சரியா சொல்கிறாங்க. சரி ஓகே ஜெங்கோக் சொல்கிறாங்க. ஜெக்கி பார்க்குறாங்க. சரி ஓகேவா நீ வா நம்ம வந்து ரோலர் கோஸ்டர் போகலாம் சொல்கிறாங்க. இல்லை நான் வரமாட்டேன் சொல்கிறாங்க. வா ஜிம் நல்லா இருக்கும் நான் வரமாட்டேன் சொல்கிறாங்க. இப்போ நம்பிட்டு வராங்கப்பா அதான் என் தம்பிக்கு எதாவது ஒத்துக்காது சொல்கிறாங்க. அப்படி ஆமாம் வந்து வாமிட் எடுத்துருவான் அவனுக்கு இந்த மாதிரி ஹைட்னாலே பயம் சொல்கிறாங்க. இந்த மாதிரி கேம்லாம் விளையாட மாட்டான் நம்ம விட்டு போகலான்னு சொல்கிறாங்க. இப்போ ஜெக்கி பார்க்குறாங்க. அப்போ தனியாக நிற்க மாட்டேன் நான் சொல்கிறாங்க. இல்லை பரவாயில்ல அவன் இருந்துப்பா சொல்கிறாங்க. இப்போ நம்ம வாங்கி பார்க்குற வா ஜெக்கி போகலாம் சொல்கிறாங்க. ஜெக்கி பார்க்குறவங்க அவனுக்கு தெரியல வாங்கி அது சொல்கிறாங்க. இப்போ ஆர்ஜி அவங்க அவனுக்கு எல்லா கேம் பிடிக்கும் நல்லா ப்ளே பண்ணுவான் நான் தனியாக தான் பயப்படுவேன் நீ வா சொல்கிறாங்க. இப்போ ஜெக்கி பார்க்குறாங்க. சரி ஓகே ஒயின் வா சொல்கிறாங்க. இப்போ ஜெக்கி ஒயின் போகிறாங்க. ஜெக்கி தான் ஒயின் கண்டுபிடிச்சிக்கிறாங்க. ஒயின் ஜாலியாக இருக்க என்ஜாய் பண்ணுறான். இவங்க எல்லாருமே என்ஜாய் பண்ணிட்டு இருக்காங்க. நம்ம ஜெயிக்க ஜிம் மட்டும் கீழே உட்காந்துருக்காங்க. மற்ற எல்லாம் என்ஜாய் பண்ணிட்டு இருக்காங்க. அப்போ ஜிம்முக்கு ஒரு கால் வருது. ஜிம் லஞ்ச் போயிடறாங்க. போய்ட்டு ஃபோன் பேசிட்டு இருக்காங்க. இவங்க வந்து அங்கேயே முடிச்சுட்டு வந்து பார்க்குறாங்க. நம்பி பார்க்க உங்களுக்கு தலையை சுற்றுது என்னடா எனக்கே தலை சுற்றுறா சொல்கிறாங்க. அப்படி ஆமாம் எனக்கு தலை சுற்றுது சொல்லிட்டு இந்த ஜின்னு வர ஆணு கத்திட்டாண்டா சொல்லிட்டு இதெல்லாம் சொல்லிட்டு இருக்காங்க. நம்ம ஜெயப்பா அதை விட மோசம் சொல்லிட்டேன். காய் பார்க்க ஹோப்பி நான் பக்கத்தில் இருக்கீங்க எப்படி கத்துறேன் சொல்கிறாங்க. பக்கத்தில் எல்லாரும் ஒன்றா வேடிக்கை பார்த்தாங்க சொல்கிறாங்க. டேய் மாதா பாத்திரம் போட்டு போடா எனக்கு எவ்வளோ பயமாச்சு தெரியுமா சொல்கிறாங்க. அப்படின்ட்டு எப்படி சொல்கிறது தலை கீழே தூக்கி நிறுத்திட்டானுங்களே சொல்கிறாங்க. அதான் இப்போ இந்த கேம் ஏன் சொல்கிறாங்க அட போடா அப்படி சொல்லிட்டு நம்ம ஜெயப்பா உட்காந்துட்டு இருக்காரு. மயக்கம் வருது வாமிட்டு வருது சொல்லிட்டு இப்போ நம்ம இவனை வாங்கி கூட பார்க்குறான். ஜெக்கி எனக்கு ஏதாவது சொல்கிறாங்க. இப்போ ஜெக்கி பார்க்குறேங்க இது நான் போயிட்டு லைம் ஜூஸ் வேண்டாம் ஓகேவா சொல்லிட்டு போயிடாரு. அவர் போகும்போது பார்க்குறாங்க இந்த பக்கம் ஜிம்மின்னு ஃபோன் பேசிட்டு இருக்காங்க. அப்போ ஜெக்கி பார்க்குறாங்க. ஜிம்மின்னு சொல்கிறாங்க. ஜிம் டன் பண்ணுறாங்க. ஜிம் தாம்மா 1 செகண்ட் சொல்லிட்டு என்ன ஜாப் ஜிம் கேட்குறாங்க. நீங்கள் என்ன பண்ணுற சொல்கிறாங்க. நான் ஃபோன் பேசியிருக்கேன் பார்த்து தெரியல ஜிம் கேட்குறாங்க. ஜெக்கி தான் இல்லை எங்கே இருக்கிறாங்க சொல்கிற. ஜிம் பார்க்குறாங்க. இல்லை எனக்கு ஃபோன் வச்சு தான் போய் தள்ளி வந்துட்டேன். ஜிம் சொல்கிறாங்க. நீங்கள் போய்ட்டு உங்கள் ஒர்க்கு பாருங்கள் ஜிம் சொல்கிறாங்க. இப்போ ஜெக்கி பார்க்குறாங்க. சரி ஓகே சொல்லிட்டு போயிடாரு. இப்போ ஜிம் அங்கே ஃபோனில் பேசிட்டு இருக்காங்க. இப்போ ஜிம் பார்க்குறாங்க. ரிட்டன் ஜெக்கி ஜூஸ் வந்துட்டு லவ் யூ அவ்வளோ ஜிம் சொல்கிறாங்க. இப்போ அந்த ஆப்போசிட் பர்சன் வந்துட்டு லவ் யூ டூ அவ்வளோ சொல்லிப்பாங்க போல். ஜிம் பார்க்குறாங்க. ஓகே நான் வச்சிருவா ஜிம் சொல்லி ஃபோனை கட் பண்ணுறாங்க. அப்போ ஜெக்கி பார்க்குறாங்க கேர்ள் ஃப்ரெண்ட் பாய் ஃப்ரெண்ட் இருப்பாங்களோ. ஜெக்கி பார்க்குறாங்க.
லவ்ல பண்ணுறானா, அந்த சின்ன பையனை நினச்சிட்டேன். சரி ஜேக்கி நினைக்கிறாங்க, சரி ஓகே சின்ன பையன் தான் இப்போவே லவ் பண்ணுறான் போல, சரி ஓகே நம்மள சைல்டுஹுட் லவ் பண்ணுறோம் அப்படின்னு தான் லவ் பண்ண தப்பு அப்படி சொல்லிட்டு நம்ம ஜேக்கி நினைக்கிறாங்க. நினச்சிட்டு ஜேக்கின்னு சொல்கிறாங்க. என்ன ஜம்முக்கு சொல்கிறாங்க, இந்த ஜிம்மு சொல்கிறாங்க, எது சொல்கிறாங்க, எனக்கு எதுக்கு சொல்கிறாங்க, ஜூஸ் குடிக்க சொல்கிறாங்க. நான் கேட்கவே இல்லை சொல்கிறாங்க. இல்லை ஜிம்மி எல்லாருக்கும் வாங்கியிருக்கோம், நீங்கள் எடுத்துக்கோ சொல்கிறாங்க. இல்லை வேண்டாம் சொல்கிறாங்க. எடுத்துக்கோ ஜிம்மின்னு சொல்கிறாங்க. இல்லை வேண்டாங்க ஜிம்னு சொல்கிறாங்க. ஜெக்கி பார்க்குறாங்க. ஏன் அப்படி சொல்கிறாங்க. இல்லை எனக்கு வேண்டாம் அப்படி சொல்லி ஜிம் போயிடுறாங்க. இப்போ ஜெக்கிக்கு ஒரு மாதிரி கிடக்கு சேர்த்து வாங்கியிருப்பாரு வந்து கொடுக்குறாங்க. ஏன் அங்கே சொல்கிறாங்க. என்னடா சொல்கிறாங்க. உங்கள் தம்பி ஜூஸ் எடுத்துக்கவே இல்லை ஜெக்கி சொல்கிறாங்க. இப்போ நம்ம நம்பிச்சு பார்க்குறாங்க. ஆக்சுவலாக அவனுக்கு அது பிடிக்காது சொல்கிறாங்க. பிடிக்காது ஆமாம் அவனுக்கு பிடிக்காது ஜெக்கி நம்பிச்சு சொல்கிறாங்க. அப்படியே ஆமாம் அதான் வேணாம்னு சொல்லிப்பாங்க சொல்கிறாங்க. இப்போ நம்ம நம்பிச்சு பார்க்குறாங்க. நான் போய் வாங்கி தரேன் சொல்கிறாங்க. ஏன் 1 செகண்ட் சொல்கிறாங்க. என்ன சொல்கிறாங்க. உங்கள் தம்பிக்கு பாய் ஃப்ரெண்ட் இருக்காங்களா கேட்குறாங்க. என்னதுக்கு உங்கள் தம்பிக்கு பாய் ஃப்ரெண்ட் கேர்ள் ஃப்ரெண்ட் சொல்கிறாங்க. இப்போ நம்பி பார்க்க என்னடா அப்படிலாம் எதுவும் இல்லையே சொல்கிறாங்க. இல்லை அது சொல்கிறாங்க. நான் கேட்டேன் உங்கள் தம்பி ஃபோன் பேசியிருந்தாங்க சரி சொல்கிறாங்க. அப்போ வந்துட்டு அவங்க லவ்னு சொன்னாங்க சொல்கிறாங்க. இப்போ நம்ம நம்பி சிரிக்கிறாரு. இப்போ இவங்களும் பார்க்குறீங்க ஏடா என்னடா ஜெக்கி கேட்குறான்னு சிரிக்கிறா சொல்கிறாங்க. இப்போ நம்ம நம்பின்னு பார்க்குறாங்க. அவன் பேசுனது என் அம்மா கிட்ட சொல்கிறாங்க. என்னன்னு கொண்டு சொல்கிறாங்க. ஏன் நீ உமாட்டெலாம் உனக்கு அம்மா டேரக்ட் கிட்டே சொல்ல மாட்டியா அப்படின்னு சொல்கிறாங்க. இப்போ நம்ம ஜெக்கி பார்க்குறாங்க. சொல்லுவோம் அதே மாதிரி தான் ஓகேவா. என் தம்பி எங்கள் அம்மா கிட்ட அடிக்க சொல்லுவான் சரியா எங்கள் அம்மா கேட்பாங்க அவங்க சொல்லுவான் அப்படி சொல்லிட்டு நம்ம நம்பி சொல்கிறாங்க. ஓ அப்படியா அவன் என் அப்பா அம்மா கிட்ட பேசும்போது தான் அதிகமாக அப்படின்னு சொல்லுவான். அது என் அம்மா ரொம்ப பாசிட்டிவ் என் தம்பிக்கிட்ட அவன் விட கொஞ்சம் லாங் டிஸ்டன்ஸ் தான் அவங்க கேட்டே இருப்பாங்க. உனக்கு யாரை பிடிக்கும் அப்படிலாம் சொல்கிறாங்க. இப்போ நம்ம ஜெக்கி வேட பார்க்குறாங்க. அப்படியா அப்போ உங்கள் தம்பிக்கு அவன் பாய் ஃப்ரெண்ட்ஸ் கேர்ள் ஃப்ரெண்ட்ஸாக இப்போ இல்லை இவனு இன்ட்ரெஸ்ட் இல்லாமல் இருக்காமன்னு சொல்கிறாங்க. அப்படியே அவனை பொறுத்துக்கு லைஃப் என்ஜாய் பண்ணணும் அவ்வளோதான் மற்றபடி இந்த மாதிரி எதுவும் இல்லை சொல்கிறாங்க. பார்த்துங்களா அப்படின்னு சொன்னாக்க அதை வச்சு இந்த மாதிரி புரிஞ்சுப்பேன் நான் கேட்குறாங்க. இல்லை நான் அப்படி நினச்சிட்டேன் சின்ன பையன் தான் அதுக்குள்ள சொல்கிறாங்க. அப்படி பார்த்தா நீ ஏன்னா ரொம்ப சைல்டுஹுட் லவ் பண்ணிருக்கீங்க நீங்களாம் சின்ன வயசுல பண்ணுறீங்கடா அவனால் மெச்சூரிட்டியாக இருக்கான் அவனை காலேஜ் போக போகிறான் அப்படி சொல்லிட்டு நம்ம நம்பி சொல்கிறாங்க. கரெக்டு தான் சொல்கிறாங்க. உங்கள் 12th முடிச்சிட்டான் தெரியுமா நீங்களாம் சின்ன வயசுல பண்ணுறீங்களா சரி நம்பி சொல்கிறாங்க. நம்ம ஜெயிக்கி ஓகே சொல்கிறாங்க. சரி ஓகே நான் போயிட்டு தம்பி சூஸ் பண்ணி தரேன் போயிடுறாரு. இப்போ நம்ம ஜிம்மி பார்க்குறாங்க. ஆமாம் உனக்கு என்னடா இவ்வளோ இன்ட்ரெஸ்ட் ஜிம்மி மேலே சொல்கிறாங்க. பாயிண்டில் பேசி மாறி போயிடுது. என்ன சின்ன வாங்கி சொல்கிறீங்க சரி நீ தப்பாக இருக்காது சரி பொசுவாகிற சரி நான் ஜஸ்ட்டு சொன்னேன்டி இங்கேப்பா இல்லை இவன் சும்மா க்யூரியஸாக கேட்டேன் நான் தான் சொல்கிறேன். இல்லை நினச்சேன் ரொம்ப ஆக்டிவாக இருக்கேன்னா கண்டிப்பாக லவ்லாம் பண்ண மாட்டேன்னு தோணுச்சு எனக்கு பார்த்து பாப்பா ஃபீல் ஆனிச்சு சடனாக லவ்னு சொன்னேன்னா அதுவும் வாய்ஸ் ரொம்ப சாஃப்டாக இருந்துச்சு அந்த டைம் அதான் கேட்டேன்னு சொல்கிறாங்க. இப்போ நம்ம காய் பார்க்குறாங்க பாரு நீ ஜஸ்ட்டு வேணும் மட்டும் ஃபோக்கஸ் பண்ணி ஓகே வேறு யாரும் ஃபோக்கஸ் பண்ணாத சொல்கிற காய் சொல்கிறாங்க வயனுக்கு சப்போர்ட்டா ஆகிப்பட்டுமா எனக்கு ஜேவப்பட தங்கச்சி இல்லையா அவர் சப்போர்ட் பண்ணதுன்னா ஜேவ பாசமாக இருப்பாரு காய் மேலே அப்படின்னு நினச்சிட்டு இருக்காரு. இப்போ நம்ம ஜேவ பார்க்குறாங்க இதில் போய் என்ன இருக்குது நம்ம ஜிம்மி யார் நம்ம நம்பிட்டு தம்பி நம்ம எல்லாருமே அவங்க கேர் பண்ணுறதும் அவரை பற்றி தெரிஞ்சுக்கணும் எனக்கு தப்பு இல்லை சொல்கிறாங்க. அதான் அவங்க ஜேக்கு சொல்கிறாங்க மயிர் போய் என்ன இருக்குது சொல்லிட்டு வயன் பாசுவாக என்ன இருக்குது வயன் ஜேக்கு சின்ன வயசுல பண்ணுறாங்க அவனுக்கு போய் பாய் ஃப்ரெண்ட்ஸ் கேர்ள் ஃப்ரெண்ட்ஸ் கொஞ்சம் வருஷம் பண்ணாக்க மேரேஜ் ஆகிடும் இதில் போய் பாசிட்டிவ் ஆகிறது ஜெலஸாக என்ன இருக்குது அப்படின்னு சொல்லி ஜேவ் கேட்குறாங்க. இப்போ காமிப்பாங்க ஏன் பேபி உனக்கு என்கிட்ட பாசிட்டிவ் ஆகாது பேபி சொல்கிறாங்க. பாசிட்டிவா எதுக்கு எனக்கு பாசிட்டிவ் ஆகுது சொல்கிறாங்க. இல்லை பேபி யாரும் சொல்கிறாங்க பாரு பாசிட்டிவ்ன்ற வேர்ட்ஸ் என் லைஃப்ல இல்லைடா சொல்கிறேன். ஆமாம் எனக்கு லைஃப்ல அப்படி ஒரு வேர்ட்ஸ் எனக்கு இல்லைடா அப்படின்னு சொல்லிட்டு போயிடாரு. எனக்கு அவருக்கு வந்து இப்படினாக்கா பாசிட்டிவாக ஆகாது ஜேஹோப் அதனால தான் இப்போ அவர் சொல்லிட்டு போவோம் காய் பார்க்குறாங்க. சரி எனக்குலாம் ஹோப் யாரும் பேசினா எவ்வளோ பாசிட்டிவ் ஆகும் தெரியுமா அவனுக்கு பாசிட்டிவ் ஆகாதமே அப்படி சொல்கிறாங்க. இப்போ நம்ம ஜின்னு சிரிக்கிறாரு உனக்கு இந்த அவமானம் தேவையாடா நீ தேடி போயிட்டு அவமானம் தேடிக்கிறியா சொல்கிறாங்க. நீ ஏன் போயிட்டு வாண்டடா அவனுக்கு இந்த மாதிரி பண்ணிட்டு இருக்கா சொல்கிறாங்க. இப்போ நம்ம காய் தான் போங்க அப்படி சொல்லி ஒரு ஃபேஸை கால் பண்ணிட்டு உட்காந்துட்டு இருக்காரு. இப்போ நம்ம டே பார்க்குறாங்க நீ சும்மாவே பார்க்க உன சைக்காது நீ இதில் ஒரு பவுடர் பண்ணுற சொல்கிறாங்க. இதெல்லாம் நினச்சிட்டு ஆளாளுக்கு என்ன திட்டிட்டு இருக்கீங்க இன்சல்ட் பண்ணுறீங்க சொல்லிட்டு காய் குறைச்சிட்டு போயிடாரு. கொஞ்சம் பார்க்குறேன் ஏன் டே நீ வர சொல்கிறாங்க. சரி ஏன் நீ அப்படி பண்ணுற சொல்லிட்டு அவர் போயிடாரு. என்ன சொல்றாங்க போபி எல்லாரும் இன்ஸ்டால் பண்றாங்க நீ கூட இன்ஸ்டால் பண்ற பத்தியா சொல்லிட்டு எனக்கு பத்தி எப்படி தெரியுது உங்க எல்லாருக்கும் ஹோஸ்ட் போயிடாரு பேசாம தாய்லாண்டு போயிடலாம் அப்படின்னு நினைச்சிட்டு போயிட்டு இருக்காரு. ஏன் அங்க உங்க கேர்ள் ஃப்ரெண்ட் இருக்கா அப்படின்னு சொல்லி ஜிம்மி கேட்கறாங்க. என்னதுக்கு அதான் நாங்க பாத்துருக்கேன் நீ அங்க ஜூல அப்படின்னு சொல்றாங்க. இப்போ நம்ம ஜிம்மி காய் பார்க்கணும் அங்க அது சும்மா சொல்றாங்க இங்க சொல்றாங்க. ஆக்சுவலா நம்ம காய் வந்துட்டு தாய்லாந்து போய் பட்டிருப்போம் ஃபேமிலி கூட அப்போ அங்கே மங்கி ஸ்கூல்ல ஃபோட்டோ எடுத்து போட்டுக்குவாரு. அதோட ஒரு மங்கி வந்து கிஸ் பண்ணியிருக்கும். அப்போ நம்ம காய் வந்துட்டு கேர்ள் ஃப்ரெண்ட் கிஸ் மீ சொல்லிட்டு சும்மா ஒரு போஸ்ட் போட்டுப்பாரு அவர் ஃபன்னாக தான் போட்டுப்பாரு. அப்போ தான் சின்ன சொல்லியிருப்பாரு கேர்ள் ஃப்ரெண்ட் அதுதான் அப்படி சொல்லிட்டு ரிலீஸ் பண்ணுவார். இப்போ நம்ம சின்ன சொல்லவும் காய்க்கு ஒரு மாதிரி இருக்கு ஏன் அதை பற்றி பேசுறீங்க சொல்லிட்டு ஓடி போயிடாரு. இப்போ நம்ம ஜெயவை பார்க்குறேன் இவனை வச்சுக்கிட்டு அப்படின்னு சொல்லிட்டு அவர் அப்படி ஃபன் பண்ணிட்டு இருக்காரு. இப்போ நம்ம டீ பார்த்தோம்னாக்கா அமைதியாக உட்காந்துருக்காங்க. ஏன் டீ அமைதியாக உட்காந்துருக்கா சொல்லிட்டாங்க. ஒன்றுடா சொல்கிறாங்க. இப்போ நம்ம சிக்கி பார்க்குறாங்க. சரி ஓகே நம்பி நீங்கள் வரட்டும் நம்மளா ஒன்றா வெளில போகலாம் சொல்லிட்டாங்க. சரி சொல்லிட்டு இப்போ வெயிட் பண்ணிருக்காங்க போயிடலாம் அந்த அமிஷன் பார்த்துட்டு வெளில வந்துட்டாங்க. வெளில வந்துட்டு ஸ்ட்ரீட் ஃபுட் பார்க்குறேன் ஜிம் பார்க்குறேன் நம்பி வாங்கி கொடுக்க நம்பின்னு சொல்லிட்டாங்க. ஜி நம்பி பார்க்குறேன் வேணாம் ஹைஜீனிக்காக இருக்காது ஹெல்த்தியாகவும் இருக்காது ஓகே வேணாம் சொல்லிட்டாங்க. ப்ளீஸ் நம்பிடா சாப்பிடணும்னு சொல்லிட்டு நோ ஜிம்மின்னு சொல்லிட்டாங்க. ப்ளீஸ் நம்பிடா ஜிம்மி நம்பிடா அப்படி கெஞ்சிட்டு இருக்காங்க. இப்போ ஜெக்கி பார்க்குறேன் நான் வாங்கி தரவா சொல்லிட்டாங்க. இப்போ நம்ம ஜிம்மி பார்க்குறாங்க வேண்டாம் ஜிம்மி சொல்கிறாங்க. அப்போ ஜெக்கி
ஒரு மறக்கேன்னா வாங்கி கொடுக்கணும்னு தோணுதானே இவர் வேணாம்னு சொல்கிறாரு. இப்போ நம்ம நம்பிட்டு பார்க்குறாங்க, இங்கே பாரு நமக்கு வேற வாங்கி தரேன் சரியா சொல்கிறாங்க. இல்லை எனக்கு பிடிக்கும் வா வாங்கி தாஜின்னு சொல்கிறாங்க. நம்பிட்டு பார்க்குறாங்க, நீ இருக்கேன்னு சொன்னால் கேட்கவும் மாட்டேன் சொல்லி வாங்கி தராங்க. இப்போ ஜிம் சாப்பிட்ருக்காங்க, எல்லாரும் வாங்கி சாப்பிட்றாங்க, நல்லா தான் இருக்குது நம்பிட்டு சொல்கிறாங்க. இல்லைடா இங்கே யூஸ் பண்ணாங்க ஐடியா அங்கே யூஸ் பண்ணுவாங்கடா சொல்கிறாங்க. அப்படி சொல்கிறேன் ஆமாடா அப்படி சொல்கிறாங்க. சரி ஓகே வீடு அப்படி சொல்லிட்டு அவங்க பேசிக்கிட்டு ஜாலியாக சாப்பிட்ருக்காங்க. அந்த ட்ரிப் அழகாக போயிட்டுருக்கு. டேஸ் போகிறது தெரிய மாட்டேங்குது. ஃபைனலாம் இன்னைக்கு லாஸ்ட் டே 2 வீக்ஸ் ஜிம் அவங்க கொடுத்துருப்பாங்க எல்லாரும் கூடயுமே. ஜிம்மில் பேரண்ட்ஸ் வந்துருக்காங்க. ஜிம் பார்க்குறாங்க, அம்மா ஜிம் போய் ஹக் பண்ணிக்கிறாங்க. அந்த பக்கம் ஜிம் நம்ம ஹக் பண்ணிக்கிறாங்க. செல்லம் அப்படி இருக்கா சொல்கிறாங்க. நல்லா இருக்காங்க, வீட்டுக்கு போகலாமா அப்படி சொல்கிறாங்க. அப்படி ஆமா ஐ மிஸ்ஸிங் மை ஹோம் ஜிம்னு சொல்கிறாங்க. இப்போ நம்ம ஜிம் நம்ம பார்க்குறாங்க, நாங்கள் ஒரு மிஸ் பண்ணோம் சொல்கிறாங்க. வீட்டெல்லாம் மிஸ் பண்ணல, உங்கள் 2 பேரும் மிஸ் பண்ணோம் சொல்கிறாங்க. இப்போ நம்ம ஜிம் பார்க்குறாங்க, நீங்கள் உங்கள் பையனை மட்டும் மிஸ் பண்ணதான் சொல்லுங்கள் சொல்கிறாங்க. அப்போ நீ யார் சொல்கிறீங்க நம்பிட்டு அப்பா கேட்குறாங்க. அது சொல்கிறேன் அப்போ நீ யாருப்பா சொல்கிறாங்க. அப்பா அதை சொல்கிறாங்க, பாரு உங்கள் 2 பேரும் மிஸ் பண்ணுறோம் ஓகேவா சொல்கிறாங்க. இப்போ நான் நம்பிட்டு நான் சும்மா ப்ளே பண்ணப்பா அவங்க கிட்டே சொல்கிறாங்க. உனக்கு இதே வேலை போச்சு நம்பிட்டு அப்படி சொல்லிட்டு இப்போ நம்பிட்டு அப்பா நம்பிட்டு டீஸ் பண்ணிட்டு ஓகே அப்போ நான் கிளம்புவா சொல்கிறாங்க. இப்போ நம்பிட்டு பார்க்குறாங்க. சார் ஓகே பாசுடா நம்பிட்டு கிட்ட வராங்க. சரி ஓகே நீ காலேஜுக்கு ஜாயின் பண்ணுற ஐடியா இருக்குது சொல்கிறாங்க. ஊசானா தான் சொல்கிறாங்க. ஊசானா ஏன் இங்கே வர மாட்டியா சொல்கிறாங்க. சொல்கிறாங்க ஏன் சொல்கிறாங்க, எனக்கு சேரில் சுற்றி பார்க்குறது பிடிச்சிருக்கு தானே, எனக்கு இங்கே ஸ்டடீஸ் பண்ணுறது ஓகேவா இல்லை சொல்கிறாங்க. ஏன்டா சொல்கிறாங்க, இல்லை எனக்கு அவ்வளோ பிடிக்கல, எனக்கு வந்து அவ்வளோவா கம்ஃபர்டபுளாகவே இல்லை ஜிம்னு சொல்லிடுறாங்க. இப்போ நம்ம நம்பி பார்க்க யாருக்கும் கம்ஃபர்டபுளாக இல்லையா, நான் அங்கேயே கூட ஸ்டே பண்ணிக்கலாம், நம்ம அங்கே ஒன்றா நாங்கள் ஸ்டே பண்ணிக்கலாம் வீட்டில் சொல்கிறாங்க. எனக்கு வேண்டாம் நம்பி நான் ஜிம் சொல்கிறாங்க. இப்போ நம்பிட்டு பார்க்குறாங்க. சரி ஓகே ஃபோர்ஸ் பண்ணான்னு சொல்லிட்டு ஓகேடா நீ போ சொல்கிறாங்க. ஜிம் தான் ஓகே பாய் போய்ட்டு ஹேங்ஸ் எல்லாம் எல்லாருக்கும் பாய் சொல்கிறாங்க. இப்போ நம்ம ஜிம்டா காய் சொல்கிறாங்க. காய் பார்க்குறாங்க. என்ன ஜிம்னு சொல்கிறாங்க. நீ ரொம்ப அழகாக இருக்க காய் சொல்கிறாங்க. சொல்கிறாங்க ஆமா நீ ரொம்ப அழகாக இருக்க, நீ பண்ணுற ஒவ்வொன்றுமே ரொம்ப அழகாக இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. காய்க்கால் கேட்டு ஒரே ஹாப்பி தான், அப்படி ப்ளஷ் ஆகுது. நிஜமாக சொல்கிறேன் ஆமா நீ லவ் பண்ணுற விதம் ரொம்ப அழகாக இருக்குது, நீ ஹோபி அங்கே லவ் பண்ணுறல ஆமாம் அந்த விதம் ரொம்ப அழகாக இருக்கு, எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு ஜிம் சொல்கிறாங்க. அவ்வளோதான் காய் ஃபிளாட் ஆகிட்டாங்க. ஐயோ ஒரு குதிச்சிட்டு இருக்காரு. ஜிம்மு பார்க்குறாங்க. ஐயோ சும்மாவே கையில் பிடிக்க முடியாது, இந்த பையன் வர ப்ரைஸ் பண்ணுறானே இதை பார்த்துட்டு இருக்காங்க. அந்த பக்கம் நம்ம ஜிம்மி தான் ஜெகப்பட்டு பார்க்குறாங்க. ஜெகப்பியாங்க சார் அவங்க ஜெக பார்க்குற சொல்ல ஜிம்னு சொல்லிட்டு அவர் மிஸ் பண்ணுறாதீங்க சொல்கிறாங்க. அப்படி ஆமாம் அவர் மிஸ் பண்ணுறாதீங்க, ரொம்ப நல்ல பசங்க இருக்காரு, ஜென்வனாக இருக்காரு, இன்னசென்ட்டாக ரொம்ப க்யூட்டாக அழகாக இருக்காரு அப்படி சொல்லிட்டு நம்ம ஜிம்னு சொல்கிறாங்க. இதுக்கு எடுத்து காய்க்கு அவ்வளோதான் சந்தோஷத்தை சொல்லவே முடியல. ஐயோ ஹார்ட் பீட்லாம் ரெஸ்ட்டாக பார்க்குறது சார் சொல்லிட்டு இருக்காரு. இப்போ நம்ம ஜேகேக்கு ஒரு மாதிரி இருக்குது. ஜேகே வந்து ஜிம்முக்கு காய் ப்ரைஸ் பண்ணுறது. இப்போ இவங்களுக்கு பார்க்குறேன் சார் ஓகே சொல்லிட்டு நான் ரொம்ப ஹாப்பியாக இருந்தேன் போயிட்டு வரேன், நான் மேபி தான் உங்களை எல்லாரும் ஹர்ட் பண்ணியிருக்கேன் சாரி சொல்லிட்டு நம்பிப்பாங்க. என்ன பேசிட்டு இருக்கா நம்ம ஜிம்மில் செக் சொல்லி சொல்லிட்டு இருக்காங்க. ஜிம் பார்க்குறாங்க. அதை சொல்கிறாங்க யாரும் ஹர்ட் பண்ணல ஓகேவா சொல்கிறாங்க. ஜிம் தான் சரி ஓகே நான் போயிட்டு வரா சொல்கிறாங்க. இப்போ நம்பி பார்க்குறேன் ஓகே போயிட்டு வாசல் ஒரு அழகாக ஹேண்ட் வச்சு ரப் பண்ணிட்டு போயிட்டு வாங்கம்மா சொல்கிறாங்க. சரிப்பா நான் போயிட்டு வரேன் சொல்லிட்டு போயிடுறாங்க. இப்போ அதுக்கப்புறம் நம்ம ஜிம்மில் அவங்க மீட் பண்ணது இல்லை. 2 இயர்ஸ் ஆஃப்டர் தான் நம்ம ஜேகே ஒரு ரெசார்ட்டுக்கு போயிருக்காங்க. ஓகேவா அதுவே ரெசார்ட் தான். அது என்னக்கா நம்ம சேம் சிட்டியில் அவுட் ஆஃப் சிட்டியில் இருக்குது. எதுக்காக நம்ம ஒரு மீட்டிங்காக போயிருப்பார். நம்ம ஜேகே வந்து ஒரு ப்ரொஃபஸர் மட்டும் கிடையாது, அவர் ஒரு பிஸ்னஸ் மேன் ஓகேவா பிஸ்னஸ் மேனாக இருந்தால அவர் அந்த ஒரு மீட்டிங்கு போயிருக்காரு. அவரும் காய் தான் போயிருப்பாங்க. அங்கே எப்படியாக்க நிறைய பேர் வந்துருப்பாங்க மீட்டிங்க்கு. எல்லாருமே அவங்களோட ப்ரொஃபஸர் அந்த ப்ரொஃபஸர் வந்து கொடுக்குறாங்க. அப்படி ப்ரொஃபஸர் கொடுக்கும்போது நம்ம ஜேகேயோட எப்படியாக்கா அவங்களுக்கு பிடிச்சிருக்கு. அந்த மினிஸ்டர்ஸ்க்கு வந்து ஜேகேயோட ப்ரொஃபஸர் ரொம்ப பிடிச்சி போயிட்டு அவங்க வந்து அதை அசெக்ஷன் பண்ணிடுறாங்க. ஜேகே ரொம்ப பிடிச்சிருக்கு சொல்கிறாங்க. அப்போ ஆப்போசிட் பர்சன் இருக்காங்க. ஏன் சார் உங்களுக்கு எனக்கு பிடிக்கலையா சொல்கிறாங்க. இல்லை மிஸ்டர் இல்லையா தப்பாக எடுத்துக்காதீங்க, நீங்கள் வந்துட்டு பண்ணிக்கிறீங்க பிடிக்கல, எனக்கு 2-3 ஐடியா வந்து மிக்ஸ் பண்ணியிருக்கு, ஒரே ஒரு ஐடியாவாக இருந்தால் அது கரெக்டாக இருக்கும், எனக்கு நீங்கள் 2 பேரோட பிளான் வந்து மிக்ஸ் பண்ணி பண்ணால் எப்படிமா அப்படி பண்ணி வச்சுருக்கீங்க, அது பிடிக்கல. ஸோ நான் வந்துட்டு ஓப்பனாக சொல்கிறேன், நீங்கள் வந்து பண்ணிக்கிறது நேர்மையாகவே தெரியல எனக்கு, எதுவும் நீ ஏதோ காப்பி பண்ணி அதை மிக்ஸ் பண்ணி ஒரு ப்ராஜெக்ட் ரெடி பண்ணிக்கும்போது தெரியுது. ஜேகேவோடது அவர் ஓன் ஐடியாவில் பண்ணியிருக்காரு, எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு, நாங்கள் அதில் தான் வந்துட்டு அதை தான் சக்ஸஸ் பண்ணியிருக்கோம், எங்களுக்கு தான் உங்களோட ப்ரொபோஸ் வந்து பிடிக்கல அப்படின்னு சொல்லிட்டு அந்த நியூஸ் சொல்கிறாங்க. இப்போ அந்த லியம்ன்ற பர்சனுக்கு ரொம்ப ரொம்ப கோவம் வருது. அவரும் நம்ம ப்ரொஃபஸர் தானே, நம்ம ஜேகேவும் அவரும் சேம் காலேஜ் ஒர்க் பண்ண ப்ரொஃபஸர் தான், ப்ரொஃபஸர் வந்திருப்பாரு. அவர் எப்படிக்கா சம் பேட் பிஹேவியர்னால அவர் எப்படிக்கா ஜாப் தூக்கியிருப்பாங்க, அது எப்படிக்கா பிளாக் பண்ணி அனுப்பியிருப்பாங்க. இதுக்கப்புறம் எங்கே ப்ரொஃபஸராகவோ இல்லை டீச்சராகவோ சாராவோ ஒர்க் பண்ணக்கூடாது சொல்லிட்டு அனுப்பி வச்சிருப்பாங்க. இப்படியாக்கா பிளாக் நேம் அந்த பிளாக் மார்க் வச்சுப்பாங்க சர்டிஃபிகேட்டில். இப்போ நம்ம அந்த எம்க்கு சமக்காவும் வருது அப்படி பார்த்துட்டு இருக்காங்க. ஓ அப்படியா சொல்லிட்டாங்க. ஆமாம் நீங்கள் தப்பாக இருக்காதீங்க அப்படி சொல்லிட்டு அப்படி எதிர்க்கிறாங்க. ஜேகே எனக்கு உங்களுக்கு தான் பிடிச்சிருக்கு சொல்லிட்டு சைன் பண்ணிடுறாங்க. ஓகே நம்ம அதில் சாப்பிடலாமா சொல்லுங்க சார் ஓகே சொல்லிட்டு பார்ட்டி மாதிரி அங்கே டின்னர் பார்ட்டி வச்சிருக்காங்க. இப்போ ஜேகே வந்துருக்காங்க. இப்போ ஜேகே வந்துட்டு இதுதான் லைனாக உட்காந்துருக்காங்க சாப்பிட்டுட்டு ட்ரிங்க்லாம் வந்துட்டு சேஸ் பண்ணுறாங்க, டோஸ்ட் பண்ணுறாங்க. அப்புறம் ஜேகே வந்து லைட்டாக தான் ட்ரிங்க் பண்ணுறாரு. இப்போ காய்ப்பாங்க ஏன்டா லைட்டாக ட்ரிங்க் பண்ணுறா சொல்கிறாங்க. என்னடா ஒயின் சொன்னால் ரொம்ப ட்ரிங்க் பண்ணா சொல்லிட்டு சொல்கிறாங்க. அப்படியே ஆமாம் சொல்கிறாங்க. அப்போ ஒரு மாதிரி அங்கே சவுண்டு கேட்குது, ஒரு மாதிரி ஒரு சவுண்டு கேட்குது. ஜேகே திரும்பி பார்க்கணும் பார்த்தாக்கா அங்கே ஒரு பெரிய டேபிள் இருக்குது, ஒரு பசங்களாம் ஜாலியாக என்ஜாய் பண்ணியிருக்காங்க. இவங்களும் யாரை சொல்கிறாங்க. அப்போ அந்த சர்வெண்ட் அவங்க இந்த ஹோட்டல் சர்வ் பண்ணுற ஒரு பர்சன் பார்க்குறாங்க. அவங்க வந்து
இல்லை சார் அவங்க காலேஜ் பசங்க வந்திருக்காங்க சொல்கிறாங்க. அப்படியே காலேஜ் பசங்க டூர் வந்திருக்காங்க, ட்ரிப் வந்திருக்காங்க, அவங்க ஸ்டே பண்ணியிருக்காங்க இந்த ரெசார்ட்டில் சொல்கிறாங்க. அப்படியே அவங்க ஸ்டே பண்ணியிருக்காங்க. ஸோ கொஞ்சம் என்ஜாய் பண்ணுறாங்க, தப்பா எடுத்துக்காதீங்க, சின்ன பசங்க தான் கொஞ்சம் என்ஜாய் பண்ணுறாங்க, நாக்ஸஸ் கிடைக்குதுன்னு சொல்லிட்டு கொஞ்சம் தப்பா எடுத்துக்காதீங்க அப்படின்னு சொல்லிட்டு அவங்க சொல்கிறாங்க. இப்போ ஜேகே எந்த ப்ராப்ளம் கிடையாது, இதில் போய் இருக்குது, அவங்க என்ஜாய் பண்ணிட்டு இந்த வயசுல என்ஜாய் பண்ண முடியும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஜேகே சொல்கிறாங்க. இப்போ அவங்க பார்க்குறாங்க, பரவாயில்ல ஜேகே, நீங்கள் போய் மெச்சூரிட்டி பர்சனாக இருக்கீங்க, இந்த எங்கேஜில் ஒரு ப்ரொஃபஸராகவும் இருக்கீங்க, அதுக்கப்புறம் பிஸ்னஸ் மேனாக இருக்கீங்க, ஒரு ஜென்டில்மேன் ஜேகே நீங்கள் அப்படின்னு சொல்கிறாங்க. உங்கள் கேரக்டர் ரொம்ப பிடிச்சிருக்கு, எனக்கு உங்கள்கிட்ட ரொம்ப பிடிச்சிருக்காங்க, எனக்கு உங்கள்கிட்ட பர்சனாக பிடிச்ச உங்கள் கேரக்டர் தான் சொல்கிறாங்க. ஜேகே பார்க்குறாங்க, தேங்க்யூ இட்ஸ் மை ப்ளஷர் சொல்கிறாங்க. ஒரு ஹியூமனாக அப்படி தான் இருக்குன்னு சொல்லிட்டு உங்களை பார்த்து என்ன கற்றுக்கணும் அப்படின்னு சொல்கிறாங்க. இதை கேட்குற அந்த இன்னொரு பர்சனுக்கு அப்படி ஒரு கோவம் பாசிட்டிவ் ஆயிடுச்சு அந்த லியம் கடை. ஓகேவா, ஃபஸ்ட்டு எனக்கு ப்ரொஃபஸர் ஜாபின் வந்து அழிச்சேன், என்னோட கரியரே ஸ்பாயில் பண்ணிட்டேன், இப்போ நான் அட்லீஸ்ட் பிஸ்னஸ் பண்ணியாவது என்ன கொஞ்சம் டெவலப் ஆகணும்னு பார்த்தாக்கா அதையும் வந்துருக்காங்க. அதில் நேரம் போட்டே வரல, எங்கே பார்த்தா நீ மட்டும் தான் இருப்பியா, அப்படின்னு தான் நம்பர் ஒன்று இருப்பியா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு முறைச்சி பார்த்துட்டு இருக்காங்க. இப்போ நம்ம ஜேகேக்கு ஒரு கால் ஜேகே பார்க்குறேன், இவங்க வந்துடுறேன். ஸோ ஜேகே எஞ்சி போயிடுறாங்க. இவங்க எல்லாருமே பேசிட்டு பிஸியாக இருக்காங்க, சாப்பிட்டுக்கிட்டே எல்லார்ட்டையும் பேசிட்டு ஜாலியாக பேசிட்டு இருக்காங்க, ஃபன் பண்ணி சாப்பிட்ருக்காங்க. இப்போ ஜேகே தள்ளி வந்துட்டு கால் பேசுகிறாங்க. சொல்லுவோம் ஏன்னு சொல்கிறாங்க. இப்போ நம்ம ஒயின் பார்க்குறா ஜேகே சொல்கிறாங்க அங்கே பாரு நிறைய ட்ரிங்க்லாம் பண்ணுறாரு சொல்கிறாங்க. இல்லை ஒயின் ட்ரிங்க்லாம் பண்ணல சொல்லிட்டாங்க. இல்லை நீ கொஞ்சம் அவுட் ஆஃப் ஷாட்டில் இருக்கே, கொஞ்சம் பார்த்து சேஃபாக சரியா சொல்கிறாங்க. ஓகே ஒயின், என் ஒய்ஃப் கேமில் எவ்வளோ பாசம் சொல்லி ஜேகே சொல்கிறாங்க. இப்போ நம்ம ஒயின் பார்க்குறேன், ஆமாம் சொல்கிறாங்க, பயப்பட ஓகேவா, ஜஸ்ட் கொஞ்சம் தான் ட்ரிங்க் பண்ண ஓகேவா சொல்கிறாங்க. சரி ஓகே ஜேகே, நீ மார்னிங் வந்துடுவில்ல, நான் மார்னிங் வந்துடுவேன், எனக்கு நைட்டுலேருந்து வர முடியாதா, காய் சொன்னான் ரூம் புக் பண்ணியிருக்காங்க சொல்கிறாங்க. அப்படியே அவன் ரூம் புக் பண்ணியிருக்கான், நாங்கள் இங்கே ஸ்டே பண்ணுற மாதிரி இருக்கும், எனக்கு இப்படி பாரு டைம் வந்து ஆல்மோஸ்ட் 10:50 ஆகிட்டா, இப்படி நாங்கள் சாப்பிடுவோம் போகிறதுக்கு 11 o'clock மேலே ஆயிடும், ஸோ நாங்கள் மார்னிங் வர முடியும் சரியா சொல்கிறாங்க. ஓகே ஜேகே, நீ பார்த்து பத்திரமாவா என்ன சொல்கிறாங்க. சரி ஓகே அப்படி சொல்லிட்டு இப்போ ஜேகே போய் ஃபோனை கட் பண்ணிட்டு டர்ன் பண்ணுறாங்க. பார்த்து அங்கே ஒரு பர்சன் நிற்கிறாங்க. அப்புறம் எப்படி இருக்கீங்க ப்ரொஃபஸர் ஜேகே சொல்கிறாங்க. இப்போ நம்ம ஜேகே பார்க்குறாங்க. லியம் என்ன வேணும் உனக்கு கேட்குறாங்க. இல்லைடா நானும் பார்த்து தான் இருக்கேன், ப்ரொஃபஸராக இருந்தேன், என்னோட கரியரை ஸ்பாயில் பண்ணேன் சரி, உங்களோட கரியர் நான் ஸ்பாயில் பண்ண விட்டு உனக்கு பேட் பிஹேவியர் தான் உனோட கரியரை அழிச்சிது சரியா சொல்கிறாங்க. என்னட்டுக்கா ஆமாம், எனக்கு ஸ்டூடெண்ட்டு நம்ம நம்பி விடாங்க சரியா, அந்த ஸ்டூடெண்ட்டே மிஸ்டேக் பண்ணியிருக்க, அவங்ககிட்ட பிளாக்மெயில் பண்ணுறது, ரிட்டர்னிங் பண்ணுறது, செகண்ட் அவங்க வந்து தப்பாக மிஸ்யூஸ் பண்ண நினச்சது, இதெல்லாம் தப்பு சரியா சொல்லுவாங்க. அதனால் மட்டும்தான் உன ப்ரொஃபஸர் ஜாப்லேயே நாங்கள் எடுத்தோம் சரியா. செகண்ட் வந்து நீ இந்த மாதிரி ஒரு ஃபீல்டில் இருந்த அப்படின்னாக்கா உன்னை நம்பி யாரும் எந்த ஒரு பசங்களும் படிக்க வர மாட்டாங்க ஓகேவா. நீ படிக்க போகணும்னு நினைக்கிற பசங்கள்கிட்ட என்ன மாதிரி நடக்குது தெரியுமா உனக்கு, அந்த பொண்ணு உனக்கு ஒரு சிஸ்டர் ஏஜில் இருந்தால் நீ என்ன பண்ண நினச்சி அப்படி சொல்லி கேட்குறாங்க. இப்போ நம்ம ஏன் பார்க்குறாங்க பாரு சொல்கிறாங்க. அதனால தான் அப்படி பண்ண ஓகேவா, நீ வந்து கரெக்டாக இருந்தனாக்கா ஒன்று ஏன் நான் மொத்தம் அட்டாக் பண்ண போகிறாங்க சொல்கிறாங்க. அது மட்டும் உங்கள் கரியர் ஏன் ஸ்பாயில் ஆக போகுது, உன் லைஃப் அந்த மாதிரி மாறிக்கினாக்க ரீசனே மட்டும் தான், பேட் பிஹேவியரும் உன்னோட பேட் தாட்ஸ் மட்டும் தான் ஓகேவா. நீ கரெக்டாக இருந்தனாக்கா ஏன் உன் லைஃப் வந்து உன் லைஃப் யாராலுமே உன்னுடைய சக்ஸஸ்ஃபுல்லாக யாருமே அழிக்க முடியாது ஓகேவா. நீ ஃபெயிலில் இருக்கனா நீ அதுக்கு ரீசனே மட்டும்தான் அப்படின்னு சொல்லிட்டு ஜேகே சொல்கிறாங்க. அப்போ ஏன் பார்க்குறாங்க. அப்போ நீ சக்ஸஸ்ஃபுல்லாக இருக்க ரீசன் சொல்கிறாங்க, நான் ஹானஸ்ட்டாக இருக்கேன் ஓகேவா, நான் ஹானஸ்ட்டாக ஹம்பிளாக கரெக்டாக இருக்கேன் ஓகேவா, லைஃப் எப்படி வாழணும்னு தெரியும் ஓகே, நான் எனக்கு ஒருத்தவங்க தப்பான பார்வை பார்க்கவும் மாட்டேன், என்ன தப்பான இடத்துல யாருக்கிட்டே நான் அப்ரோச் பண்ணவும் மாட்டேன், நான் கரெக்டாக இருக்கேன் ஓகேவா, நான் நானாக இருக்கேன் அப்படி சொல்லிட்டு ஜேகே சொல்கிறாங்க. ஓ அப்படியே ஆமாம் சொல்கிறாங்க. இப்போ அவங்க பார்க்குறாங்க, அங்கே பாரு சொல்கிறாங்க, என் லைஃப் வந்து தெரிஞ்சு தெரியாமல் ஒரு மிஸ்டேக் கூட பண்ணது தெரியுமா, அப்படி ஒரு விஷயத்தை நான் பண்ணுறேன்னு வச்சுக்கேன், ஈவன் அந்த கில்ட்டினஸ் எனக்கு கொண்டுட்டோம் அப்படி ஜேகே சொல்கிறாங்க. ஓ அப்படியே ஆமாம் சொல்கிறேன், லைஃப்பில் சக்ஸஸ்ஃபுல்லாக இருக்கனாக்கா அது ரீசன் என்னுடைய குட் ஹேபிட் மட்டும்தான் ஓகேவா, நீ உன் லைஃப் வந்து ஃபெயில்டாக இருக்கனாக்கா உன் பேட் ஹேபிட் மட்டும் தான் காரணம் ஜேகே சொல்கிறாங்க. லைஃப்பில் நேர்மையாக இருந்து பழகிக்கோ சரியா சொல்கிறாங்க. இப்போ ஜேகே சொல்லிட்டு அப்படி அங்கே போயிடுறாங்க. இப்போ அந்த பர்சன் பயங்கர கோவம் வருது, முறைச்சி பார்க்குறான் சரி சொல்லிட்டு. இப்போ நம்ம ஜேகே அங்கே ட்ரிங்க் பண்ண ஆரம்பிக்கிறாங்க. அவர் ட்ரிங்க் பண்ணிருக்காங்க. அப்போ ஜேகே ஃபுல்லாக ட்ரிங்க் பண்ணி முடிச்சிட்டாரு, ட்ரிங்க் பண்ணி சாப்பிட்டு இருக்காங்க. ஆனால் அவருக்கு சாப்பிட எனக்கு அது ட்ரிங்க் பண்ணதுக்கு அப்புறமா ஒரு மாதிரி டிஃப்ரெண்ட்டாக ஒரு ரியாக்ட் பண்ணது பாடி அவர் வந்துட்டு. இப்போ ஜேகே பாருங்க காய் சொல்கிறா ஜேகே சொல்கிறாங்க, எனக்கு ஒரு மாதிரி இருக்குடா சொல்கிறேன். என்ன மாதிரி இருக்குது ஜேகே காய் கேட்குறாங்க. இல்லைடா ஒரு மாதிரி பாடியில் எரியிற மாதிரி இருக்குது, எரியிற மாதிரி இருக்கா, என்ன ட்ரிங்க் இது நார்மல் ட்ரிங்க் தானடா சொல்கிறாங்க. எப்போ குடிக்கிற ஒரு ட்ரிங்க் தானே இது சொல்கிறாங்க, அதுவும் காஸ்ட்லியான வாங்கிடா இது சொல்கிறாங்க. இல்லைடா எனக்கு ஏதோ ஒரு மாதிரி இருக்குது, ஒரு மாதிரி பாடி இப்போ ஹீட் ஆகுது சொல்கிறாங்க. ஹீட் ஆகுதா ஆமாம் பாடி ஹீட் ஆகுது, நான் போய்ட்டு ஷவர் பண்ணிட்டு தூங்க வா சொல்கிறாங்க. இப்போ காய் பார்க்குறாங்க. அப்படியே இன்னும் டின்னர் பார்ட்டி முடியலடா, அந்த பேர் இன்னும் சாப்பிட்டு தான் இருக்கும் சொல்கிறாங்க. நீ மட்டும் என்ஜாய் பண்ண நினச்சிக்க மாட்டாங்களா சரி இல்லைடா அது சொல்கிறாங்க. பக்கத்தில் பாசம் பார்க்குறாங்க. ஏன்னா ஜேகே அது ஓகே கேட்குறாங்க. ஜேகே தான் இல்லை எனக்கு கொஞ்சம் பாடி அப்செட்டாக இருக்குது சொல்கிறாங்க. அப்படியே அவங்க ஹெல்த் கொஞ்சம் அப்செட்டாக இருக்குது சொல்கிறாங்க. ஓகே ஒன்றும் தப்பு இல்லை, நீங்கள் ஏஞ்சி போங்க, ஏன்னா எல்லாருக்கும் சம்டைம்ஸ் ஃபுட்டு வந்துட்டு செட் ஆக முடியல, ஹோட்டல் ஃபுட் மேபி உங்களுக்கு அஃபெக்ட் ஆகிருக்கலாம் சொல்கிறாங்க. செட் ஆகும் மேபி உங்களுக்கு ஒதுக்காமல் போயிருக்கும், நீங்கள் போங்க அப்படின்னு சொல்கிறாங்க. இப்போ நம்ம ஜேகே பார்த்தீங்கன்னா தப்பாக எடுத்துக்காங்க, யாரும் சொல்கிறீங்க இல்லை நீங்கள் போங்க ஜேகே போய் ரெஸ்ட் எடுத்துக்கோங்க சொல்கிறாங்க. ஹெல்த் தான் ஃபஸ்ட் ப்ரையாரிட்டி அப்படி சொல்கிறாங்க. இப்போ நம்ம ஜேகேவும் சரி ஓகே காய் நம்ம ரூம் சொல்கிறாங்க. இப்போ நம்ம காய் பார்க்கண்டே ரூம் நம்பர் 108 3rd சொல்கிறாங்க. இப்போ ஜேகே பார்க்க ஓகே அப்படி சொல்லிட்டு ஜேகே வந்துட்டாங்க. ஆனால் பாடி பயங்கர ஹீட் ஆயிடுச்சு, ஏன்னா ஜேகே அந்த ட்ரிங்க் அந்த கிளாஸ் ஃபுல்லாக குடிச்சிட்டாரு. தான் இப்போ ஜேகே பார்க்க சரி சொல்லிட்டு அப்படி போகிறாங்க. இப்போ லிஃப்ட் வந்து ஓப்பன் பண்ணுறாங்க. லிஃப்ட்டில் போய் ஏறுறாங்க.
அப்படியே ஒரு பாடி அப்படி எரிஞ்சிட்டு இருக்கு. ஹீட் இப்போ ரொம்ப அதிகமாகிட்டு இருக்கு. ஜேகே பார்க்குறாங்க கடவுள் சொல்லுவாங்க. ஸ்வெட் வேற ஆகுது. ஜேகே பார்க்குறாங்க கொஞ்சம் கொஞ்சமாக ஐஸ் வேறு பிளர் ஆகிட்டு இருக்கு. செகண்ட் ஃப்ளோர் வந்து தேர்ட் ஃப்ளோர் வந்துச்சு. இப்போ ஜேகே மெதுவாக இறங்குறாங்க. இறங்குறது பார்க்க ஒரு ஸ்டாண்டர்டாக நடக்க முடியல அவரால். சரி ஓகே சொல்லிட்டு சரி ஓகே அப்படி போகலாம்னு சொல்லிட்டு மெதுவாக ஜேகே நடந்துட்டு இருக்காங்க. பார்க்குறாங்க அப்போ ஐஸ் ரூம் பிளர் ஆகுது. ஹெட் ஒரு மாதிரி ஸ்ட்ரிப்ட் அவருக்கு லைட்டாக ஹெட் செக் பண்ணி பார்க்குறாங்க. பிளர் அப்படியே லைட்டாக தெரியுது. ரூம் நம்பர் பார்க்குறாங்க. ஃபர்ஸ்ட் பார்க்குறது வந்துட்டு ரூம் நம்பர் 111 இருக்கு. இந்த எப்படி தான் போகும் 111 110 அப்படி இந்த பக்கத்துலேருந்து போகும். அவர் பார்க்குறாங்க என் ரூம் எங்கே இருக்குது. ஜேகே பார்த்துட்டு இருக்காங்க. அப்படி ஒவ்வொரு எப்படினாக்கா ஒரு ஹேண்ட் வச்சு ஒவ்வொன்றா தட்டி எப்படிக்கா பிடிச்சிட்டு இருக்காங்க. அந்த வாழை பிடிச்சிக்கிட்டே இருப்பாங்க. எனக்கு நடக்க முடியல. அவரோட ஐஸ் ஒன்று பிளராக இருக்குது. அப்படி ஜேகே போயிட்டே இருக்காங்க. சடனாக அவரை ஒரு பர்சன் ரூம்குள்ள தள்ளி விட்டுறாங்க. தள்ளி ஃப்ளோர் லாக் பண்ணுறாங்க. ஜேகே பார்க்க யாரும் சொல்லிட்டு பார்க்குறாங்க. பார்க்க முடியல அவரால். அதுக்கப்புறம் இருக்குது அவங்க ஸ்பின் ஆகிட்டு ஹெட் ஒரு ஐஸ் ஒன்று பிளராக இருக்குது. யாரு போய் எந்த ரூம் ஏன் ரூம் தானா சொல்லி பார்க்குறாங்க. பார்த்தா ரூம் ஃபுல்லாக டார்க்காக இருக்குது. ஜேகே பார்க்குறாங்க. சரி ஓகே படுத்துடலாம் அப்படி மார்னிங் பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அப்படி மெதுவாக வராங்க. அந்த பெட்டுக்கிட்ட கால் பெட்டிக்கிட்ட இதுவாக பெட்டாக இருக்கும். சொல்லி அப்படியே படுத்துறாங்க. படுத்து பார்க்குறாங்க ரொம்ப ஒரு மாதிரி பாடிக்கிட்ட பார்க்கணும். சரி ஓகே சரி ஷர்ட் படுத்துங்க அப்படி ரூம் படிக்கிற போட்டு அப்படி படுக்கிறாங்க. அவர் படிச்சு ஹேண்ட் அண்ட் பக்கம் போடும்போது அந்த அவர் மேலே அது அவருக்கு ஏதோ ஒரு ஃபீல் ஆகுது. சம்திங் டச் பண்ணுறாரு. இப்போ ஜேகே டச் பண்ணி பார்க்குறாங்க. பார்த்தா பக்கத்தில் யாரோ படுத்துருக்க மாதிரி இருக்குது. ஜேகே பார்க்குறாங்க யாரை சொல்லிட்டு ஒரு ஹேண்ட் டச் பண்ணி பார்க்குறாங்க. ஐஸ் ஓப்பன் பார்க்குறேன் பார்க்க முடியல. ஏன்னா ஐஸ் பிளராக இருக்குது. செகண்ட் ரொம்ப டார்க்காக தான் இருக்குது. அப்புறம் அவரால் ஹேண்ட் வச்சு டச் பண்ணி பார்க்குறாங்க. ஃபீல் பண்ண முடியுது. பார்க்குறாங்க பக்கத்தில் யாரும் படுத்துருக்காங்க சொல்லி புரியுது. இப்போ ஜேகேக்கு ஒரு மாதிரி பாடி ஹீட்டாக இருக்குது. எனக்கு அவரும் இப்போ ஷர்ட்லெஸ் தான் இருக்காரு. ஷர்ட் ரூம் பண்ணிட்டாரு. அந்த பர்சன் பார்த்தாக்கா அவங்க போய் ஷர்ட் இல்லாமல் இருக்காங்க. அப்போ ஜேகே போய் அவங்களை ஹக் பண்ணுறாங்க. அந்த பாடி அட்டாச் ஆகும்போது ஹீட்டை போது வந்துட்டு அந்த வார்ம்னஸ் அவருக்கு அவர் ஹீட்டாக இருக்கனால அந்த பர்சனோட டச் பண்ணும்போது அவருக்கு அந்த ஃபீல் வந்து பிடிச்சிருக்கு. அப்படியே வந்து டைட்டாக என்ன ஹக் பண்ணுறாங்க. இப்போ அந்த பர்சன் பார்த்தாக்கா அமைதியாக படுத்துருக்க மாதிரி இருக்குது. எந்த ஒரு மூமெண்ட்டுமே இல்லை. இப்போ ஜேகே பார்க்குறாங்க. அவர் இப்படினாக்கா ஒரு ஃபேஸ் வச்சு லைட்டாக ரப் பண்ணுறாங்க அந்த பர்சன் நெக்கிட்ட. அப்போ அந்த பர்சன் அந்த ஃப்ராக்ரன்ஸ் ஜேகே ரொம்ப பிடிச்சிருக்கு. இன்ஹீல் பண்ணுறாரு. ஹீல் பண்ணிட்டு அவர் ஐஸை மட்டும் ஓப்பன் பண்ண முடியல. ஆனால் அவருக்கு வந்து இப்போ அவருக்கு ஒரு மாதிரி ரொம்ப நீடாக இருக்குது. அவருக்கு அந்த ஃபீல் வந்து வேணும் அப்படின்னு சொல்லிட்டு இருக்குது. இப்போ ஜேகே அப்படியே லைட்டாக பைட் பண்ணுறாங்க. அந்த பர்சன் நெக்கு அந்த பர்சன் லைட்டாக அப்படி சொல்கிற மாதிரி அந்த மாதிரி பண்ணுறாங்க. இப்போ ஜேகே ஒரு மாதிரி ஜேகே லைட்டாக அவரும் பைட் பண்ணி ஒரு மாதிரி கிஸ் பண்ணுறாங்க. அந்த பர்சன் லைட்டாக ஸ்ட்ரகிள் பண்ணுறாங்க. ஆனால் ரொம்பலாம் இது உள்ள லைட்டாக ஸ்ட்ரகிள் பண்ணுறாங்க. அவ்வளோதான். ஜேகே அந்த பர்சன் ரெண்டு ஹேண்டி ஒரு ஹேண்டில் பின் பண்ணிட்டு அப்படியே ஜாலெல்லாம் பைட் பண்ணுறாங்க. அந்த பசங்க பார்க்க குட்டியாக இருப்பாங்க. அவங்க அதுக்கப்புறம் ஜேகேக்கு ஃபீல் ஆகிட்டு இருக்கு. ஜேகேன்னு பைட் பண்ணுறாங்க. ஜாலைனில் ஐஸ் நோஸ்லாம் வந்து கிஸ் பண்ணுறாங்க. லிப்ஸ் கிட்ட கரெக்டாக வந்துட்டு அட்டாச் பண்ணுறாங்க. அப்போ ரொம்ப டீப்பாக கிஸ் பண்ணுறாங்க. கிஸ் பண்ணி அப்படி இருக்காங்க. ஒரு மாதிரி இன்டிமெண்ட்டாக இருக்காரு. அங்கே அவருக்கு என்ன கான்ஷியஸ்லேயே இருக்குமானே தெரியல. ஆனால் கான்ஷியஸில் இருக்காங்க. நான் ஐஸ் ஓப்பன் பண்ணி பார்க்க முடியல. அவர் என்ன பண்ணுறதுன்னு தெரியாமல் பண்ணிட்டு இருக்காரு. எல்லாமே போயிட்டுருக்கு. நெக்ஸ்ட் டே மார்னிங் நம்ம ஜேகே இப்படினாக்கா ஐஸ் ஒன்று பார்க்குறாங்க. பார்த்துக்க ஒரு பாடி பயங்கர பெயினாக இருக்குது. டைம் இப்போ இருந்தாலும் 6:40 இருக்கும். அவர் இப்படிக்க ரொம்ப இடம் தூங்கிருப்பாரு. ஆனால் எழுந்திரிச்சிட்டு அரேஞ்ச் பார்க்குறாங்க. ரொம்ப பாடி பெயினாக இருக்குது. இப்போ ஃபோன் வைப்ரேட் ஆகிருக்கு. நல்லா எழுந்திரிச்சிருப்பாரு. இப்போ பார்க்குறாங்க. பார்த்தா சைடில் பார்த்தா ஃபோன் வைப்ரேட் ஆகிருக்கு. ஜேகே பார்க்குறாங்க என்னது. ஜேகே இப்படி டச் பண்ணிட்டு அந்த ஃபோன் இப்படினாக்கா கீழே ட்ரெஸ் வந்து கீழே தான் கிடக்கு. பெட்டுக்கு பக்கத்தில் கீழே கிடக்கு. ஜேகே பார்க்குறாங்க. ஃபோன் கீழே இருக்குது. எடுத்து பார்க்குறாங்க. பார்த்தா கால் ஒயன் இருக்குது. இப்போ ஜேகே தான் ஹலோ ஒயன்னு சொல்கிறாங்க. ஜேகே இன்னும் வரவே இல்லை சொல்கிறாங்க. சொல்லிட்டு எனக்கு ஒரு காலேஜ் இருக்குது ஜேகே நீ வீட்டை வா அப்படின்னு சொல்கிறாங்க. அதை சீக்கிரமாக ரொம்ப வெக்கேட் பண்ணிட்டு வந்துட்டு சரியா சொல்கிறாங்க. இப்போ வேணும் ஜேகே ஓகே வேணும் அப்படின்னு சொல்லிட்டு ஃபோன் கட் பண்ணுறாங்க. கட் பண்ணிட்டு இப்போ தான் நோட் பண்ணுற அவர் எப்படி இருக்காருன்றது ஜேகே கூட ஷாக்கடாகிடுது. என்னடா சொல்லி பார்க்குறாங்க. அவரால் அவருக்கு ஒரு மாதிரி ஆகிடுது. நம்ம எப்படி இப்போ வித்தவுட் ட்ரெஸ்ஸில் ஜேகேக்கு அதை ஏற்றுக்க முடியல. ஒரு மாதிரி இருக்குது. இப்போ ஜேகே பார்க்குறாங்க. அந்த பிளாங்கெட் சுற்றி பார்க்குறாங்க. பக்கத்தில் யாருமே இல்லை. ஆனால் ஜேகேக்கு ஒரு மாதிரி இருக்குது. பெட்டை பார்த்தா அவ்வளோ மெஸ்ஸியாக இருக்குது. ஜேகே எல்லாம் செலக்ட் பண்ணி பார்க்குறாங்க. அப்போ லைட்டாக அவர் வந்து ஹெட் லைட்டாக டேப் பண்ணுறாங்க. அப்போ டேப் பண்ணி பார்க்கும்போது அவருக்கு பின்னாடி நல்லா பரிவன் ஆகுது. என்னெல்லாம் நடந்துச்சு சொல்லிட்டு அப்போ ஜேகே கொஞ்சம் ரிவர்ஸில் போகிறாங்க. நைட் அந்த ரூமில் யாரோ ஜேகே புஷ் பண்ணது. ஜேகே இந்த பெட்டுக்குள்ளே வந்தது. ஜேகே ஒரு பாசம் மாதிரி கிஸ் பண்ணது அப்படின்னு நினச்சி பார்க்குறாங்க. அந்த பாசனோட எப்படிலாம் இருந்தால் சொல்லிட்டு ஜேகேக்கு ஒரு மாதிரி ஒரு தாங்க முடியும் மோத்த கை வைக்கிறாங்க. ஜேகே நீ என்ன பண்ணிட்டாரு. ஜேகேக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்குது. என்ன பண்ணியிருக்கேன் நான் ஒரு பாசம் கூட ஜேகே பார்க்குறாங்க. அப்படி ஏற்றுக்க முடியல. நான் எப்படி இருந்தேன். நான் எப்படி இந்த மாதிரி இருந்தேன். ஒயின் கூட தான் கடவுளே. நான் ஒயின் என்னோட கேர்ள் ஃப்ரெண்ட். நான் அப்படி ஒரு இன்னொரு பாசம் கூட ஜேகே அவளை ஏற்றுக்க முடியல. யாருக்கு இப்படி யார் இருந்தா ஜேகே அப்படி யோசிச்சு பார்க்குறாங்க. அப்படி யோசிக்கும் போது தான் அவருக்கு அந்த பாசம் டச் பண்ணது ஏதாவது நைட் டைம் தான் ஃபீல் பண்ணது. அவர் ஃபீல் பண்ண முடியுது. அவர் ரிமைண்ட் பண்ணி பார்க்குறாரு. அப்போ அவர் டச் பண்ணப்போ அவர் ஃபீல் பண்ண முடியாது. ஒரு பையன் அது பொண்ணு பையன் அது தெரிஞ்சிச்சு. ஒரு பையன் கூட போய் நான் இருந்திருக்கேன். ஜேகே அதை எதுக்கு ரொம்ப அழகாக வருது. அப்போது அந்த ரூமில் வந்து நாக் ஆகிட்டு இருக்கு. சரிங்க பாருங்க இன்னும் வேறு ஒருத்தவங்க ரூம் சார் சொல்கிறாங்க. இல்லை என் ஃப்ரெண்டு வந்து நைட் வந்து அவங்க ரூமில் ஸ்டே பண்ணாமல் இருக்கான். இது அந்த ரூம் சொல்கிறாங்க. சரிங்க பாருங்க நீங்கள் புக் பண்ண ரூம் சொல்கிறாங்க. நான் புக் பண்ண எனக்கு 107 சரி என் ஃப்ரெண்டுக்கு 108 தான் புக் பண்ணேன். ஆனால் என் ஃப்ரெண்டுக்கு ரூமில் இல்லை. அப்போ எங்கே இருக்கான்னு தெரிஞ்சுக்கணும்னு சொல்கிறாங்க. சரி ஓகே சார் அப்படி சொல்லிட்டு அந்த பர்சன்
ரூம் லாக் பண்ணிட்டு இருக்காங்க. இப்போ அந்த பர்சன் வந்துட்டு இப்போ ஓப்பன் பண்ணுறாங்க. எனக்கு ஒரு கட்டத்துக்கு லாக் பண்ணி அவங்க எல்லாம் ஓப்பன் பண்ணிடலாம். டோர் வந்து பார்க்க வெளியே ஓப்பன் பண்ண முடியும். இப்போ அவங்க ஒரு கட்டத்துக்காக நான் லாக் பண்ணிருக்காங்க. இப்போ ஜெக்கிக்கு ஒரு மார்க்கு ஜெக்கி பார்க்குறாங்க. அந்த பெட்டை பார்க்கும்போது அந்த பக்கத்தில் அந்த பெட்டை பார்க்கும்போது அங்கே ஒரு பிரேஸ்லெட் ஒன்று கிடக்கு. ஜெக்கி பார்க்குறாங்க. பிரேஸ்லெட் எடுத்து பார்க்குறாங்க. பார்த்தாக்கா அது லிமிடெட் எடிஷன் தான். அது ஃபுல்லாக டைமண்டால் பண்ணியிருக்கு. ஜெக்கி அதை பார்க்குறாங்க. அது பார்க்குறப்போ அந்த பேஜேன்னு சொல்லிட்டு இன்ஷியல் போட்டிருக்கு. இன்ஷியல் போட்டு மேக் பண்ண ஒரு பிரேஸ்லெட் தான் அது. ஜெக்கி இதை பார்க்குறாங்க. அவருக்கு நல்ல தெரியுது ஒரு பையன் கூட இருந்திருக்கும். அந்த பையன் யாராக இருப்பாங்க நல்லா தெரியல. இப்போ ஜெக்கி இந்த பிரேஸ்லெட் எடுத்துட்டு அப்படி ஹேண்டில் வச்சு பார்த்துட்டு இருக்காங்க. டக்குன்னு அப்படி ட்ரெஸ்ஸாக சேஞ்ச் பண்ணுறாங்க. சேஞ்ச் பண்ணிட்டு அதை ஒரு பேக்கெட்டுக்குள்ள வச்சுக்கிட்டு டோர் ஓப்பன் பண்ணுறாங்க. பார்த்தாக்கா அங்கே காயின் இருக்காரு. டி இங்கே என்ன பண்ணுற ரூம் 8 சரியா நீ இது 10 என்ன பண்ணிட்டு இருக்க அப்படி கேட்குறாங்க. அதே சொல்லுவாங்க இந்த ரூம் இல்லடா சரியா நீ இருக்கு ரூம்ல இருக்க அப்படின்னு சொல்லிட்டு காய் கேட்குறாங்க. ஜெக்கி பார்க்குறாங்க. அதே சொல்கிறாங்க நீ 8 தானே இருக்கும் எதுக்கு இந்த ரூமுக்கு வந்தா சொல்லி கேட்குறாங்க. இப்போ நம்ம அந்த பர்சன் பார்க்குறாங்க. அந்த ஹோட்டலுடைய ஒர்க் பண்ணுற மாதிரி பார்க்குறாங்க. அந்த சர்வெண்ட் பார்க்குறாங்க. சார் ஓகே சார் அவங்க தெரியாமல் இருப்பாங்க ட்ரிங்க் பண்ணிக்கலாம் சார் ஓவரா சொல்கிறாங்க. ஆமாம் சொல்கிறாங்க. இப்போ நம்ம காய் பார்க்குறாங்க. ஜெக்கோட ஃபேஸ் ஒரு மாதிரி கேண்டா ஒரு மாதிரி இருக்கா சொல்லி கேட்குறாங்க. அது ரொம்ப ட்ரிங்க் பண்ணுற ஹெல்த் முடியலன்னு கேட்குறாங்க. இப்போ நம்ம ஜெக்கி பார்க்குறாங்க. நீங்கள் கொஞ்சம் வெளில போக முடியுமான்னு கேட்குறாங்க. இப்போ நம்ம அந்த பர்சன் பார்க்குறாங்க. சார் ஓகே சார் வெளில போகிறாங்க. இப்போ நம்ம ஜெக்கி தான் காய்கிட்ட பேசணும் ட்ரை பண்ணுறாங்க. அப்போ காய்க்கு ஒரு கால் வந்து காய் பார்க்குறேன் இருடா அப்படி சொல்லி பிக் பண்ணுறாங்க. அப்படியே அது வர சொல்லுங்க பாரு எனக்கு இம்பார்ட் மீட்டிங் இருக்கு போய் அட்டன் பண்ணி ஆகும் நீ உடனே வர மேலே போய் பேசலாம் சொல்லிட்டு இல்லடா நீ வாடா சொல்லிட்டு இப்போ ஜெக்கி தான் காய் தான் ஜெக்கி விட்டு வெளில வராங்க. ரூமை கிட்ட பண்ணிட்டு காரில் உட்காருறாங்க. காரில் வந்துட்டு இருக்காங்க. அப்போ ஜெக்கி வந்துட்டு அமைதியாகவே இருக்காரு. காய் பார்க்கணும் சரி ஆசிடுங்க. அது மட்டும் இல்லாமல் 1 வீக் ஆஃப்டர் மொயனோட பர்த்டே இருப்பது ஓகேவா என்ன சர்ப்ரைஸ் பண்ண போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு காய் கேட்குறாங்க. இப்போ ஜெக்கி பார்க்குறாங்க. கார் ஸ்டாப் பண்ணி சொல்கிறாங்க. என்ன கார் ஸ்டாப் பண்ணி சொல்கிறாங்க. டே எனக்கு மீட்டிங் டைம் ஆகுதா சொல்கிறாங்க. காரை ஸ்டாப் பண்ணுறா சொல்கிறாங்க. சரி சொல்லிட்டு காயும் கார் ஸ்டாப் பண்ண என்ன சொல்லிட்டு இப்போ நம்ம ஜெக்கி சொல்கிறாங்க. சொல்கிறாங்க நான் ஒரு பையன் கூட சொல்கிறாங்க. நீ ஒரு பையன் கூட சொல்கிறாங்க. நான் ஒரு மாதிரி எடுத்துட்டேன்டா சொல்கிறாங்க. என்ன சொல்கிறாங்க. டே என்னடா சொல்கிறா ஜெக்கி கேட்குறாங்க. காய்கிட்ட இது காய் கேட்குறாங்க. ஜெக்கி கிட்ட ஆமாண்டா நான் ஒரு பையன் கூட ஒரு மாதிரி இருந்துட்டேன்டா நைட்டே சொல்கிறாங்க. என்ன பேசிட்டு இருக்கா சொல்கிறாங்க. ஆமாடா டே இங்கே பாருடா அப்படியே இருக்கா நீ சொல்கிறாங்க. இல்லைடா நல்லா ஞாபகம் ஓகே எனக்கு தெரியாது அப்படின்னு சொல்லிட்டு நான் அந்த மாதிரி இருந்துட்டேன்டா. ஜெக்கி ரொம்ப அழகாங்க. காய் பார்க்குறாங்க. பாரு ஜெக்கே சொல்கிறாங்க. பாரு எனக்கு எப்படி ஒயினை பேச பண்ண போகிறது தெரியலடா சொல்கிறாங்க. ஜெக்கி இங்கே பாரு இது தெரிய மாட்டேன் மிஸ்டேக் விட்டு எல்லாம் பேச பண்ண ஓகே சொல்லுங்க அப்படி விட்டுடா சொல்கிறேன். எப்போ விட சொல்கிறேன் அந்த பையன் யாருன்னு தெரியலடா. அவன் சின்ன பையன் எனக்கு தெரிஞ்சு கண்டிப்பாக சின்ன பையனாக தான் இருப்பான் சரியா நான் ஒரு பையன் லைஃப் ஸ்பாயில் பண்ணியிருக்கேன்டா சொல்லிட்டு அப்படி இல்லை நீ தெரிஞ்சு பண்ண தெரியாமல் பண்ணணும் ஆனால் தப்பு பண்ணியிருக்கேன்னு சொல்கிறாங்க. சரி நீ எப்படி பண்ண அந்த பையன் சொல்கிறாங்க. எனக்கு அதெல்லாம் தெரியல சரியா நான் அந்த மாதிரி நடந்துக்கிட்டது ஞாபகம் இருக்குது. அந்த பையன் யார் இல்லைன்னு தெரியல எனக்கு ரொம்ப கஷ்டமாக பிப்டியாக இருக்குது அப்படி ஜெக்கி சொல்கிறாங்க. இப்போ காய்ப்பாங்க டே நான் பாடா சொல்கிறாங்க. இல்லை எனக்கு ரொம்ப பிப்டியாக இருக்குது எனக்கு ஒயினை பேஸ் பண்ண முடியாது சொல்கிறாங்க. பாரு இப்போ பேச ஓகேவா வீட்டுக்கு போய் பேசலாம் அப்படி சொல்லிட்டு நம்ம காய் வந்து கொடுத்து வந்துட்டாங்க. இப்போ வீட்டுக்கு வந்து ஜெக்கி டேரக்டாக ரூமில் போய்ட்டு பயங்கரமாக ஆடுறாங்க. ரூம் லாக் பண்ணிட்டு இப்போ ஒயின் பார்க்குறா. ஜெக்கி டோர் லாக் பண்ணிட்டு இருக்கா. இப்போ எல்லாரும் அங்கே தான் இருக்காங்க. என்னாச்சு ஜெக்கிக்கு சொல்லி கேட்குறாங்க. இப்போ நம்ம இந்த பக்கம் நம்ம ஜெக்கி ரூம் சாப்பிட்டு பயங்கரமாக ஆடுறாங்க. இப்போ நம்ம நம்பி பார்க்குறாங்க. பாஸோட ஸ்பேர் கீ ஓப்பன் பண்ணி இவ்வளோ போகிறாங்க. எல்லாரும் கூட போகிறாங்க. என்ன சொல்லி கேட்குறாங்க. இப்போ ஜெக்கி நடந்து சொல்லிட்டாரு. காய் பார்க்க கடவுளே இவன் வேண்டாம் இருக்கும்போது சொன்னான்னு போய் பார்த்துருக்காங்க. அந்த பக்கம் ஜெயோவுக்கு ரொம்ப கோவம் வருது. இப்போ ஜெக்கி செக் பண்ணிக்கிறாங்க. ஜெக்கி பாரு நீ என்ன சொல்கிற நீ லவ் பண்ணி தங்கச்சி தானே சொல்கிறாங்க. நான் உங்கள் தங்கச்சியை லவ் பண்ணுறேன் இப்போ இருக்க வயனதாக ஏன் லவ் பண்ணுறாங்கன்னா எனக்கு எப்படி நினச்சி தெரியல என் ப்ராமிஸ் அது எப்படி தெரியாமல் நடக்கும் சொல்லிட்டு எனக்கு ப்ராமிஸ் தெரியலையா எனக்கு நிறைய ட்ரிங்க் பண்ணிட்டு பாடி ரொம்ப ஹீட்டாக பண்ணுச்சு. நான் போய் ரொம்ப ரெஸ்ட் ரூம் தான் போனேன். ஆனால் போகிறப்போ ஒரு பர்சன் ரூமில் பிடிச்சி பண்ணிட்டாங்க. என்ன நினச்சி கூட தெரியாது. ஆனால் ஒரு பர்சன் கூட இருந்துட்டேன் என் ப்ராமிஸாக இருந்து என்னால் அதை தெரிஞ்சு பண்ணலான்னு ஒரு தப்பு நான் பண்ணிட்டேன். ஜெக்கி எழுதுறாங்க. இப்போ நமக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்குது. ஜெக்கே சொல்கிறாங்க என்னால் யாருமே ஃபேஸ் பண்ண முடியல. நான் எப்படி இருக்குன்னு நினச்சி ஒரு பர்சன் எப்படி ஜென்வனாக டீசெண்டாக இருக்கும் நினச்சி ஈவன் கேர்ள் ஃப்ரெண்டை கூட பிஃபோர் மேரேஜ் வரைக்கும் அவ்வளோ கிஸ் பண்ணக்கூடாது மாதிரி எடுக்கக்கூடாதுன்னு நினச்ச ஒரு பர்சன் நான். ஆனால் இப்போ ஜெக்கி ரொம்ப அழுறாங்க. இப்போ எனக்கு ரொம்ப அழுகு வருது. ஜெக்கி நீ என்ன சொல்கிறா ஒயன் கேட்குறா. ஒயன் மன்னிச்சிரு ஒயன் அப்படி சொல்லிட்டு ஜெக்கி தான் ஒயனில் பேச பார்க்க மாட்டாங்க. அவர் ரொம்ப கில்ட்டியாக இருக்கு. எனக்கு அவர் ஃபஸ்ட்டு கிஸ் கூட ஷேர் பண்ணிக்க மாட்டாங்க. ஜெக்ஸை மட்டும் தான் ஜெக்கி வந்துட்டு நம்ம ஒயன் கிஸ் பண்ணியிருப்பாங்க. ஒயனுமே ஜெக்கோட ஜெக்ஸாக கிஸ் பண்ணியிருப்பாங்க. அவங்க லிப்பில் கேட்டுப்பா இல்லை மேரேஜ் ரெடி கொடுக்குறேன் அது ரொம்ப ஸ்பெஷலாக இருக்கும். அந்த மொமெண்ட் வந்து மறக்க முடியாமல் இருக்கும் அப்படிலாம் சொல்லியிருப்பாரு. இப்போ பார்த்தா அது எல்லாமே போயிடுச்சுன்ற போய் தாங்க முடியல ஜெக்கி போல. ஜெக்கி அழகாங்க ஒரு பக்கம் ஒயன் அழகாங்க. ஜெயோப்பு இன்னும் கஷ்டமாக இருக்குது. என்ன நினச்சிட்டு கேட்குறாங்க. அப்புறமா காய்க்கு ஒரு கால் வருது. காய் பார்க்குறாங்க. சரி ஓகே அது யாரும் தெரிஞ்சுக்கிட்டு இது பண்ணிக்கலாம் சொல்லிட்டு காய் தள்ளிட்டு ஃபோன் பண்ணுறாங்க பர்சனுக்கு. அவங்க சொல்கிறாங்க சொல்லுங்க சார் சொல்கிறாங்க. பாருங்கள் உங்கள் ஹோட்டலோட எஸ்எஸ்டி ஃபுட்டேஜ் ஒரு தர முடியுமா சொல்கிறாங்க. சார் அது லீகல் தாங்க தர முடியாது சொல்கிறாங்க. இல்லை ஒரு ப்ராப்ளம் ஆயிடுச்சு ப்ளீஸ் அப்படி சொல்கிறாங்க. இப்போ அவங்க பார்க்குறேங்க சார் இவங்க நேரில் வாங்க நான் தரேன் அனுப்ப முடியாது சொல்கிறாங்க. சார் நேரில் அனுப்ப முடியாது நேரில் உங்களுக்கு வாங்க நான் காமிக்கிறேன் ஓகேவா ஃபோனில் அனுப்ப முடியாது வேணும் சார் அங்கே எங்கள் ஹோட்டலோட நேம் வந்து ஸ்பாயில் ஆகிடும் அப்படி சொல்லிட்டு அவங்க சொல்கிறாங்க. இப்போ காய் ஓகே நான் அன்றைக்கி நைட்டு வரேன் ஓகே சொல்கிறாங்க. சரி சொல்கிறாங்க. இந்த பக்கம் நம்ம
ஜேகே இவங்களுக்கு ஒரு மீட்டிங் இருக்குது. இப்போ நம்பிட்டு பார்க்குறேன். ஓகே நீங்கள் யாராவது ஜேகே பார்த்துக்கணும். ஓகேவா நான் போய் மீட்டிங் அட்டன் பண்ணுறேன் சொல்கிறாங்க. இப்போ நம்ம காய் பார்க்குறாங்க. நானும் வர சொல்லிட்டு போயிடாரு. அவர் காய் இங்கே இல்லை. அவர் கூட போயிடாரு. மீட்டிங் அட்டன் பண்ணிட்டு வந்துட்டாங்க. இந்த பக்கம் நம்ம ஒயின் ரொம்ப அழகா ஜேகே அதாவது ரொம்ப அதிகமாக அழகாக ஒயின் நம்ம ஜின்லாம் இவர் சமாதானம் ட்ரை பண்ணுறாங்க. ஆனால் அவர் அழுது சமாதானம் பண்ண முடியல. அவர் இந்த பக்கம் நம்ம காய் தான் அன்றைக்கி நைட்டு எனக்கு கொஞ்சம் ஒர்க்கு வெளிப்படுவேன் சொல்லிட்டு எங்கடா போகிறா போயிட்டு வரேன். நீங்கள் ஜேகே பார்த்து சொல்லிட்டு போயிடாரு. இப்போ நம்ம காய் போயிட்டு அந்த ரெசார்ட்கே போகிறாங்க. போயிட்டு கேட்குறாங்க பாருங்கள் இந்த மாதிரி ரூமில் யார் ஸ்டே பண்ணா கேட்குறாங்க. நீங்கள் லிஸ்ட்டு மட்டும் கொடுங்க. சரி அவங்க நேம் லிஸ்ட்டை காமிக்கிறாங்க. பார்த்தாக்கா அவங்க ரெண்டு காலேஜ் ஸ்டூடெண்ட்டு சொல்லிட்டாங்க. காலேஜ் ஸ்டூடெண்ட் ஆமாம் சார் ஆக்சுவலாக அந்த ஃப்ளோரில் எனக்கு ஸ்டே பண்ணாங்க காலேஜ் ஸ்டூடெண்ட்டு ஒரு 2-3 ரூம் மட்டும் தான் அவங்களோட பிஸ்னஸ் பார்ட்னர் ஸ்டே பண்ணியிருந்தாங்க அப்படின்னு சொல்லிட்டு அது அவங்க சொல்கிறாங்க. சொல்லிட்டு ஃபுட்டேஜ் காமிக்க முடியுமா சொல்கிறாங்க. இல்லை சார் லீகல் எனக்கு காட்ட மாட்டேன் சொல்கிறாங்க. இல்லை சார் அவங்க கேப்சர்லாம் பண்ண மாட்டேன் ஜஸ்ட் நான் பார்க்குறது யாருன்னு சொல்கிறாங்க. இப்போ அவங்களுமே சார் ஓகே இவங்க வந்து அடிக்கடி ஸ்டே பண்ணுவாங்க ஹோட்டலில் அந்த ரீசனால நம்ம ரெகுலர் கஸ்டமர் சொல்லிட்டு அவங்க காமிக்கிறாங்க. அப்போ நம்ம காய் பார்க்குறாங்க அந்த ரூமில் யார் ஸ்டே பண்ணான்னு சொல்லிட்டு அந்த ஃபுட்டேஜ் எடுத்து காமிக்கிறாங்க. அது பார்த்து காய்க்கு ஷாக் ஆகி பார்க்குறாங்க. சார் ஓகே சொல்லிட்டு சார் ஓகே நான் போகிறேன் சொல்லிட்டு போயிடாரு. அதுக்கப்புறம் இப்போ சிசிடிவி ஃபுட்டேஜ் அப்படியே வச்சுக்கிறாங்க. அவங்க தரவும் மாட்டாங்க அதை டெலிட் பண்ண மாட்டாங்க. அவங்களே இஷ்டம் அவங்க அப்படியே வச்சுக்கிறாங்க. இந்த பக்கம் நம்ம காய் வந்துடுறாரு. காய் வந்துட்டு அமைதியாக இருக்காரு. 1 வீக் ஜேகே அழுத நிறுத்தவே இல்லை. அப்படி அழுதுகிட்டே இருக்காரு. ஒயின் எவ்வளோ ட்ரை பண்ணுறா பேசிட்டு இருக்கா. சரி ஓகே ஜேகே தெரியாமல் நடந்துச்சு அப்படி சொல்கிறாங்க. வேணும் பண்ணி சொல்கிறாங்க. இல்லை ஒயின் இதுக்கப்புறம் வந்துட்டு நீயே சொல்லுவாங்க மேரேஜ் பண்ணிக்க மாட்டேன் சொல்லி நீயே அக்செப்ட் பண்ணாமல் மேரேஜ் பண்ணிக்க மாட்டேன் என்னால் முடியாது. எனக்கு ரொம்ப கிளியாக இருக்குது. ஒரு பாசம் கூட இருந்துட்டு எனக்கு அவருக்கு ரொம்ப இப்போ கவையிலாக மைண்டில் வந்துட்டே இருக்குது. அவர் இருந்தது அந்த பாசம் ஒரு மாதிரி அவர் டிஃப்ரெண்ட்டாக அந்த சவுண்ட்லாம் வந்தது அதுன்னு நினச்சி பார்க்குறாங்க. அவர் கூட இண்டிபெண்டாக இருந்தால் நல்லாவே ஞாபகம் இருக்குது. அதனால எவ்வளோ செகண்ட் ஞாபகம் இருக்குது. நல்லா எதுவும் பண்ண முடியல. அவர் ஐஸ் மட்டும் ஓப்பன் பண்ணல. அவர் எப்படி அவங்க பையனில் பேச மட்டும் பார்க்க மாட்டேங்க. மற்றபடி அவர் எப்படி தானே நல்லா ஞாபகம் இருக்குது. அதனால ஜெக்கோவில் பேசவும் முடியல. எப்படி ஜெக்கோட பையனை பார்க்க முடியல. அவர் கிட்டே இருக்குது வேண்டாம் அப்படின்னு சொல்லிட்டு அவர் சொல்லிட்டாரு. 1 வீக்காக அடுத்து தான் இருக்காங்க. இவங்களாம் பார்க்குறாங்க பாவண்டா ஜேகே இந்த பையன் யாரா சொல்கிறாங்க ஃபைண்ட் அவுட் பண்ண ட்ரை பண்ணுறாங்க. ஆனால் எப்படியாக்கா இவங்க ரிஸ்க் இருக்கவே இல்லை. போயிட்டு அங்கே பார்க்கணும் அந்த பையன் யாராவது தெரிஞ்சிக்கணும்னு நினைக்கல. ஆனால் ரொம்ப கஷ்டப்படுறாங்க. 1 வீக்காக ஜேகே ரொம்ப கஷ்டப்படுறாங்க. இவங்களாம் ஜேகே ஒரு சமாதானம் ட்ரை பண்ணுறாங்க. இவன் ஜேகே 1 வீக்காக காலேஜ் கூட போகல. அவர் எப்படினாக்கா லீவ் சொல்லிட்டு வீட்டிலே இருக்காரு. அவர் பேசுவாங்க யாரையுமே நம்ம ஒரு ஆனஸ்டான ஒரு பர்சன் ரொம்ப நேர்மையாக இருக்கும். நம்ம எல்லாரும் நம்மளோட ரெஸ்பெக்டாக பார்த்தாங்க. நம்மளே இப்படி மிஸ்டேக் பண்ணிட்டோமே அது யாரும் தெரியாது ஒரு பையன் கூட போய் இப்படி பண்ணிட்டோமே சொல்லிட்டு ஜேகேக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்குது. ஒரு பையன் லைஃப் நம்ம அழிச்சிட்டு வந்து மாதிரி பார்த்துட்டு இருக்காரு. இந்த பக்கம் காய்க்கு எல்லாம் உண்மை தெரிஞ்சது பையன் யாரும் ஃபைல் பண்ணி கூட அது அமைதியாக இருக்காரு. யாருமே அவர் சொல்லவே இல்லை. அமைதியாகவே இருக்காரு. 1 வீக் ஆஃப்டர் தான் நம்பிட்டு ஒரு கால் வருது. நம்பிட்டு பார்க்குறாங்க. ஹலோ சொல்கிறாங்க. நம்பிட்டு சொல்கிறாங்க சொல்லுங்க மாஸ்டர் மண்ணு வீட்டுக்கு போக முடியுமா சொல்லிட்டு ஏன் என்ன ஜேஸ்ட்டு கேட்குறாங்க. நீ மண்ணு வீட்டுக்கு பையன் சொல்கிறாங்க. இப்போ நம்பிட்டு பார்க்குறேன். ஓகே மாஸ்ட்டு காய் சொல்கிறாங்க. நான் பார்க்குறேன்னு சொல்லிட்டு அம்மா கூப்பிட்றாங்க. இது எமர்ஜென்சி போல நான் வீட்டுக்கு போகிறேன் சொல்கிறேன். என்னாச்சு நம்பிடா இல்லை நான் வீட்டுக்கு போய் பேசுகிறேன் சொல்லிட்டு போயிடுறாரு. வீட்டுக்கு போய் பார்க்குறாங்க. வீடு அமைதியாக இருக்குது. இப்போ நம்பிட்டு எப்போ வீட்டுக்கு வீட்டுக்கு ஒரு மாதிரி அவங்க வீட்டுக்கு ஒரு வைட் மோட்டில் இருக்க மாதிரி இருக்கும். எனக்கு ஜிம் அப்படி இருப்பார் வீட்டில் மைட் ஆண்டி கூட இப்போ ஜிம் கூட சேர்ந்து ஃபன் பண்ணுவாங்க. ஜிம் டான்ஸ் பண்ணாக்க அவங்க பார்க்க ரசிப்பாங்க. ரொம்ப ஹாப்பியாக இருக்கும் அந்த வீடியோ பார்க்கறதுக்கு. இப்போ நம்ம ஃபஸ்ட் டைம் பார்க்குறாங்க வீடியோ அமைதியாக இருக்குது. நம்பி பார்க்குங்க அப்பா அம்மா என்னாச்சு கேட்குறாங்க. இப்போ நம்ம நம்பி அம்மாச்சி நம்பி ஹாக் பண்ணிக்கிறாங்க. என்னன்னு தெரியலப்பா 1 வீக்காக தம்பி ரொம்ப ஹாக் பண்ணிட்டு இருக்கான். ஏன்னு தெரியல. எதுவுமே சொல்ல மாட்டான் பேச மாட்டான் சாப்பிட மாட்டேங்கிறான். எனக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்குது. நான் எவ்வளோ பேச ட்ரை பண்ணுறேன். அப்பாவும் எவ்வளோ பேச ட்ரை பண்ணிட்டாரு. சரி ஒன்ட்டு சொன்னால் வந்துட்டு முன்னாடி சொல்ல நினச்சோம். ஓகே நீ எவ்வளோ பிஸியாக இருக்கும் டிஸ்டர்ப் பண்ண நாங்களே பார்த்துக்கலாம் அப்படின்னு நினச்சிட்டு இருந்தோம். ஆனால் இதுக்கப்புறம் எங்களால் ஹேண்டில் பண்ண முடியல. அவங்களுக்கு பார்க்க முடியலப்பா தர்ஷன் கூட பேசுகிறப்ப சரி பண்ணேன். இதை மிஸ்டேக் பண்ண கூட சொல்ல சொல்லிப்பா நான் சரி பண்ணுறேன் ஓகேவா. இது கூட எந்த மிஸ்டேக் பண்ணிட்டு டேரக்டாக என்கிட்ட சொல்லுவோம் அம்மா மிஸ்டேக் பண்ணுற சொல்லிட்டு நாங்கள் சரி பண்ணிடுவோம். ஆனால் இப்போ என்ன பண்ண தெரியல குழந்தை எனக்கு வந்து ரொம்ப பயமாக இருக்குது. நீ போய் பேசு அப்படின்னு சொல்லிட்டாங்க. எவ்வளோ லாக் பண்ணிருக்கேன் 1 வீக்காகவே என்கிட்ட சொல்கிறாங்க. இல்லை அப்போ தான் சொன்னாலும் கொஞ்சம் பிஸியாக இருக்கும் டிஸ்டர்ப் பண்ண வேணாம் நம்மளே பார்த்துக்கலாம். அது சின்ன விஷயமா தான் இருக்கும் நாங்கள் நினச்சிக்கிட்டோம். ஆனால் இப்போ 1 வீக்காக உங்களுக்கு இந்த பார்க்க பயமாக இருக்குப்பா ப்ளீஸ் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம நம்பிட்டு அம்மா சொல்கிறாங்க. இப்போ நம்பிச்சுமே சொல்லி போட்டு டோரை ஓப்பன் பண்ண ட்ரை பண்ணுறாங்க. ஈவன் ஸ்பார்க்கி கூட அவர்கிட்டே இருந்தாலே யாராலும் ஓப்பன் பண்ண முடியல. ஸ்பார்க்கி கூட அவர் மூலம் வச்சிருக்காரு. அவரும் மேரேஜ் பண்ண பிடிக்காது. ஆனால் ரூம் அது அவர் திங்ஸ் எல்லாம் அவர் மூலம் இருக்காது. ஸ்பார்க்கி கூட அவர் வச்சிருக்காரு. இப்போ ஸ்பார்க்கி வச்சு ஓப்பன் பண்ண முடியாமல் ஒரு சுச்சுவேஷன் இருக்குது. இப்போ நம்ம நம்பி பார்க்குறாங்க பாரு இப்போ ஓப்பன் பண்ணால் நல்லது சரியா இல்லைக்கா அந்த டோரில் உடச்சிட்டு வருவோம் பார்த்து பரவாயில்லையா சொல்லிட்டாங்க. இப்போ நம்ம நம்பி பார்க்குறேன் இல்லை நம்பி நான் சொல்லி இருங்கப்பா அங்கே பாரு ஓப்பன் பண்ணிட்டே இல்லையா அப்படி கேட்குறாங்க. இப்போ நம்ம ஜிம்மில் கொஞ்சம் நேரத்துக்கு அப்புறமா டோர் ஓப்பன் பண்ணுறாங்க. இப்போ நம்ம நம்பி வந்து டோர் ஓப்பன் பண்ணுறாங்க. என்னாச்சு கேட்குறாங்க. ஜிம் அமைதியாக இருக்காங்க சொல்லி என்னாச்சு கேட்குறாங்க. ஒரு 1 வீக் அவர் சாப்பிடாம தூங்காமல் அப்படி இருக்காரு. ஐஃபோ மாதிரி டாக்டருக்குலாம் வந்து ரொம்ப மெஸ்ஸியாக இருக்காரு பார்க்கறதுக்கு. இப்படி பார்த்ததே இல்லை ஒரு டைம் உங்கள் தம்பி அவருக்கு ரொம்ப கஷ்டமாயி என்னாச்சு சொல்கிறா பயமாக இருக்கு எனக்கு கேட்குறாங்க. இப்போ ஜிம் பார்க்குறாங்க. நம்ம நான் சொல்லுவேன் இந்த டிஸ்கஸ்லாம் பார்க்க மாட்டேன் எல்லாம் சொல்கிறாங்க சொல்லி என்னாச்சுன்னு கேட்குறாங்க. இப்போ நம்ம ஜிம் சொல்ல அது சொல்கிறாங்க ஒரு பர்சன் சொல்கிறாங்க ஒரு பர்சன் கூட சொல்கிறாங்க இந்த மாதிரி இருந்து சொல்கிறாங்க. இப்போ நம்பிட்டு ரொம்ப ஷாக் ஆகி என்ன பேசுகிறா சொல்கிறாங்க. நான் வேணும் பண்ணல நம்பினா அன்றைக்கி எனக்கு இது ட்ரிங்க் வந்து ரொம்ப விளாண்டேன். எப்போ நானும் ட்ரிங்க் பண்ணி தான் பண்ணேன். எனக்கு ட்ரிங்க் பண்ணி டிஃப்ரெண்ட்டாக ஃபீல் ஆனிச்சா ஒரு பாடியில் ரொம்ப ஹீட்டு பண்ணிச்சுன்னு தெரியல. சரி ஓகே சொல்லிட்டு நானும் எம்ஜிட்ட சொன்னேன். எம்ஜிமே சரி ஓகேடா நீ போய் ரூம் வச்சுட்டு சொல்லிட்டு கூட்டிட்டு வந்து ரூமில் வச்சு போனா எனக்கு ரொம்ப ஒரு மாதிரி பாடியில் ரொம்ப ஹீட்டாக இருந்துச்சு. சரி ஓகே சொல்லிட்டு ஷர்ட்டை ரூம் பண்ணிட்டு பெட்டில் படுத்துட்டேன்.
அதுக்கப்புறம் எனக்கு எப்படி நினச்சதுன்னு தெரியாது. ஆனால் ஒரு பாசம் கூட எதுக்கு மட்டும் தெரியுது அப்படி சொல்லி சொல்கிறாங்க. என்னதுக்கு ஆமாம், நான் நெக்ஸ்ட் டைம் மார்னிங் வந்து வேக்கப் ஆகிறப்போ அந்த பாசம் வந்து பக்கத்தில் படுத்திருந்தாங்க. அவங்க யாரும் தெரியாது எனக்கு. அவங்க பேச வந்து இந்த பக்கம் தன் பண்ணி கூப்பிடப்படுத்திருப்பாங்க. அவங்கள பார்த்து எனக்கு ஏதோ ஒரு பாசம் புரியுது. இந்த பாசம் யாரும் தெரியாது, ஆனால் ஒரு பாசம் கூட அப்படி எதுக்கும் தெரியுது. நான் என்ன பண்ணணும்னு தெரியல. எனக்கு ரொம்ப மாறுக்கு அப்பா ஃப்ரீடம் கொடுத்தாங்க. ஆனால் நான் அதுக்கு மிஸ்யூஸ் பண்ண நினச்சதே இல்லை. ஃபர்ஸ்ட் டைம் இந்த மாதிரி விஷயம் நடந்திருக்குது எனக்கு தெரியாமல் நடந்துச்சு. எப்படி நினச்சேன்னு தெரியாது. அந்த பாசம் எங்களுக்கு இருந்தாலும் ஞாபகம் இருக்கு. ஏன்னா நான் பாய்ஸ் ஓப்பன் பண்ணுற ஒரு சுச்சுவேஷனில் இருந்துட்டேன். என்னால் அவங்களை ஸ்டாப் பண்ண முடியல. எனக்கு அந்த ஸ்ட்ரென்த்தெல்லாம் இப்போ இல்லை. நான் ரொம்ப வீக்காக இருந்துட்டேன். அதனால் இப்படி இருந்துட்டு எனக்கு என்ன போல தெரியல. அவங்க யாருன்னு பார்க்கவோ தெரிஞ்சுக்கூட விரும்பலை. ஆனால் ஒரு பாசிபிள் இருந்துட்டு எனக்கு ஒரு மாதிரி இருக்குது, கில்ட்டியாக இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. அப்பா அம்மா ஃப்ரீடம் தேவை, அப்பா அம்மா எனக்கு ஃப்ரீடம் மிஸ்யூஸ் பண்ணுறது எனக்கு இது வந்து கில்ட்டியாக இருக்குது. என்னால் அப்பா அம்மா ஃபேஸ் பண்ண முடியல. எனக்கு இது வரைக்கும் நான் எவ்வளோ தப்பு இந்த ஒரு விஷயம் பண்ணதே இல்லை. நான் லவ் இந்த மாதிரி ஒரு பொண்ணு பசங்க யாரோட லைஃப் ஸ்பாயில் பண்ண நினச்சதில்லை. யாரோட ஃபியூச்சரில் பிளான் பண்ண, யாரோட லைஃப்லையும் ப்ளே பண்ண நினச்சதில்லை. அந்த மாதிரி பர்சன் நான் சொல்லிட்டேன். ரம்ஜானுக்கு அவங்க தம்பி எப்படி சொல்லிட்டு என்ன பேசுகிறேன். ஆமாம், எனக்கு யாரோ ஒரு பசங்க என் கூட இருக்காங்க. அந்த பசங்க யார் என்ன எனக்கு எதுவுமே தெரியல. நான் ஏன் அப்படி இருந்துச்சு அந்த பசங்க பேசக்கூடாது பார்க்க முடியாத டைமில் நான் டக்குன்னு அந்த இடத்துல வந்துட்டேன். ட்ரெஸ் மட்டும் சேஞ்ச் பண்ணிட்டு என்னால் யாரும் ஃபேஸ் பண்ணி என் ஃப்ரெண்ட்ஸ் கூட ஃபேஸ் பண்ண முடியல. நம்பிச்சுனா எனக்கு ஒரு மாதிரி இருக்குது. ஜிம் ரொம்ப ஆடுறாங்க. இப்போ நம்பிட்டு இப்போ தான் ஒரு அழகாக ஆரம்பிக்கிறாங்க. அப்போ ஒரு 1 வீக் அழுதுக்க மாட்டாரு. ஜஸ்ட்டு அவங்க அப்பா அம்மா வச்சு அழுதுட்டு இருக்காரு. எனக்கு அவங்க அப்பா அம்மா வந்து ரொம்ப பாசமாக கேரக்டர் ரொம்ப பாசம் கொடுத்துருப்பாங்க. ரொம்ப பாசம் செல்லம் கொடுத்து வளர்த்துருப்பாங்க. அது வந்து நம்ம மிஸ்யூஸ் பண்ணுற முடியும் அப்படி சொல்லிட்டு ரொம்ப தப்பாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு மாதிரி ஆயிடுச்சு. சரி ஜிம் கதனைஸாக கில்ட்டியாக ஃபீல் பண்ணுறாரு. அப்போ நம்ம ஜிம் டேஸ் ஒர்க் பண்ணுறாங்க பாரு சொல்கிறாங்க. அது சொல்கிறாங்க பாரு பெரிய விஷயம் நமக்கு சொல்கிறாங்க. இல்லை நம்ம எனக்கு ரொம்ப கில்ட்டியாக இருக்குது. ஏன்னா மேட்ச்சில் ஒரு பர்சனுக்கு வந்து ட்ரூவாக மாதிரி போயிடுச்சு ஜிம் சொல்கிறாங்க. இப்போ நம்ம பார்க்குறாங்க பாடா ஒன்றும் சொல்கிறாங்க. இல்லை அது நம்மளுக்கு தேங்க்யூ ஒரு ஷாக்கிங்காக தான் இருக்குது. ஆனால் நம்மளுக்கு அந்த மாதிரி ஷாக்காக ரியாக்ட் பண்ணாக்கா அவன் வந்து ஹார்ட் ஆகிடுவான்னு சொல்லிட்டு தான் அவரே ஒரு கம்ஃபர்ட் பண்ணிக்கிறாங்க. பாரு ஒன்றும் இல்லை பாரு சொல்லி லாக் பண்ணுறாரு. ஜிம் கேட்டாங்க. அந்த டேஸ்ட் கூட பெருசாக வரல. அவங்க அப்பா அம்மா நினச்சி கொஞ்சம் எடுத்துருப்பாரு. அப்படி அமைதியாகிறாங்க. எனக்கு என்ன பண்ண தெரியல, எப்படி வெளில வரணும்னு தெரியல. ஜிம் சொல்கிறாங்க. நம்ம பார்க்க அப்போல்லாம் ஒன்று முன்னாடி கில்ட்டியாக ஃபீல் பண்ணா சரியா அப்படின்னு சொல்லிட்டு நம்ம சொல்கிறாங்க. ஆனால் ஜிம்முக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்குல்ல நம்பிச்சுனா நான் வந்து சொல்கிறாங்க. இப்போ ஜிம்மில் பேரண்ட்ஸ் சொல்லுறது கேட்டுறாங்க. நல்லா தெரியும் இப்போ உள்ள வராங்க ஜிம்மின்னு சொல்கிறாங்க. ஜிம்முக்கு உங்கள் அப்பா அம்மா பார்க்க முடியல. அவர் ஃபேஸ் பண்ணி ஹெட் டவுன் பண்ணிக்கிறாங்க. அவங்க கிட்ட வராங்க. என்ன வச்சுப்பாங்க பாரு என் குழந்தைய போய் ஹெட் டவுன் பண்ணுங்க பாரு சொல்கிறாங்க. அப்பா அம்மா நீங்கள் எனக்கு வந்து போயிட்டு தரங்க மிஸ்யூஸ் பண்ணிட்டு நான் ஜிம் கேட்குறாங்க. அப்படி இல்லவே இல்லை. சரி எப்போவுமே குழந்தை அப்படி பண்ணாது. இது தெரியாம மிஸ்டேக் ஓகே இதுக்கு இந்த போய் பண்ணுறேன் சொல்லிட்டு இல்லைம்மா யாரும் தெரியாம பசங்க இப்படி இருந்துட்டு எனக்கு கில்ட்டியாக இருக்குமா என் ஃபியூச்சர் ஹஸ்பண்ட் செக் பண்ண மாதிரி ஆயிடுச்சு சொல்கிறாங்க. அப்படிலாம் இல்லைப்பா நீ தெரிஞ்சா பண்ண தெரியாம தானே பண்ணேன் அப்படி சொல்கிறாங்க. அப்போ ரம்ஜன் அப்போ யோசிக்கிறாங்க. ரம்ஜன் சொல்கிறாங்க என்னப்பா சொல்கிறாங்க. நீங்கள் உடனே ஹோட்டலுக்கு போக சரியாக அந்த ரெசார்ட் போயிட்டு நம்ம ஜிம்முக்கு யாருன்னு சொல்லிட்டு ஃபஸ்ட்டு அது ஃபைண்ட் பண்ணி அந்த கிளிப்பெல்லாம் எடுத்துரு. எனக்கு யாரும் ஃபியூச்சரில் நம்ம ஜிம்மு பிளாக் லைஃப்பை ஸ்பாயில் பண்ணக்கூடாது, பிளாக்மெயில் எதுவும் பண்ணிடக்கூடாது அப்படி சொல்லிட்டு நம்ம ஜிம்மில் அப்பா சொல்கிறாங்க. இப்போ ஜிம் லைஃப் இது அப்படி சொல்கிறாங்க. இப்போ ரம்ஜன் பார்க்குறாங்க. கரெக்டு இப்போ பாரு எங்கே ஸ்டே பண்ணிதான்னு கேட்குறாங்க. இப்போ ஜிம்மில் ஹோட்டல் டைம் சொல்கிறாங்க. ஏய் நீ சோல் வந்து யாரும் கேட்குறாங்க. இப்போ ஜிம்மில் பேரண்ட்ஸ் பார்க்குறாங்க. ஆமாப்பா அவன் சேல் தான் தான் சொல்லிட்டு என்னமா சொல்லியிருக்கா ஆக்சுவலாக அவங்க காலேஜ் ட்ரிப் போட்டு வந்திருந்தாங்க சொல்லுங்க. காலேஜ் ட்ரிப்பா ஆமாம் காலேஜ் ட்ரிப் தான் போட்டு வந்திருந்தாங்க அப்படி சொல்லிட்டு அது ஓகே அவங்க டிபார்ட்மெண்ட்டில் மட்டும் தான் சொல்லுவாங்க. அவங்க டிபார்ட்மெண்ட் அவங்க டிபார்ட்மெண்ட்டில் தான் ட்ரிப் போட்டு வந்தாங்க. அங்கே தான் ஸ்டே பண்ணியிருந்தாங்க. வீக்கெண்ட் தான் கூட்டு வந்தாங்க. 2 days அங்கே தான் ட்ரிப்பில் இருந்தான் சொல்லிட்டு ஜிம்மில் அப்பா சொல்கிறாங்க. இந்த சொல்லவே சொல்கிறாங்க. நீங்கள் பிஸியாக இருக்கும் டிஸ்டர்ப் பண்ண சொல்லி ஜிம்னு சொன்னோம் அப்படி சொல்லிட்டு நம்ம ஜிம்மில் அம்மா சொல்கிறாங்க. இப்போ ஜிம்முக்கு ரமேஷ் ஒரு மாதிரி ஏன்னா என்கிட்ட சொல்லவே மாட்டேன் எதுவுமே சொல்கிறாங்க. இப்போ ஜிம்மில் அமைதியாக இருக்காங்க. இப்போ ஜிம்மில் அப்பா தாங்க பாரு பண்ணி ஜிம்மில் எடுத்துகிட்டு அதை ஓகேவா நீ இப்போ ஃபஸ்ட்டு போயிட்டு அந்த ரெசார்ட்டில் போயிட்டு ஃபைண்ட் அவுட் பண்ண ஓகேவா ஃபுட்டு சிக்கன் இப்போ எனக்கு உடனே அவங்க வாங்கி விட்டுவா சொல்கிறாங்க. என்ன மணி சார் ஸ்பெண்ட் பண்ண பாருங்களேன். இப்போ என் பையனோட ஃபியூச்சர் எனக்கு இம்பார்ட்டன்ட் சரியா நீங்கள் போயிட்டு சொல்கிறாங்க. இப்போ நம்பி பார்க்கலாம் ஓகேப்பா என் தம்பி லைஃப் நான் எனக்கு ஃபஸ்ட் ப்ரையாரிட்டி ஓகேவா நான் பார்த்துக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு நம்பி தான் நீங்கள் பார்த்துக்கோங்கப்பா ஜிம்மினா சொல்கிறாங்க. ஓகேப்பா சொல்கிறாங்க. இப்போ நம்ம நம்பி வந்து ஸ்டேஜ் வந்துடுறாரு. இப்போ டேரக்ட் அவர் சேல்டாக வராங்க வந்துட்டு அந்த ரெசார்ட்டுக்கு போகிறாரு. எனக்கு அது அவுட் ஆஃப் ஷூட்டில் தானே இருக்குது. அப்படி டேரக்டாக வர வழி தான் அது இருக்குது. அவங்க போயிட்டு அங்கே மேனேஜர் பேசுகிறாங்க. மேனேஜர் பார்க்குறீங்க பாருங்கள் சார் அப்புறம் நீங்கள் யாரும் வந்து கேட்டால் நாங்கள் தர முடியாது சொல்கிறாங்க. அப்புறம் நம்பி சொல்கிறாங்க பாருங்க நீ தம்பி லைஃப் சம்மந்தப்பட்டது சொல்கிறாங்க. இப்போ நம்பி அவங்க கேட்குறாங்க சொல்கிறாங்க அவங்க தெரியாத சொல்லிட்டு இப்போ நம்பியோட கம்பெனி சொல்கிறாங்க. சார் நீங்கள் சொல்கிறாங்க ஆமாம் அப்படி சொல்கிறாங்க. எனக்கு அவங்களுக்கு நம்பி அதிகமாக போனதில்லை. நான் இந்த கம்பெனி சம்மந்தப்பட்ட நிறைய பேர் போயிருப்பாங்க. எங்கள் கம்பெனியில் நிறைய டைம் வந்து கிளைண்ட் மீட்டிங் நடந்திருக்கு. உங்கள் கம்பெனிக்கு எவ்வளோ டைம் வந்து எங்கள் கம்பெனிலேருந்து பார்ட்டிலாம் கூட உங்களுக்கு கொடுத்துருக்கோம் அப்படி சொல்கிறாங்க. இப்போ நம்ம அந்த மேனேஜர் பார்க்குறாங்க. ஆமாம் சார் எனக்கு தெரியும் சொல்கிறாங்க. நாங்கள் வந்து ஒரு நல்ல ஒரு கஸ்டமர் அவங்க நல்ல கம்பெனி சர்வீஸ் பண்ணுவாங்க. இப்போ நம்ம நம்பி கேட்குறாங்க நீங்கள் கொடுத்தாங்கன்னு சொல்கிறாங்க. ஆனால் சார் சொல்கிறாங்க 1 week பிஃபோர் கூட பர்சன் கேட்டாங்க சார் சொல்கிறாங்க. 1 week பிஃபோர் யார் கேட்குறாங்க அப்புறம் அந்த பர்சனாக இருக்குமோ சொல்லி நம்பி நினைக்கிறாங்க. அவர் பேர் வந்துட்டு சில கண்டிப்பாக அவங்க தெரிஞ்சிருக்கும். எனக்கு அவர் அந்த கம்பெனியில் அடிக்கடி மீட்டிங் வருவாரில் அவங்க தெரிஞ்சிருக்கும் சொல்கிறாங்க. என்ன சொல்கிறாங்க ஆமாம் அவர் பேர் இந்த கிம் காய் தெரியல சொல்கிறாங்க. இப்போ நம்பி பார்க்க கிம் காய் சொல்கிறாங்க. ஆமாம் சொல்கிறாங்க. நீங்கள் சொல்லிட்டு காய் சொல்கிறீங்களா ஆமாம் சொல்கிறாங்க. காய் தான் எனக்கு வந்து அவர் வந்து செக் பண்ணாரே சொல்கிறாங்க. எப்போன்னு கேட்குறாங்க. மண்டே மார்னிங் சண்டே தான் அந்த பார்ட்டி நடந்துச்சு. மண்டே நைட்டு வந்துட்டு அவர் வந்து சொல்கிறாங்க. எனக்கு மண்டே நைட்டு வந்திருந்தார் அவர் மண்டே மார்னிங் கிட்டே எனக்கு மண்டே மார்னிங் வெக்கேட் பண்ணிட்டு போயிட்டாங்க. அன்றைக்கி நைட்டே வந்தார்
கேட்டார் வந்துட்டு இந்த மாதிரி ஃபுட்டேஜ் வேணும் அப்படின்னு சொல்லிட்டு கேட்டார். நான் கூட சொன்னேன் எனக்கு ஃபஸ்ட்டு காட்டுங்க சொல்லிட்டு அவங்க ரொம்ப சிறுசாக கேட்டு வேணும்னு சொல்லிட்டு ஓகே நானும் காமிச்சேன். செக் பண்ணி இவங்க நேம் லிஸ்ட்டில் கூட அந்த ரூமில் யார் ஸ்டே பண்ணி தான் சொல்லிட்டு நேம் லிஸ்ட் கேட்டார். நேம் லிஸ்ட்டை காமிச்சேன். அப்புறம் ஃபுட்டேஜ் கேட்டார். ஃபுட்டேஜ் எடுத்து காமிச்சேன். அப்படி சொல்லிட்டு நம்ம மேனேஜர் சொல்கிறாங்க அது கேட்குற நம்ம நம்பிச்சு கூட மாறி எடுத்து என்ன சொல்கிறாங்க. ஆமாம் ஆக்சுவலாக பார்த்துட்டாரு அவர் சொல்லிட்டாங்க. இப்போ நம்ம நம்பி பார்க்க எனக்கு டைம் காட்ட முடியுமா சொல்லுங்க. ஷோர் சார் காட்டுறீங்க வாங்க சொல்லி கூப்பிட்றாங்க. அப்புறம் நம்ம நம்பிட்டு போகிறாங்க. போய்ட்டு ஃபுட்டேஜ் வாங்கிக்கிறாங்க. மணி கொடுத்து ஃபுட்டேஜ் எனக்கு கொடுத்துருங்க சொல்கிறாங்க. சார் நான் இதுக்கு பாஸ் தெரிஞ்சு சொல்கிறேன் அவங்க பாஸ் தெரிஞ்சு எனக்கு பேசுகிறாங்க. எதுனா ஒரு பையன் லைஃப் சொல்லப்படுது என் தம்பி லைஃப் சொல்கிறாங்க. அவங்க காலேஜ் ஸ்டூடெண்ட் சொல்கிறாங்க. இப்போ அவங்க பார்க்குறாங்க புரியுது சார் சொல்லிட்டாங்க. ஃபுட்டேஜ் கொடுத்துட்டு அவங்க எப்படி டூப்ளிகேட் அங்கே எதுவுமே இல்லை ஃபுல்லாக டெலிட் பண்ணிட்டாங்க. ஒரிஜினல் நம்பிட்டு இருக்குது மற்றவங்க டெலிட் பண்ணிட்டாங்க. டேரக்டாக நம்பிடும் அவங்க ஸ்டே பண்ணிக்கிறாங்க. வீட்டுக்கு வராங்க. வீட்டுக்கு வந்துட்டு காய் எப்படி கத்துறாங்க. இப்போ எல்லாம் பார்க்க என்னடா வந்து ரொம்ப கத்துற சொல்லிட்டு அதுக்குள்ள வந்துட்டா சொல்கிறாங்க. இப்போ நம்ம காய் பார்க்க என்னாச்சு நம்பிடும் ஏங்க அப்போ சொல்கிறாங்க. இப்போ நம்ம நம்பிட்டு போயிட்டு கார் ஷர்ட் பிடிக்கிறாங்க. டே உனக்கு எவ்வளோ தைரியம் அப்படி பண்ணியிருப்பா சொல்கிறாங்க. என்ன சார் எவ்வளோ தைரியம் அப்படி பண்ணியிருப்பாங்க என்ன நினச்சிருக்கோம் மனசில் சொல்கிறாங்க. இப்போ வந்து பார்க்க என்னாச்சு நம்பிச்சுனா சொல்லிட்டு பிடிச்சாவே போட்டுக்கிறாங்க. என்னாச்சு நம்பிச்சு ஏன் இப்படி பண்ணுறா சொல்லி கேட்குறாங்க. இப்போ நம்ம நம்பிச்சு ரொம்ப கோவம் வந்து காயோட காலத்தை பழைய ஸ்லாப் பண்ணிடுறாரு. இப்போ நம்ம ஜெய் பார்க்க நம்பிச்சும் என்ன பண்ணுறது நீ அடிக்கிறா சொல்கிறாங்க. எல்லாரும் நீங்கள் அவங்க டேஸ்ட் பண்ணிங்கன்னு சொல்ல மாட்டேன் ஏன்னா நம்ம ஃப்ரெண்ட்ஸ் ஒரே ஃபேமிலி சொல்லிட்டு அப்படி விட்டுருவோம். அதுக்காக நாங்கள் அடிப்போம் அவன் என்ன தப்பான அப்படி கேட்குறாங்க. இப்போ நம்ம நம்பிச்சு பார்க்குறாங்க அவன் என்ன தப்பானா அப்படி சொல்லி கேட்குறாங்க. ஆமாம் அவன் தப்பான இதுக்கு நீ அடிக்கிறா சொல்லி கேட்குறாங்க. அப்புறம் நம்பிச்சு சொல்கிறாங்க. இப்போ நடந்த நம்பிச்சு சொல்ல உங்களுக்கு ஷாக் ஆகிறாங்க. இப்போ நம்ம ஜெயிக்க ஒழுங்காக இருக்காரு இவங்களுக்கே பிரச்சனையாக இருக்கிறோம். சவுண்டு கேட்க சொல்லி இறங்கி வராரு. அவரும் 1 வீக் ஆல்ரெடி பேசாமல் போயிருக்கும். இப்போ கீழே இறங்கி வராங்க. என்னாச்சுன்னு கேட்குறாங்க. இப்போ நம்ம என்ன பார்க்குறாங்க நம்பிச்சு என்ன சொல்கிறேன் உன் தம்பி கூட இருந்தது அதை நம்ம ஜெயிக்க கூட உன் தம்பியா சொல்கிறாங்க. இப்போ நம்ம ஜெயிக்க லிசன் ஆகிட்டு ஜெயிக்க மாதிரி பார்க்குறாங்க யாங் சொல்கிறாங்க. இப்போ திரும்பி பார்க்குறாங்க ஸ்டெப்பில் ஜெயிக்க நிற்கிறாங்க. இப்போ நம்ம நம்பிட்டு ஜெயிக்க சொல்லிட்டு ஏன்டா அப்படி பண்ண சொல்லி கேட்குறாங்க. யாங் சொல்கிறாங்க பாருங்க என் தம்பி லைஃப் என்ன ஸ்பாயில் பண்ண கேட்குறாங்க. சொல்லி என் தம்பி லைஃப் இது வேற ஒரு பர்சன் கேட்குறாங்க. பொண்ணை போட்டு வந்துருமா அவங்களா சொல்கிறாங்க. இந்த பக்கம் நம்பிட்டு பார்க்க ஜெயிக்க பார்க்குறாங்க. யாங் என்ன சொல்கிறீங்க கேட்குறாங்க. இப்போ ஜெனரல் பார்க்குறாங்க. நீ என்ன சொல்கிறவங்க ஜிம்மி கூட எப்போ ஜெயிக்கே சொல்கிறாங்க. என் தம்பி ஜெயிப்பு வந்திருக்கான் சரியா அவன் கரெக்டாக அவங்க தூங்கியிருக்கான் சரி இவன் தான் ரூம் போயிருக்கான் ஆப்ஷன் நம்பி சொல்கிறாங்க. இப்போ நம்ம ஜெயிக்க ப்ராமிஸாக நான் ரூம் போல யாரும் ஒரு பாசனை பிடிச்சி தந்தாங்க யாங்க சொல்கிறாங்க. அப்போ நம்ம நம்பிச்சுட்டு பார்க்குறாங்க. அவங்க ஒரு பாசனை புஷ் பண்ணிப்பாங்களா அவங்க மாஸ்க் தான் போட்டிருக்காங்க அவங்க பேசாமல் தெரியல அவங்க. அப்போ நம்ம நம்பிட்டு பார்க்குறாங்க. ஒரு பாசனை புஷ் பண்ண தெரியுது ஆனால் அதுக்காக என் தம்பிக்கு அப்படி எப்படி கேட்குறாங்க. இப்போ ஜெயிக்க பார்க்குறாங்க. உங்கள் தம்பி எப்படி அங்கே சொல்கிறாங்க. உங்கள் பாரு சொல்லிட்டு ஜெயிக்க நம்பிச்சு ஃபுட்டேஜ் காமிக்கிறாங்க. பார்த்தா நம்பிச்சு ரொம்ப ஜெயிக்க ரொம்ப ஷாக் ஆகிருக்கு. நம்பிச்சு ஜெயிக்க ரூமில் போகிறதுக்கு முன்னாடி நம்ம ஜோன் தான் ஜிம்மில் கூட போய் படுக்க வச்சுட்டு வந்துருக்காங்க. நெக்ஸ்ட் டைம் மாதிரி நம்ம ஜிம் நினைச்சு கூட அந்த ஃபுட்டேஜ் ரெக்கார்ட் ஆயிருக்கு. ஜிம் ட்ரெஸ்லாம் போட்டு எப்படி உடஞ்சி போயில வந்துருப்பாரு எப்படி ஸ்லோவாக வந்துருப்பாரு எனக்கு எப்படி ஆட்டிட்டு இருப்பாரு பாசனை வந்து ரொம்ப ஸ்டைலாக அழகாக இருப்பாரு. நெக்ஸ்ட் டைம் நீங்கள் ரொம்ப கிடக்க போய் என்னோட காலம் நடக்க முடியாமல் சொல்லிட்டு மெதுவாக வெளியே சொல்லியிருக்காரு ரூம் விட்டு அது காமிக்க ஃபுட்டேஜ் பார்க்குறாங்க. பாருங்க தம்பி தண்டா இது ஜெயிக்க சொல்கிறாங்க. நம்பி சொல்கிறாங்க ஜெயிக்க ரொம்ப மனசு உடஞ்சி போயிருக்கு. எங்களுக்கு தெரிஞ்சு பண்ணவே இல்லை தெரியாமல் நினச்சது தெரியல எங்க அப்படி அழகாரு. இப்போ நம்ம காய்கிட்ட நம்ம நம்பிச்சு கேட்குறேன்டா என் தம்பி தான் வந்து பண்ணியிருக்கா அவங்க தெரியல என் நேம் லிஸ்ட்டு பார்த்துருக்கேன் பேர் கார்ஜிம் ஒன்று போட்டுருக்கேன் 2 பேருமே அந்த ரூம் ஸ்டே பண்ணிருக்காங்க போட்டுருப்பாங்க. அப்போ நம்ம யோசிச்சு வந்து வேறு ரூம் ஸ்டே பண்ணிருக்காரு ஜிம் பண்ணியிருக்கான் அவங்க விட்டு தனியாக கொண்டு விட்டுருப்பாங்க. அவங்க பாடி முடிச்சுட்டு அவங்க என்ன ரூம் ஸ்டே பண்ணியிருப்பாங்க. இப்போ தான் நம்ம சொல்கிறா நம்ம யாங்க நினச்சி கேட்குறாங்க. நம்ம காய்கிட்ட ஏன்டா என் தம்பி எனக்கு தெரிஞ்சிருக்கு நீ ஃபுட்டேஜ் பார்த்துருக்கல அந்த ரூம் வந்து நம்ம ஜிம் ஜெயிக்கணும் தெரிஞ்சிருக்கோம் ஏன்டா சொல்கிறேன்னு கேட்குறாங்க. அப்போ நம்ம ஜெயம் பார்க்குறாங்க என்ன சொல்கிறேன் அவன் அப்படிலாம் பண்ண மாட்டாங்க நம்ம ஜிம் இருக்கா இது மாதிரி பண்ண மாட்டேன் சொல்கிறாங்க. இல்லை அவங்க தெரிஞ்சிருக்காங்க போய் ஃபுட்டை செக் பண்ணியிருக்காங்க நைட்டே சொல்கிறாங்க. இப்போ ஜெயிக்க பார்க்குறேன் காய் என்ன சொல்கிறேன் நீ போய் பார்த்து யாரும் கேட்குறாங்க. இப்போ காய் பார்க்க சொல்லிட்டு அனுப்பி பார்த்து அந்த பாசனை யாரும் சொல்கிறாங்க. ஆமாண்டா நீ வீட்டை ஃபீல் பண்ணி சரி உனக்கும் எனக்கு இது பிரச்சனை இருக்கக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு யாரும் ஃபியூச்சர் பிளாக் பண்ணக்கூடாது சொல்லிட்டு அதை போய் செக் பண்ணிட்டு போனேன். அன்றைக்கி நைட்டு போகிறப்ப தான் பார்த்தேன் அங்கே வந்து ஜிம்மின்னு சொல்லிட்டு காலேஜ் ஸ்டூடெண்ட் வந்துருந்தாங்க. அன்றைக்கி பசங்க சத்தம் போட்டு ட்ரிங்க் பண்ணிட்டாங்களா என்ஜாய் பண்ணிக்கிட்டாங்களா சொல்கிறாங்க. ஆமாம் அது வந்து ஜிம்மினோட காலேஜில் தான் வந்திருக்காங்க ஜிம்மின் டிபார்ட்மெண்ட்டு. அப்போ ஜிம்மின் தான் அங்கே வந்திருக்கான் ஜிம்மின் அந்த ரூமில் தான் ஸ்டே பண்ணியிருக்கான் நீ அந்த ரூமில் தான் இருந்திருக்கா ஜிம்மின் நீ தான் ஒன்றாந்துருக்கீங்க சொல்லிட்டு வந்து ஜெய்கி சொல்கிற காய் சொல்கிறாங்க. ஜெய்கிக்கு வந்து ஜெய்கி வலையில காய் வந்து சாப்பிடுறது என்னடா பண்ணுறேன் என்ன நினச்சிட்டு இருக்கேன் அவன் சின்ன பையன் நம்பிச்சு அவங்களோட தம்பி நான் அந்த மாதிரி பிடிச்சோட இருக்கலாம் 1 வீக்காக என்கிட்ட சொல்லணும் தோணவே இல்லை உனக்கு அப்படி காய்க்கு ஜெய்கி கேட்குறாங்க. ஜெய்கி பார்க்குறாங்க என்ன பண்ண கேட்குறாங்க. இல்லையா அதே சொல்கிறாங்க இந்த நான் வந்துட்டு ஒயின் லைஃப் நல்லா இருக்கும் நினச்சி தான் பண்ண சொல்லி சொல்கிறாங்க. இப்போ ஜெயோ பார்த்தீங்கன்னா நான் ஒயின் லைஃப் நல்லா இருக்குன்னு சொல்கிறேன். அப்போ நம்பிட்டு தம்பி பாவம் இல்லையா 1 வீக் அவன் மாதிரி இருக்கான்னு சொல்லிட்டு அப்போ அவன் பாவம் இல்லையா கேட்குறேன். எனக்கு நம்ம நம்பிட்டு ஃபோன் பண்ணி சொல்லியிருப்பாங்க. இப்போ அவங்க வீட்டுக்கு போய் கேட்டுக்கோ என்னாச்சுன்னு சொல்லிட்டு அப்போ நம்பிட்டு ஜிம்மிட்டு பேசினதுக்கப்புறம் ஃபோன் பண்ணி சொல்லியிருப்பாங்க இந்த மாதிரி தம்பி வந்து நிறையா பண்ணிட்டாங்கடா 1 வீக்காக ரூம் லாக் பண்ணியிருக்கான் அன்றைக்கி அவன் தான் ரூம் ஓப்பன் பண்ணேன் அதுவும் இப்படிக்கா வந்துட்டு ரொம்ப கில்ட்டே ஃபீல் பண்ணுறான் அப்படி சொல்லியிருப்பாரு. இப்போ இவங்கெல்லாம் இங்கேயும் ஏதோ பிரச்சனை நடக்குது அங்கே பிரச்சனை இருக்காங்க யாரும் 2 பேரும் கம்பேர் பண்ணிக்க மாட்டாங்க ஜெய்கி ஜிம்மியும் யாரும் சேர்த்து வச்சு திங்க் பண்ணிக்க மாட்டாங்க. இப்போ நம்ம ஜெகத் கேட்குறாங்க பாவம் இல்லையா நன்றி தம்பி லைஃப் எப்படி பண்ண போனாலும் பரவாயில்ல உனக்கு என் தங்கச்சி லைஃப் கூட நடந்த போதுமான உனக்கு அப்படி கேட்குறாங்க. அப்போ காய்கறி இல்லை போய் பேசுகிறாங்க எப்போ நம்ம முடிஞ்சது இந்த மாதிரி கில்ட்டி உனக்கு கொஞ்சம் கில்ட்டியஸும் இல்லையா இவன் பாவம் சின்ன பையன் என்ன அவன் லைஃப் ரொம்ப ஸ்பாயில் ஆகுது எப்படி உனக்கு பார்த்துட்டு இருக்க முடியுது அப்படி கேட்குறாங்க. இப்போ காய் ரொம்ப அழகாங்க பேபியாவது சொல்லிட்டாங்க இந்த பேபின்னு கூப்பிடாத ஜெவக்கிட்ட போயிடுறாங்க. அவருக்கு மாதிரி அடுத்து கொஞ்சம் கேட்டு பார்க்குறேன் ஏன்டா பண்ணு நான் எப்படி
அப்படி பிடிச்சிட்டு இருக்கான்னு சொல்கிறாங்க. இப்போ நம்ம நம்பி பார்க்குறாங்க. அவருக்கு என்ன பண்ணவும் தெரியல. இப்போ ஜேகே பார்க்குறாங்க யாங்க சொல்கிறாங்க. நான் ஜிம்மி மேட்ச் படிக்க சொல்கிறாங்க. பாரு ஜேகே ஜஸ்ட் பண்ணுறதுக்காக மேட்ச் படிக்க வேணாம். அது ஓகேவா, நீ வயன் லவ் பண்ணுற உன் மனசுக்கு வயன் தான் ஓகேவா சொல்கிறாங்க. இல்லை கேங்க சொல்கிறாங்க. பாரு உன் மனசுக்கு வயன் ஓகேவா, நீ வந்துட்டு வயன் மேட்ச் படிக்க ஓகே ஒன்றும் ப்ராப்ளம் இல்லை. என் தம்பி லைஃப்பில் டிஸ்டர்ப் பண்ண மாட்டான். இன்னும் தெரியாமல் மிஸ்டேக் நடந்துச்சுக்காக என் தம்பி உனக்கு மேட்ச் படிக்க முடியாது ஓகேவா, அவன் வேறு மாதிரி ஒரு கேரக்டர் உனக்கே தெரியும் சொல்கிறாங்க. இல்லை கேங்க சொல்கிறாங்க. இல்லை நான் பார்த்து ஓகே சொல்கிறேன். இல்லை நான் மேட்ச் பண்ணிட்டாக்க நான் ஜிம்மி விட மேட்ச் பண்ணிப்பேன். இதுக்கப்புறம் வேறு யாரும் யோசிச்சு கூட பார்க்க முடியாது. ஜேகே சொல்கிறாங்க. இப்போ நம்பிட்டு ஒரு மாதிரி என்ன சொல்கிறாங்க. ஆமாம் நான் மேட்ச் பண்ணிட்டாக்கா உங்கள் தம்பியை மேட்ச் பண்ணி வேறு யாரும் மேட்ச் பண்ணிக்க மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டேன். நம்ம ஜேகே நம்ம நம்பி சொல்கிறாங்க. ஜேகே கிட்ட இப்போ ஜேகே சொல்கிறாங்க. நம்பி கிட்ட இப்போ நம்பி பார்க்குறாங்க. சொல்கிறாங்க பாருங்க உங்கள் தம்பியோட மேட்ச் பண்ணிப்பேன். ஒயின் லைஃப் சொல்கிறாங்க. இல்லை ஒயின் லைஃப் மேட்ச் பண்ணிக்க முடியாது. ஒயினில் வேறு யாரும் மேட்ச் பண்ணிக்க மாட்டேன். இவன் மேட்ச் பண்ணிக்க முடியாது பண்ணி தவிர இதுக்கப்புறம் ஒரு பசங்க யோசிச்சு பார்க்கணும். எனக்கு ஜிம்மின் மட்டும் தான் வேணும், வேறு யாரும் வேணாம். எனக்கு அந்த ஜிம் லைஃப்பில் கால் பண்ணிட்டேன் சொல்கிறாங்க. அப்புறம் அப்படி இல்லை இல்லை எனக்கு ஜிம்மின் மட்டும் தான் வேணும். இதுக்கப்புறம் ஜிம்மி தனி வேறு ஒரு பசங்க யோசிச்சு பார்க்க முடியாது. அதுவும் நான் உங்கள் தம்பி ஜிம்மி இது மாதிரி இருக்க தெரிஞ்சதுக்கப்புறம் இன்னொரு பசங்க யோசிச்சு பார்க்க முடியாது. ஏதோ தெரியாத பசங்க கூட நான் வந்துட்டு பிரிட்டியோட லைஃப் லாங் இப்படியே வாழ்ந்துருப்பேன் தனியாகவே. அது ஜிம்மின்னு தெரியும் போது எப்படி விட்டு தர முடியும். விடும் என்னால் வந்துட்டு என்ன மன்னிக்க முடியல. நான் ஜிம்மி நான் பார்த்துக்கிறேன். ஜேகே சொல்கிறாங்க. அதுக்கு அவங்களுக்கு நீங்கள் சொல்கிறாங்க ப்ளீஸ் எனக்காக எனக்கு ஜிம்மி வேணும். ஜேகே சொல்கிறாங்க. எனக்கு நான் ஜிம்மி மேட்ச் பண்ணிக்க சொல்கிறாங்க. இவங்களாம் சொல்கிறாங்க. இல்லை எங்களுக்கு நான் சொல்கிற கலந்து பேசுகிற சொல்கிறாங்க. இல்லை நான் ஜிம்மி மேட்ச் பண்ணிக்கிறேன். ஜேகே சொல்கிறாங்க. வயன் சொல்கிறாங்க. வயன் பார்க்க சொல்லிட்டு நான் ஜிம்மில் சொல்கிறாங்க. இப்போ வயன் பார்க்குறேன். ஜேகே நான் என்ன சொல்கிறேன். இல்லை வயன் என்னால் கப்பல் மேட்ச் பண்ணிக்க முடியாது. எனக்கு விட்டு சொல்லி என்னை கொண்டு எனக்கு விட்டு நான் உங்ககிட்ட வரும்போது எனக்கு ஜிம்மி அப்போ தான் வரும் ப்ளீஸ் வா. நான் ஜேகே சொல்கிறாங்க. இப்போ ஒரு வயன் பார்க்குறா அவர் ப்ராப்ளம் இருக்கா சொல்கிறாங்க. என்னால் ஒரு பர்சனோட இருந்துட்டு வந்துட்டு கூட வாழ முடியாது அப்படின்னு சொல்கிறாங்க. இப்போ நம்ம வாங்கி பார்க்குறேன். ஓகே ஜேகே சார் விட்டுறா இப்போ எவ்வளோ ஓகே சொல்லிடா. அவளுக்கு வலிக்குது மனசு இருந்தாலும் வேறு வழியில் ஓகே சொல்லிடா. நான் ஜேகே சொல்கிறாங்கன்னு சொல்லிட்டு இப்போ எல்லாமே பார்க்குறாங்க. இதாண்டா கரெக்டு நம்பிடா நீ பேசுவோம் தம்பிக்கிட்ட சொல்கிறாங்க. எனக்கு தெரியாத ஒரு பர்சனை படல. இப்போ எல்லாருக்கும் தெரிஞ்சிச்சு. இப்போ நம்ம ஜேகே ஜிம் பார்க்குறது எப்படி இருக்கும். இவன் ஜிம் மேனேஜ் பண்ணி போகிறாங்கன்னா அவனுக்கு வீட்டு இருப்போம். இவன் நம்ம ஜேகேக்கும் அப்படி தானே அப்படி சொல்லிட்டு சொல்கிறாங்க. இப்போ நம்ம ஜிம்மு சரி ஓகே சொல்லிட்டாங்க. வீட்டுக்கு போகிற வீட்டுக்கு போய் அப்பாட்ட சொல்கிறாங்க. ஆனால் ஜிம்மு ஓகே சொல்ல மாட்டாங்க. முடியும் முடியாது இல்லை மேட்ச் பண்ணிக்க முடியாது சொல்கிறாங்க. இப்போ ஜேகே பேரண்ட்ஸ் தான் ஜிம்மு பேரண்ட்ஸ் பார்க்குறாங்க. இல்லைப்பா நீ மேட்ச் பண்ணிக்கோ. இல்லை மேட்ச் பண்ணிக்க மாட்டேன் எனக்கு அவர் வேணாம் சொல்கிறாங்க. அவர் வயனக்கா லவ் பண்ணுறாரு. வயனக்கா ரொம்ப நல்ல பொண்ணுப்பா. அவர் 2 பேரும் அவ்வளோ லவ் பண்ணுறாங்க. இந்த மாதிரி மிஸ்டேக் நினச்சிக்காக மேட்ச் பண்ணிக்கணுமா அதெல்லாம் வேண்டாம் ஜிம்மு சொல்கிறாங்க. இல்லை நீ அவனே சொல்கிறான். வயனை ஓகே சொல்கிறா. இல்லை என்ன முடியாது சொல்கிறாங்க. அப்போ நம்ம ரொம்ப ஃபோர்ஸ் பண்ணி இது வரைக்கும் நீ சொல்கிறேன் நீ அவன் பிடிச்ச மாதிரி இருந்திருக்க. இப்போ அந்த மாதிரி ஒரு மிஸ்டேக் நடந்திருக்கு. இந்த டைம் அவங்க சொல்கிறது கேள்வி சொல்கிறாங்க. இல்லை அவங்க வேண்டாம் சொல்கிறாங்க. இல்லை மேட்ச் பண்ணிவிட்டு அவங்க சொல்லிட்டு நம்ம உங்கள் பேரண்ட்ஸ் கூட பேசி பண்ணி ஃபோர்ஸ் பண்ணி மேட்ச் பண்ணிக்கிறாங்க ஜிம்மினை. எப்படினாக்கா ஒரு 2 டேஸில் ஜிம்முக்கு ஜேகேக்கு மேரேஜ் அரேஞ்ச் ஆகிடுச்சு. மேரேஜ் முடிஞ்சிட்டு நம்ம ஜிம்மி கூட்டி ஜேகே தான் சீல் தான் வராங்க. ஜிம் பார்க்குறாங்க. இங்கே பாருங்க என்னால் உங்க கூட இருக்க முடியாது ஜிம் சொல்கிறாங்க. ஜேகே பார்க்குறாங்க. பாரு நான் ஃபஸ்ட் தான் சொல்லிட்டு கேளுமா சொல்கிறாங்க. ஜிம் பார்க்குறேன் என்ன சொல்கிறேன் எனக்கு தெரியும் ஓகேவா அந்த மேரேஜ் எப்படி நடந்து சொல்லிட்டு ஒரு 6 மந்த் டைம் எடுத்துக்கோ ஓகேவா. இந்த 6 மந்த்தில் நான் வந்து கண்டிப்பாக நான் நல்லா பார்த்துப்பேன். உனக்கு இந்த லைஃப் பிடிச்சிருக்கு எனக்கு பிடிச்சிருக்குனாக்கா லைஃப் அக்செப்ட் பண்ணிக்க ஓகேவா. நம்ம லைஃப் ஒன்று மூவ் பண்ணலாம். அப்படி இல்லைனாக்கா நீ வந்து என்ன முடிவு எடுத்தாலும் நான் ஓகே சொல்கிறேன். 6 மந்த் வரைக்கும் ஒரு எனக்கு ஒரு சான்ஸ் கொடு ஓகேவா சொல்கிறாங்க. ஒரு 6 மந்த் எனக்கு ஒரு சான்ஸ் கொடு ஓகே நம்ம நான் வாழ்ந்து பார்க்கலாம் ஓகே. உனக்கு பிடிச்சது கம்ஃபர்டபுளாக இருக்குது இந்த லைஃப் உனக்கு ஓகேனாக்கா நீ மனசில் அக்செப்ட் பண்ணிட்டாக்கா நம்ம சேர்ந்து வாழலாம். அப்படி இல்லைனாக்கா நீ என்ன முடிவு எடுக்கிறேன் நான் ஓகே சொல்கிறேன் ஓகேவா. நான் எதுவுமே சொல்ல மாட்டேன். ஜேகே சொல்கிறாங்க. உனக்கு பிடிச்ச மாதிரி இருக்காங்க நீயாவே ஃபோர்ஸ் பண்ண மாட்டேன். ஜேகே சொல்கிறாங்க. ஜிம் அமைதியாக இருக்காங்க என்ன சொல்லவே தெரியல. சரி சொல்லிட்டு ஜிம் ஓகே சொல்லிட்டாங்க. இப்போ ஜேகே பிடிச்சி சர்டிஃபிகேட்லாம் வாங்கிட்டு வந்துட்டாங்க. ஜேகே அவர் ஒர்க் பண்ணுற அந்த காலேஜுக்கே நம்ம கூட்டிகிட்டு போகிறாங்க. ஜிம் வந்து எனக்கு ப்ரொஃபஸர் அங்கே தான் ஒர்க் பண்ணுறாரு. அங்கே போய் கூட்டிகிட்டு போய் ஜாயின் பண்ணிவிடுறாங்க. ஜிம் தனியாக இருக்கிறதுக்காக யூனிவர்சிட்டிலேருந்து ஜாயின் பண்ணிக்கிறாங்க. அப்போ ஜிம் பார்க்குறாங்க காலேஜில் எல்லாருமே ஜேகே அவ்வளோ ரெஸ்பெக்டாக இருக்காங்க. ப்ரொஃபஸர் ஜோனாக்கா எல்லாருக்கும் பிடிச்ச ஒரு ஃபேவரட் சார். அவர் கிளாஸ் இருக்கிற விதமாக இருக்கட்டும் மற்றவங்க ட்ரீட் பண்ணுற விதமாக இருக்கட்டும் ரொம்ப அழகாக இருக்கும். எல்லா படமுக்கும் ஜேகேனா அவ்வளோ ஒன்று பிடிக்கும். ரொம்ப பிடிச்சி ரொம்ப லைக் பண்ணி பார்ப்பாங்க. ஆனால் தப்பான சொல்லி யாருமே பார்க்க மாட்டாங்க. இவரு க்ரஷ்னு கூட சொல்ல மாட்டாங்க. எனக்கு அவர் அந்த நம்ம அந்த கொண்டு டிசான பர்சன் இல்லை அப்படி சொல்லுவாங்க. அந்தளவுக்கு ஜேகே எல்லாருக்கும் ஃபேவரட் ஒரு ப்ரொஃபஸராக இருந்திருப்பாரு. 1 வீக் ஆஃப்டர் நம்ம ஜிம் வீட்டுக்கு நம்ம அனுப்பிட்டு வராங்க. ஜிம் பார்க்குறாங்க. அங்கே ஜிம் போய் ஹக் பண்ணிக்கிறாங்க. நம்பி பார்க்குறேன் ஓகே உடனே சொல்கிறாங்க ஓகே தான் காலேஜ் நமக்கு ஓகேவா சொல்கிறாங்க. ஓகே தான் சொல்கிறாங்க. என்னாச்சு சார் நான் வந்துருக்கீங்க ஜிம் கேட்குறாங்க. இப்போ நம்பி தான் வந்து உட்கார சொல்லி ஜிம் உட்காராங்க. அப்புறமா நம்பிச்சு ஜேகே கூப்பிட்றாங்க. ஜேகே வராங்க என்னாச்சு சொல்லிட்டு இங்கே பாரு சொல்கிறாங்க. ஜேகே பார்த்து சொல்லிட்டு உங்களை யார் நம்பர் பண்ணா தெரியுமா சொல்கிறாங்க. யாங்க சொல்கிறாங்க உனக்கு ட்ரிங்க் வந்து மிக்ஸ் பண்ணி கொடுத்தா சொல்கிறாங்க. என்ன சொல்கிறீங்க கேட்குறாங்க. ஆமாம் எனக்கு குடிச்சது நார்மல் ட்ரிங்க் கிடையாது சொல்கிறாங்க. அப்புறம் சொல்கிறாங்க நீ அதாவது நீ ஆல்கஹால் ட்ரிங்க் பண்ணல. ஆமாம் அதில் வந்துட்டு ட்ரக்ஸ் மிக்ஸ் ஆகிருக்கு சொல்கிறாங்க. ட்ரக்ஸ் ஆமாம் சார் ஈவன் என்னோட தம்பியோட ட்ரிங்க்குமே சொல்கிறாங்க. இப்போ ஜேகே ஒரு மாதிரி என்ன ஏன்னு சொல்கிறேன் எனக்கு ஆமாம் என் தம்பியோட ட்ரிங்க் மாதிரி வந்து அது மிக்ஸ் ஆகிருக்கு சொல்கிறாங்க. இப்போ ஜிம் பார்க்குறாங்க. நான் என்ன பண்ணேன் எனக்கு யார் அவங்க காசு எப்படி கேட்குறாங்க. இப்போ நம்ம ஜேகே நம்பி சொல்ல ஆரம்பிக்கிறாங்க. அவங்க வேறு யாரும் இல்லை ஜிம் நம்ம ஜேகேயோட ஒர்க் பண்ண ஒரு ப்ரொஃபஸர் தான் சொல்கிறாங்க. என்னத்துக்கு ஆமாம் ஜேகே ஒர்க் பண்ணுற அதே காலேஜில் கோ ப்ரொஃபஸர் ஒர்க் பண்ணான். அவன் வந்து பிஹேவியர் சரியில்லை பொண்ணுங்க தப்பாக ட்ரை பண்ணாங்க. ஜேக் ஃபைண்ட் அவுட் பண்ணிட்டாங்க. ஃபைண்ட் அவுட் பண்ணி அவன் மேலே கம்ப்ளைண்ட் பண்ணிட்டாங்க. கம்ப்ளைண்ட் பண்ணது மட்டும் இல்லை அவனுக்கு பிளாக் மார்க் வச்சு கொடுத்தாங்க சர்டிஃபிகேட்டில். எங்கே ஒரு எஜுகேஷன் கொடுத்துதான் இருக்கக்கூடாது ப்ரொஃபஸராக டீச்சராக ஒர்க் பண்ணக்கூடாது சொல்லிட்டு எனக்கு பசங்களுக்கு சேஃப்டி கிடையாது அப்படி சொல்லிட்டு நம்ம ஜேகே சொல்லிட்டாங்க. எனக்கு அவ்வளோ ப்ரூஃப் அகைன்ஸ்ட் அவனுக்கு இருந்துச்சு. அதனால அவங்க காலேஜ் விட்டு அனுப்பிட்டாங்க. அந்த கோவம் அவனுக்கு இப்போ அகைன் வந்து 2 இயர்ஸ் ஆஃப்டர் நம்ம ஜேகே மீட் பண்ணியிருக்காங்க. இப்போ வந்துட்டு என்னக்கா இந்த பிஸ்னஸ் பண்ணுறது ஜேகே வந்துட்டு அவனுக்கு அவன் போட்டியாக இருக்கிறதுனால
இருந்தாங்க. அவனுக்கு அதை ஏற்றுக்கல, பழி வாங்க நினைச்சிருக்கான் சொல்கிறாங்க. இது இந்த காம அவங்க தெரிஞ்சிருக்கு ஜேகேவை பற்றி. ஜேகே சின்ன தப்பை கூட கிட்டே ஃபீல் பண்ணுவாங்கன்ற ரீசன் கிட்டே ஃபீலாக கொடுக்கணும். ஈவன் அவன் லவ் பண்ணுற ஒயின் கூட வந்து எனக்கு ஒயின் தான் எல்லாத்துக்கும் ரீசனாக இருந்திருப்பான். ஒயின் வந்துட்டு ஒரு பொண்ணுக்கிட்ட தான் மிஸ்பேக் பண்ணி ட்ரை பண்ணியிருப்பான். அப்போ நம்ம ஒயின் வந்து கம்ப்ளைண்ட் பண்ணியிருப்பான் நம்ம ஜேகே கிட்ட. அப்போ ஜேகே ஆக்ஷன் எடுப்போம். அவங்க கேட்டுப்பாங்க, என்ன ஓனோட ஃபேன்ஸ் கிட்ட எப்படி நடந்துக்கிட்டேன் அப்படின்னு சொல்லி கேட்கும்போது, இங்கே பாரு என் ஃபேன்ஸ் சொல்லி மாற்ற பண்ணுங்களோ, நீ தப்பா பார்த்து தப்பு ஜேகே சொல்லியிருப்பாங்க. அப்போ தான் அவன் நினச்சி பார்க்குறான், நீ வந்துட்டு எல்லாத்தையும் ட்ரூவாக இருக்கா, ஹாஸ்டாக இருந்தாலும் இந்த அளவுக்கு எப்படி இருக்கா, சக்ஸஸ்ஃபுல்லாக இருக்கான்னு நினச்சி சொன்னேன். அந்த சக்ஸஸ்ஃபுல்லாக நான் வந்து உடைக்கிறேன்னு சொல்லிட்டாங்க. அவங்க ஃபேன்ஸுக்கு ட்ரூவாக எல்லாமே பண்ணிட்டா சொல்லி பார்க்குறாங்க. அப்போ நம்ம ஜிம் சின்ன எதுக்காக பண்ணலாம்னு சொல்லி பார்க்குறாங்க. அப்போ நம்ம ஜிம்மில் வந்து நம்மளோட தம்பி தெரிஞ்சிருக்கு. செகண்ட் ஒரே ஃபேமிலிக்குள்ளே இருந்திருக்காங்க. ஒன் டைம் ட்ரிப் போயிருப்பாங்க இல்லையா, அப்போ ஃபோட்டோ எடுத்து போட்டுருப்பாங்க. அந்த ஒரு ட்ரிப்பில் ஜிம்மில் வந்து அந்த பர்சன் பார்த்துப்பாங்க ஃபோட்டோவில் நம்ம நம்பிக்கை இருந்ததையும் நம்ம ஜேகே அங்கே இருந்து எல்லாரும் ஒரே ஃபோட்டோ வந்து பார்த்துருப்பாங்க. அப்போ யாருக்கு பார்க்குறாங்க அந்த ஹோட்டலில் நம்ம ஜிம் அங்கே இருந்ததையும் ஜிம் வந்து காலேஜ் ட்ரிப்பில் வந்து என்ஜாய் பண்ணதையும் அதெல்லாம் பார்க்குற ஜிம் என்ஜாய் பண்ணி ட்ரிங்க் பண்ணியிருப்பாரு. அதுக்கு தான் மிக்ஸ் பண்ணியிருக்காங்க. வேறு யாரும் இல்லை, அவங்க கூட இருக்கிற ஒரு பையன் ஒன்று தான், உங்க கூட இருக்கிற ஒர்க் பண்ணுற உங்களோட ஃபேமிலியில் இருக்கிற ஒரு பர்சன் கூட தம்பி கூட இப்படி இருந்துட்டாக்க அவங்க கிட்ட கில்ட்னஸ் கொடுக்கும். கண்டிப்பாக அப்போ ஃபைண்ட் அவுட் பண்ணுவீங்க அப்படி சொல்லிட்டு ப்ரூஃப் எல்லாமே அவர் விட்டுருப்பான். எனக்கு அந்த ப்ரூஃப் எதுவும் அழைக்கணும்னு நினைக்கிறேன். கண்டிப்பாக ஃபைண்ட் அவுட் பண்ண மாதிரி நீங்களே ஃபீல் பண்ணல. அப்போ உங்கள் கேர்ள் ஃப்ரெண்டு நான் பிரிக்கிறேன், நீ கில்ட்னஸ் லைஃப் லாங் கில்ட்னஸ் வாழணும். உன்னோட கேர்ள் ஃப்ரெண்ட் ஒன்று மேட்ச் பண்ணி போயிடுச்சு, இந்த சின்ன லவ் பண்ணி அந்த பொண்ணு உனக்கு கிடைக்கல. செகண்ட் அதுவும் லைஃப்பில் உனக்கு கொடுக்குற ஒரு மிகப்பெரிய பெயின் தான். அந்த கில்ட்னஸ் உங்களுக்கு மிகப்பெரிய பெயின் தான் லைஃப்பில் கொடுக்க போகிறேன்னு சொல்லிட்டு தான் பண்ணியிருப்போம். இப்போ நம்ம எனக்கு வேற ஒரு தேர்ட் பர்சனாக கூட உங்களுக்கு அந்தளவுக்கு பெயினாக இருக்காது, கூடவே இருக்க ஒரு பர்சன் அந்த இதெல்லாம் கரெக்டாக இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு தான் அந்த மாதிரி பண்ணியிருப்பாங்க. இப்போ நம்ம இதுக்கு சொல்லுவோம் ஜிம்முக்கு ரொம்ப அழுகுறியா இப்படி ஒரு பர்சன் விஞ்சு எடுப்பாங்க. சொல்லிட்டு அவன் அழுத்திருக்கான் சொல்கிறாங்க. இப்போ ஜேகே பார்க்க நான் சும்மா விட மாட்டேன் சொல்கிறாங்க. ஃப்ரெண்ட்ஷிப் பார்க்க இல்லை ஆல்ரெடி அரெஸ்ட் பண்ணியா சொல்கிறாங்க. அரெஸ்ட் பண்ணியாச்சு, ஆமாம் ஆல்ரெடி கம்ப்ளைண்ட் பண்ணி அரெஸ்ட்டும் பண்ணியாச்சு சொல்கிறாங்க. இப்போ ஜேகே ஹாப்பியாக இருக்குது ஹேங் சொல்கிறாங்க. நான் பண்ணிட்டேன் ஓகேவா, இதுக்கப்புறம் நீங்கள் சேஃபாக இருக்கும் பத்திரம் பாருங்க ஓகேவா சொல்கிறாங்க. ஜேகே ஜிம் பத்திரம் பார்த்துக்கோ சொல்கிறாங்க. கண்டிப்பாக பார்த்துக்கிறேன் சொல்லிட்டாங்க. அப்போ ஜிம் பார்க்குறாங்க இந்த மாதிரி யாரோ பண்ணுங்க, அது உங்கள் மிஸ்டேக்னால தான் இந்த மாதிரி நடந்திருக்கு. ஜேகே பாவம் ஜிம் நினைக்கிறாங்க, எதுக்கு கஷ்டப்படணும் அப்படி வந்துட்டு ஒயினி மேரேஜ் பண்ணிக்கலாமே, இந்த கில்ட்னஸ் வந்து அவருக்கு வேணாம் தெரியாம நான் அந்த ஜிம் நினைக்கிறாங்க. ஆனால் ஜேகே அப்படி இல்லை, ஜேகே வந்து இதுதான் நம்ம லைஃப்னு சொல்லி முடிவு பண்ணுறாரு. எப்போ நம்ம ஜிம்ல அவர் மேரேஜ் பண்ணிட்டாரோ அப்போவே ஜிம்ல நம்ம லைஃப் பார்ட்னர் நினச்சி நம்ம மேரேஜ் பண்ணியிருப்பாரு. டீசராக பாஸ் ஆகிட்டு இருக்கு. இப்போ ஜிம் ஒன் டே வெசஸ் வாஷ் பண்ணுறாங்க. ஜேகே பார்க்குங்க என்ன பண்ணுறேன்னு சொல்கிறாங்க. வெசஸ் வாஷ் பண்ணுறேன் சொல்லுங்க. இல்லைங்க வா நான் வாஷ் பண்ணுறேன், இல்லை பேண்ட் சொல்லுங்க வாமா நான் வாஷ் பண்ணுறேன். ஜேகே தான் ஜிம்ல ஹேண்டில் வைப் பண்ணி விட்டு உட்கார வச்சுட்டு அவரே வாஷ் பண்ணுறாரு. எல்லா ஒர்க்கும் அவர் பண்ணுறாரு. ஒன் ஃபைன் டே ஜிம் ஜேகே பேக் பண்ணுறாங்க நிறைய திங்ஸ். ஜிம் பேக்குறேன்னு சொல்லிட்டு பார்த்தா ஜேகே வாங்கி கொடுத்த கிஃப்ட் ஒரு ரூமில் இருக்கும். அந்த ரூம் ஃபுல்லாக கிஃப்டாக இருக்கும். அதே பேக் பண்ணி ஆர்ஃபனேஜ் அனுப்புறாரு. எனக்கு அங்கே உள்ள குழந்தைங்களாம் யூஸ் பண்ணுவாங்க அப்படின்னு சொல்லிட்டு அந்த இடம் டெடி பேர் நிறைய இருக்கும். அந்த கிஃப்ட்லாம் யூஸ்ஃபுல்லாக இருக்கட்டும் சொல்லி எதுக்கு அனுப்புறாங்க. ஜிம் பேக் எதுக்கு தான் அனுப்புறீங்க, இங்கே வச்சுக்கோங்க ஜிம் சொல்கிறாங்க. ஜேகே பேக் இல்லை வேண்டாம் அப்படின்னு சொல்லி ஜேகே அவங்க அந்த ரூமில் எதுவுமே வைக்கிற எல்லா திங்ஸ் எடுத்து ஒன் ஃபைன் டே நம்ம ஜேகே எப்படினாக்கா கூட்டிகிட்டு போகிறாங்க. நம்ம ஜிம் வந்து எல்லாரும் சேர்ந்து போகிறாங்க. நம்ம நம்பிட்டு அவங்க கேங்கில் போகிறாங்க, போய் சாப்பிட போகலாம் டின்னர் சொல்லிட்டு. அப்போ நம்ம ஜிம் பார்க்குறாங்க. ஜேகே தான் சாப்பிடாம அமைதியாக உட்காந்துருக்காங்க. பார்த்தா ஒயின் சாப்பிடாம இருக்கா. அப்போ நம்ம டே பார்க்க சாப்பிட ஒயின்னு சொல்கிறாங்க. இல்லை சார் சாப்பிட சொல்கிறாங்க. ஒயின் சாப்பிட்டு கம்மி ஜேகே சாப்பிட ஆரம்பிக்கிறாங்க. அப்புறம் ஜிம் பார்க்குறாங்க. அவருக்கு வந்துட்டு மறக்க முடியல, ரொம்ப கஷ்டப்படுறாரு. நம்ம எதுக்கு அவருக்கு டிஸ்டர்ப் பண்ண பாவம் தெரியாமல் தப்பு பண்ணுறதுக்காக நம்ம அவருக்கு கஷ்டப்படணும் அப்படி ஜிம் நினைக்கிறாங்க. இங்கே பாருங்கள் நீங்கள் கண்டிப்பாக 6 months ஆஃப்டர் போனதுக்கப்புறம் நீங்கள் அவங்க கூட சேர்ந்து இருக்க போகிறீங்கன்னு நினைக்கிறாங்க. ஆனாலும் கூட எங்கேயும் மனசில் ஒரு மாதிரி ஒரு ஏக்கம் இருக்குது. அப்புறம் ஜேகே திரும்பி பார்க்குறாங்க. ஜிம் வந்து அமைதியாக உட்காந்து சாப்பிடாம எனக்கு அவர் மாதிரி பார்த்து அதில் அப்படி அமைதியாக இருக்காங்க. ஜேகே பார்த்து ஜிம் நீ சாப்பிடலாம் சொல்கிறாங்க. ஜிம் அமைதியாக இருக்காங்க. சாப்பிடுமா ஜேகே தான் இப்போ ஜிம்முக்காக அந்த ஷ்ரிம்ப் இருக்குல்ல அதை உரிச்சு கொடுத்துட்றாங்க. இதை சாப்பிட சொல்லிட்டு ஜிம் பார்க்குறாங்க. எனக்கு வந்து ஷ்ரிம்ப் பிடிக்காத சொல்கிறாங்க. ஆமாம் சொல்லி ஜேகே பார்க்குறாங்க. ஓகே நம்பிச்சு உங்களுக்கு தம்பிக்கு என்ன பிடிக்கும்னு கேட்குறாங்க. தம்பி சொல்கிறாங்க. இப்போ ஜேகே இதை எடுத்து வைக்கிறாங்க. இதை சாப்பிட சொல்கிறாங்க. ஜிம் பார்க்குறதுக்கு வேண்டாம் சொல்கிறாங்க. சாப்பிடுமா ஜேகே ரொம்ப ரிக்வஸ்ட் பண்ணுறாங்க. எனக்கு வேண்டாம் சொல்கிறாங்க. ஜிம் ஜேகே பார்க்க சாப்பிடு ஜேகே தான் ரொம்ப ரிக்வஸ்ட் பண்ணுறாரு. இப்போ நம்பி பார்க்க சாப்பிடு ஜிம்னு சொல்கிறாங்க. அப்புறம் ஜிம் ஜேகே பார்க்குறாங்க. அவருக்கு எனக்கு ஜிம்முக்கு ஒரு மாதிரி அவருக்கு புரியுது நம்ம ஏன் ஜேகே தான் லவ் பண்ணியிருக்காங்க. அவங்க வந்து அவர் தப்பு ஆக்குற தப்பு கிடையாது கேர் பண்ணுற சொல்லிட்டு. ஆனால் இப்போ என்ன மேரேஜ் பண்ணதுக்கப்புறம் அவருக்கு எதுக்கு ஃபீல் ஆகுது ஃபஸ்ட்டாக இருக்குது அவருக்கு. ஜிம் பார்க்குறேன் சார் ஓகே சார் சாப்பிட்டு அமைதியாக வந்துடுறாரு. ஒன் ஃபைன் டே நம்பிட்டு கூப்பிட்றாங்க. வாங்க தேட்டருக்கு மூவி போகலாம் சொல்லிட்டு கூப்பிட்றாங்க. அப்போ ஜேகே கூப்பிட்றாங்க. ஜிம்மில் வா போகலாம் சொல்லிட்டு நான் வரலையா சொல்லிட்டாங்க. இல்லைம்மா வா சொல்லிட்டாங்க. நான் வரமாட்டேன் ஜிம் சொல்கிறேன். ஜேகே பார்க்குறேன். ஏம்மா வா அப்படி கூப்பிட்றாங்க. நான் வரல என் ஃப்ரெண்ட்ஸ் கூட போய்க்கிறேன். ஓகேவா ஜிம் போகிறாங்க ஏஞ்சி. இப்போ ஜேகே ரொம்ப கஷ்டமாக இருக்குது. சரி சொல்லிட்டு ஜிம் பார்க்குறேன். கண்டிப்பாக அவர் போவார். அவர் போயிட்டு வாங்கி போட்டு மூவி பார்க்கட்டும். ஜிம் விட்டுறாங்க. இந்த பக்கம் ஜேகே பார்த்து மூவிக்கு போகல வீட்டிலே இருக்காரு. மற்றவங்க போயிருப்பாங்க. அடுத்து போஸ்ட் போட்டுருவாங்க. அப்போ ஜிம் பார்க்குறேன். பார்த்து ஃபோட்டோவில் ஜிம் பண்ண ஜங்க் மட்டும் இல்லை ஜிம் பார்த்து ஃப்ரெண்ட்ஸ் கூட என்ஜாய் பண்ணியிருப்பாரு. வீட்டுக்கு வந்து பார்க்கும்போது ஜேகே அமைதியாக உட்காந்துருக்காரு. ஃபோட்டோ ரெடி பண்ணி வச்சுட்டு உட்காந்துருக்காரு வெயிட் பண்ணுறாரு. ஜிம் பார்க்குறேன். போலியாக கேட்குறாங்க. ஜேகே பார்க்குறேன். நான் இங்கே போகிற சொல்கிறேன். நீங்க ஏன் போகலான்னு கேட்குறாங்க. ஜேகே பார்க்க நீ ஏன் வரல சொல்கிறாங்க. எனக்கு சொல்கிறாங்க நீ வர இடத்துல போக மாட்டேன். ஜேகே சொல்கிறாங்க. ஜிம் பார்க்குறீங்க பாருங்க உங்களை ஃபோர்ஸ் பண்ணிக்கிறாங்க. ஓகே உங்களுக்கு நீங்களாக இருங்க ஜிம் சொல்கிறாங்க. ஜேகே பார்க்க நானாக தான் இருக்கேன். ஜேகே சொல்கிறாங்க. ஆனால் ஜிம் கேட்குறது அவருக்கு மாதிரி இருக்கு. அவருக்கு ஜேகே பிடிக்குது. ஆனால் சேம் டைம் இல்லை தப்புன்னு நினைக்கிறது. வேலைக்கு போக ட்ரை பண்ணுறாங்க. ஜேகே எனக்கு ஜிம் ரொம்ப கேர் பண்ணுறாங்க. அந்த கேரிங்க ஜிம்முக்கு கொஞ்சம் கொஞ்சம் ஜேகே மேலே எப்படினாக்கா லவ் வர ஆரம்பிச்சிருக்கும். எப்படினாக்கா ஒரு 3 months வரைக்கும் நார்மலாக எப்படினாக்கா கொஞ்சம் தள்ளி இருப்பாரு. அதுக்கப்புறம் ஓவர் பாசிட்டிவ் ஜெலஸ் எல்லாமே லவ்வாக மாறி இருக்கும். ஜிம்முக்கு
ஜெய்க்கு மேலே ரொம்ப லவ் இருக்குது. ஆனாலும் கூட வேண்டாம் நம்ம வந்து கஷ்டப்படுறது வேணாம் சரி ஜிம்முக்கு ஜெய்க்கு மேரேஜ் ஆகிட்டு ஃபோன் பண்ணிட்டு விட்டா ஓகேவா. ஜிம்முக்கு அவங்க ஃப்ரெண்ட்ஸ் கூட வெளியே போயிருக்கிற கிளப்புக்கு நம்ம ஜெய்க்கு கால் பண்ணுறாங்க. ஜிம்முக்கு ஃபோன் எடுக்க மாட்டாரு. ஜெய்க்கு போய் எங்கே தான் போயிருப்பான். சரி எனக்கு ஜெய்க்கோட பேரண்ட்ஸ் இருக்காங்க ஜிம்மில் பார்க்கலான்னு சொல்லிட்டு சரி ஓகே நம்ம போய்ட்டு கூட்டிகிட்டு வந்தாலும் ஜெய்க்கு போகிறாங்க. போயிட்டு ஜிம் லொக்கேஷன் ட்ராக் பண்ணி போனாக்கா ஒரு கிளப்ல இருக்குது. ஜெய்க்கு பார்க்குறேன் பார்த்தா ஜிம் நல்லா ட்ரிங்க் பண்ணிருக்காரு. ஜெய்க்கு டக்குன்னு ஜிம்மில் ஹேண்டை பிடிச்சி எடுத்துட்டு போயிட்டு ட்ரிங்க் பண்ணுறாங்க அங்கே ஒரு வாலில். என்ன பண்ணிருக்கா ஜெய்க்கு ஜிம் பார்க்குறாங்க பாரு சொல்லிட்டாங்க. அப்போ ஜெய்க்கு க்ளோஸாக வராங்க. ஓகே கிஸ் பண்ணாக்கா தப்பா எடுத்து பண்ணி அப்படி சொல்லி ஜெய்க்கு தான் அப்படி விட்டுறாங்க. வாங்கிட்டு கூட்டிட்டு போகிறாங்க. விழும்போது பார்த்தாக்கா ஜெய்க்கு பேரண்ட்ஸ் சொல்லியிருக்காங்க. இப்போ ஜெய்க்கு பேரண்ட்ஸ் ஜிம்மிட்டு நிறைய பேசுகிறாங்க. அவங்களுமே ஜிம்மில் சரியாக அக்செப்ட் பண்ணிக்கிறாங்க மனசார. ஆனால் ரொம்ப அழகாக பேசுகிறாங்க. ஜிம்மில் அமைதியாக இருக்காங்க. பார்த்து அவங்க வாங்கிட்டு வந்து கிஃப்ட் கொடுக்குறாங்க. தேங்க்யூ அங்கிள் ஆண்டி ஜிம் சொல்கிறாங்க. இப்போ பார்க்குறேன் ஹாப்பியாக இருப்பா சரியா சொல்கிறாங்க. சரி சொல்கிறாங்க. இப்போ அப்படி ஒரு 2 வீக்ஸ் ஆஃப்டர் நம்ம ஜெய்க்கு எனக்கு ரொம்ப ட்ரிங்க் பண்ணியிருக்காங்க. எனக்கு நம்ம விஜயாவுக்கு வந்துட்டு ரொம்ப ஃபீல் பண்ணியிருப்பாரு. ஆஃபீஸில் என் தங்கச்சி ரொம்ப சிரிச்சு ரொம்ப டேஸ் ஆயிடுச்சு அப்படி சொல்லிட்டு அதை சொல்லியிருப்பாரு. அதை நினச்சி ஜெய்க்கு ரொம்ப உடஞ்சி போயிட்டாங்க. நம்மளால இதெல்லாம் நடக்குது அப்படின்னு சொல்லிட்டு ஜெய்க்கு தான் வந்துட்டு ஐம் சாரி என்ன சாரி சொல்லி எனக்கு கோயிலோட ஹெல்த் ரொம்ப வீக்காக இருக்கா சரி சாப்பிட்றது இல்லை ரொம்ப மனசு உடஞ்சி போயிருக்கா அப்படின்னு சொல்லிட்டு இவங்க பேசிட்டு இருப்பாங்க. ஜெய்க்கு கேட்டு இருப்பாரு ரொம்ப கஷ்டமாக இருக்கு என்னால் தான் இருக்கியா ஐம் சாரி ஐம் சாரி சொல்லிட்டாங்க. அப்போ ஜிம் பார்க்க ஜெய்க்கு குடிச்சிட்டு வந்து இந்த மாதிரி சாரின்னு சொல்கிறது ஜிம்மில் ஏற்றுக்க முடியல. இவங்களுக்கு அவங்க ஒரே ரொம்ப ஸ்டே பண்ணுவாங்க. ஜிம் பெட்டில் தூங்குவாங்க. ஜெய்க்கு கவுச்சு தூங்குவாங்க. ஒன்றா கூட தூங்கிருக்க மாட்டாங்க. ஆனால் தனி ரூமும் போயிருக்க மாட்டாங்க. ஜிம் தனி ரூம் கேட்டிருப்பாங்க. ஜெய்க்கு இல்லை ஒரு ரூம் ஸ்டே பண்ண சொல்லி ஜிம்முக்கு எந்த ஜெய்க்கு லவ் வந்தாலும் அவர் வந்து இந்த மாதிரி அவர் கஷ்டப்படுத்தி நம்ம கூட சேர்ந்து வாழக்கூடாது. அவர் பாவம் அவர் லவ் பண்ணுறவங்க கூட சேர்ந்து வாழணும் தப்பு இல்லை. ஜிம் முடிவு பண்ணுறாங்க சரி ஓகே நான் 2 months தான் ஓகேவா நான் எக்ஸாம் எழுதி முடிச்சிட்டாக்க எனக்கு எல்லாமே ஓவர் ஆகிட்டு நான் போயிருந்தேன். உங்களை விட்டு ஜிம் முடிவு பண்ணுறாங்க அவருக்கு போகணுன்ற எண்ணமே வரல. மனசுக்குள்ள வந்துட்டு அவருக்கு ஜெய்க்கு வேணும்னு தோணுது. இருந்தாலும் கூட ஓகே அவர் ஜெய்க்கு ஜிம் முடிவு பண்ணுறாங்க. ஆனால் ஜேகேக்கு ஜிம்ல ஸ்டார்டிங்கில் பிடிக்க ஆரம்பிச்சிருக்கும். எனக்கு அவருக்கு ஜிம் பெரிய ஒரு அட்ராக்ஷன் இருக்கும். அந்த அட்ராக்டிவ் ரொம்ப அட்ராக்டிவாக தெரியும். அவர் கண்ணுக்கு ரொம்ப பிடிக்கும். நம்ம ஒய்ஃபாக தான் பார்த்துருப்பாரு. சரி ஓகே அவனுக்கும் நம்ம பிடிக்கணும் நம்ம ஃபோர்ஸ் பண்ணக்கூடாது கொஞ்சம் டைம் எடுத்துக்கணும்னு வச்சுருப்பாரு. ரொம்ப கேர் பண்ணியிருப்பாரு. இப்போ ஜிம்முக்கு எக்ஸாம் ஸ்டார்ட் ஆகுது. ஜேகே ஜிம்மில் அழகாக படிக்க சொல்லிட்டாங்க. ஜிம் எக்ஸாம் ஃபோக்கஸ் பண்ணுறாங்க. ஃபுல்லாக எக்ஸாம் எழுதி முடிக்கிறாங்க. 2 days ஆஃப்டர் கிராஜுவேட் ஆகிறாங்க. ஜேகே பார்க்க ஓகேடாமா நீ இப்போ தான் கிராஜுவேட் ஆயிருக்க ஓகேவா நீ ஹெல்த்தாக ரெஸ்ட் எடுத்துக்கோ ஓகே ஹெல்த்தை பார்த்துக்கோ. எனக்கு கொஞ்சம் இம்பார்ட்டன்ட் ஒர்க் இருக்கு ஓகே வேறு வீட்டில் ஸ்டே பண்ண முடியாது. 3 days நான் ஆஃபீஸில் தான் இருப்பேன். நான் ஒர்க் முடிச்சது வந்துட்டு பேசுகிறேன் ஓகேவா சொல்லிட்டாங்க. ஜிம் பார்க்குறேன் ஓகே சொல்லிட்டாங்க. ஓகே எடுத்துக்கோ சரியா சொல்றாங்க. ஏன்னா வேணும் எமர்ஜென்சியா கால் பண்ண சரியா சொல்றாங்க. ஜிம் பார்க்குறேன் ஓகேங்க ஜிம் சொல்றாங்க. ஜெய்க்கு போயிடுறாங்க. இந்த பக்கம் ஜிம் என்ன பண்ணுறாங்க யோசிக்கிறாங்க. சரி ஓகே சார் டேரக்டா அவரு கசின் பிரதரோட ஆஃபீஸ் போகிறாங்க. அதுவும் லாயர் ஆஃபீஸில் ஓகேவா. செகண்ட் சொல்கிறாங்க. செகண்ட் பார்க்க என்னாச்சு சொல்லி ஜிம் செகண்ட் கேட்குறாங்க. எனக்கு டிவோர்ஸ் பேப்பர் வேணும்னு சொல்கிறாங்க. என்னதுக்கு ஆமாம் செகண்ட் ஆஃபீஸ் கேட்குறாங்க. ஜிம் நடந்ததான் சொல்கிறாங்க. டே உனக்கு பிடிச்சிருக்காங்க அவரோட பேர் சேர்ந்து வாழலாமே அவரோட ஹஸ்பண்ட் சொல்கிறாங்க. இல்லை எனக்கு ஹஸ்பண்ட் என்ன சொல்ல மாட்டாரு பாவம் அவர் மனசு வயனக்கா இருக்காங்க என் கூட சேர்ந்து வாழ நினைக்கிறது ரொம்ப தப்பாக இருக்கும் சரியா. இதுக்கு ஒரு பிடிச்ச 2 பர்சன்ஸ் பிடிச்சி வச்சுட்டு பிடிக்காத 2 பர்சன்ட் சார் சொல்கிறாங்க. உனக்கு பிடிக்கல எனக்கு பிடிச்சிருக்கு அவருக்கு எனக்கு பிடிக்கல. செகண்ட் அவர் கேர் பண்ணுறாரு. என்ன இந்த மாதிரி பண்ணுறோம் பில்டினஸில் கேர் பண்ணுறாரு. எனக்கு ஒரு நேச்சுரலாக ஒரு கேரிங் பர்சன் தான் ஓகே அதனால வந்துட்டு அவர் என்ன கேர் பண்ணுறாரு. அது நம்பி அவரோட தம்பிட்டுருக்காங்க. மற்றபடி எதுவும் இல்லை எனக்கு வேண்டாம் ஜிம் சொல்கிறாங்க. சரி வேணாம் அவங்களுக்கு ஹாப்பியாக இருக்கட்டும் ஜிம் சொல்கிறாங்க. இப்போ செகண்ட் பார்க்குறேன் யோசிச்சு சொல்கிறாங்க. டிவோர்ஸ் பேப்பர் கூட சொல்லிட்டாங்க. இப்போ செகண்ட் தராங்க ஜிம் முடிச்சு டிவோர்ஸ் தானே சைன் பண்ணி ஒரு லெட்டர் எழுதுறாங்க. பாருங்க இதுக்கப்புறம் எந்த ஒரு கில்டினஸ் வேணாம் ஓகேவா. அந்த 6 months ரொம்ப கேர் பண்ணிக்கிட்டீங்க தேங்க்யூ ஃபார் எவ்ரி திங். ஆனால் அதுக்காக நீங்கள் கில்டினஸ் எங்களை சரி வாழ மட்டும் நினைக்காதீங்க. எனக்கு நீங்கள் ஒயின் ரொம்ப லவ் பண்ணுறீங்க எனக்கு உங்களோட விரும்ப லவ் பண்ணுறாங்க. அதுக்கப்புறம் உங்களோட லைஃப்பில் டிஸ்டர்பாக நான் இருக்க மாட்டேன். இதுக்கப்புறம் உங்கள் லைஃப்பில் வரவே மாட்டேன். ஈவன் உங்கள் லைஃப்பில் அகைன் நீங்கள் பார்க்க கூட மாட்டீங்க. இதுக்கப்புறம் நீங்கள் உங்கள் லைஃப் வேறு என் லைஃப் வேறு ஓகேவா ஹாப்பியாக இருங்க. அந்த டிவோர்ஸ் பேப்பர் சைன் பண்ணிங்கனாக்கா நம்மளுக்குள்ள எல்லாமே முடிஞ்சிடும் அப்படி சொல்லிட்டு ஜிம் லெட்டர் மட்டும் எழுதிச்சிட்டேன். நியூஸ் பேப்பரில் சைன் பண்ணி வச்சுட்டு வீட்டை சுற்றி பார்க்குறாங்க. 6 months வீட்டில் தான் இருப்பாரு. ஜேகே ஜிம் ரொம்ப கேர் பண்ணி பார்த்துருவாங்கன்னு பார்க்குறாங்க. சரி ஓகே இது எதுவும் நம்மளுக்கு சொந்தமானதே இல்லை ஜிம் தான் அப்படி லெட்டர் எழுதிட்டு மூவ் பண்ணியிருப்பாங்க. இப்போ ஜேகே ஆஃபீஸில் இருக்காங்க. 3 days வீட்டில் இல்லை எனக்கு ஆஃபீஸில் ஸ்டே பண்ணியிருக்காரு. அவனுக்கு மனசுக்கு மாதிரி இருக்குது. ஜிம் பார்த்தா நல்லா இருக்கும் சார் ஜேகே சார் வீட்டுக்கு போய் பார்த்து வந்துடலாம் சொல்லிட்டு அவர் டேரக்டாக வீட்டுக்கு வீட்டுக்கு வந்து பார்த்தாக்கா லெட்டர் வந்து மாதிரி தான் இருக்குது. ஜேகே ரொம்ப கஷ்டமாக இருக்குது பார்த்ததுமே டிவோர்ஸ் பேப்பர் பார்த்து ஒரு மனசு உடஞ்சி போயிடுச்சு. இப்போ ஜேகே ஹேங் ஃபோன் சொல்கிறாங்க. அப்புறம் நம்ஜூர் கால் பண்ணுறாங்க ஒரு பர்சனுக்கு. இப்போ நம்ஜூர் ஒரு ஃபோன் பர்சன் பிக் பண்ணுறாங்க. சொல்லுங்க முடிஞ்ச ஹேங் சொல்கிறாங்க. எங்கே இருக்கா ஜிம்னு சொல்கிறாங்க. ஏர்போர்ட்லாம் சொல்கிறாங்க. எங்கே சொல்லியிருக்காங்க சொல்கிறாங்க. ஓகே சொல்லிட்டு ஃபோன் கட் பண்ணிட்டு அவர் ஜேகே சொல்கிறாங்க இந்த மாதிரி ஏர்போர்ட்டில் இருக்கான்னு சொல்லிட்டு. ஜேகே அப்போ கார் ஓடி பார்த்தா நம்ம ஜிம் இந்த அமௌண்ட் பண்ணியிருப்பாங்க கரெக்டாக. அதுக்குள்ளே ரிட்டர்ன் பண்ணியிருப்பாரு சார் அதுக்கு எடுத்து அப்புறம் ஜேகே பார்த்து ஓடி வந்து பார்த்துருப்பாரு. அவர் பார்த்து அப்படியே மாதிரி இருக்கும். எனக்கு அவர் ரொம்ப கன்ஃபியூஸ் பண்ணலாம் கொஞ்சம் டேஸ் போகட்டும்னு நினச்சிருப்பாரு. அப்புறம் சொல்லணும் அவர் சொல்லி அவங்க மனசார நம்ம அக்செப்ட் பண்ணிக்கணும்னு சொல்லி நினச்சிருப்பாரு. இந்த மாதிரி வச்சு போகிற நினச்சி கூட பார்த்துக்க முடியாது. இப்போ ஜேகே பிரசன் நினச்சி பார்க்குறாங்க. பார்த்தா நம்ம ஜிம் அழகாக படுத்துருக்காங்க வீட்டில். ஜேகே ஜிம் பின் பண்ண மாதிரி இந்த எல்லாமே இந்த ஆகிட்டு போய் கான்டாக்ட் பண்ணி எல்லாத்தையும் வந்துட்டு நினச்சி பார்த்துருவாங்க ஸ்டோரியை. ஜேகே பார்க்குறாங்க சார் எடுத்து போகணும்னு நினச்சிங்களா சொல்கிறாங்க. ஆமாம் உங்களுக்கு சொல்கிறாங்க. ஜேகே
பார்க்குறாங்க. யூ ஆர் மை லவ், யூ ஆர் மை எவ்ரி திங் ஓகே சொல்கிறாங்க. ஜிம் பார்க்குறாங்க. நிஜமா ஓகேவா ஜேகே சொல்கிறாங்க. சரி ஒரு கிஃப்ட் தரவா சொல்கிறாங்க. என்ன கிஃப்ட் ஜிம் கேட்குறாங்க. ஜேகே பார்க்குறாங்க. இரேசர் ஜேகே போய்ட்டு ஒரு பாக்ஸ் ஓப்பன் பண்ணுறாங்க. சரி ஜிம் பார்க்குறாங்க. இது என்னென்ன ப்ரேஸ்லெட் ஜிம் சொல்கிறாங்க. ஜேகே பார்க்குறாங்க. ஆமா சொல்கிறாங்க. இது உங்கள்கிட்ட சொல்கிறாங்க. அன்னைக்கு உங்களோட பெட்டில் இருந்துச்சு. ஜேகே சொல்கிறாங்க. சொல்கிறாங்க. நீ நான் நல்லா சொல்கிறேன். ஜிம் பார்க்குறாங்க. அது சொல்கிறாங்க. அன்னைக்கு உங்க ட்ரெஸ் சொல்கிறாங்க மிஸ் ஆகிட்டு அதெல்லாம் எடுத்து வச்சுருந்தேன். ஜேகே சொல்கிறாங்க. ஜிம் பார்க்குறாங்க. ஏன் டேப்லெட்ஸ் கொடுக்கவே இல்லை ஜேகே சொல்கிறாங்க. ஜிம் கேட்குறாங்க. அது என் என்னோட ஒய்ஃபோட இல்லை. அது பார்க்குறப்பெல்லாம் சொல்கிறாங்க. உன் ஞாபகம் வரும். ஜேகே சொல்கிறாங்க. நீங்கள் என்ன சொல்கிறாங்க. அது உங்க கூட இருந்தேன். ஜேகே சொல்கிறாங்க. இங்கே பாருங்க உங்கள் ஜென்டில்மேன் சொல்கிறாங்க. இப்படி பேசிட்டீங்க சொல்கிறாங்க. ஜேகே பார்க்குறாங்க. மற்றவங்க தான் ஜென்டில்மேன் வந்து உனக்கு இல்லை. ஜேகே சொல்கிறாங்க. ஜிம் பார்க்குறாங்க. என்ன சொல்கிறாங்க. ஆமாம் ஜேகே சொல்கிறாங்க. ஜிம் பார்க்குறாங்க. பாருங்க எட்ட போங்க. ஜிம் சொல்கிறாங்க. இது கேட்ட போகணும். ஜேகே பின் பண்ணுறாங்க. எட்டு போங்க. அது கூட நான் போட்டுக்கிறேன் சொல்கிறாங்க. ஜேகே பார்க்குறாங்க. இது எனக்கு சரியா சொல்கிறாங்க. என்னன்னு இருக்கு. ஆமாம் இது எனக்கு ஓகேவா உனக்கு கொண்டு தரேன். ஜேகே பாக்ஸ் ஓப்பன் பண்ணுறாங்க. பார்த்துக்கு அதே சேம் ப்ரேஸ்லெட் தான். ஆனால் இன்ஷியல் மட்டும் மாறி இருக்கு. டபுள் ஜே போட்டிருக்கு. டபுள் ஜே சரி இங்கே பாரு. டபுள் ஜே ஓகே ஜான் ஜங்குக் ஓகே. ஜான் ஜங்குக் பிளாங்ஸ் டு பார்ச்மின் ஓகே. பார்ச்மின் பிளாங்ஸ் டு ஜான் ஜங்குக் ஓகே. அது ப்ரேஸ்லெட் நான் போட்டுக்கேன் ஓகே. நீ போட்டுக்கோங்க புரியுதா சொல்கிறாங்க. இப்போ ஜிம் பார்க்குறாங்க. இல்லை நான் என்ன போட்டுப்பா அது எங்கள் அப்பா எதாவது வாங்கி கொடுத்து கொடுங்க சொல்கிறாங்க. இல்லை இது உனக்கு சொந்தமானது ஓகேவா. இது இப்போ உனக்கு சொந்தமானது எல்லாமே எனக்கு சொந்தமானது தான். என்னோடது ஜேகே சொல்கிறாங்க. ஜிம் பார்க்குறாங்க. இல்லை இங்கே கொடுங்க சொல்கிறாங்க. இல்லை இது எனக்கு சொந்தம் நான் வந்து போட்டுப்பேன். ஜேகே சொல்கிறாங்க. ஜிம் பார்க்குறாங்க. பாருங்க சொல்கிறாங்க. இதுக்கப்புறம் உங்கள் கையில் இருக்க போது ஜான் ஜம்ப் பண்ணுற அந்த நேம் தான் ஓகேவா. இதை நீ போட்டுக்கணும். ஜேகே இது போட்டு விடுறாங்க. ஜிம் பேக்கில் பிடிச்சிட்டு ரொம்ப அழகாக இருக்குது. சேம் அதே டிசைனில் இருக்குது. ஜிம் பேக்கில் சொல்கிறாங்க. கஸ்டமைஸ் பண்ணி வாங்கணும் ஓகேவா. உங்கள் அப்பா உனக்கு எப்படி வாங்கினாலும் சேம் இதே ஒய்ஃப்காக வாங்கினது ஓகேவா. இதை நீ போட்டுக்கணும் ஓகே. இதை நான் போட்டுப்பேன். ஜேகே சொல்கிறாங்க. ஜிம் பேக்கில் ஏன் ஓகே தான் சொல்கிறாங்க. அவ்வளோ லவ் ஓகேவா சொல்கிறாங்க. அது எப்படி சொல்கிறாங்க. என்னை மட்டும் கேட்காது ஓகேவா. எப்படி டக்குன்னு உங்களுக்கு எம்எல் லவ் இருந்துச்சுன்னா கேட்காது. நான் உண்மையாக சொல்லுவேன். எனக்கு ரொம்ப ஸ்டார்டிங் ஒரு அட்ராக்ஷன் இருந்துச்சு சொல்கிறாங்க. ஸ்டார்டிங் எனக்கு மேலே எனக்கு ஒரு அட்ராக்ஷன் இருந்துச்சு ஓகே. அந்த அட்ராக்ஷன் இப்போ லவ் மாறிடுச்சு. எனக்கு ரொம்ப பிடிக்கும் ஓகேவா. ப்ளீஸ் வந்து போகணும்னு நினைக்காது ஓகே. எனக்கு நீ வேணும் லைஃப் லாங் எனக்கு நீ வேணும். ஜேகே சொல்கிறாங்க. ஜேகே பார்க்குறேன். எனக்கு தான் நீ வேணும். ஜிம் சொல்கிறாங்க. ஜேகே பார்க்குறாங்க. ஜேகே இப்போ ஜிம் பார்த்துட்டு அப்போ கிஸ் பண்ண அனுப்புறாங்க. ஜிம் பேக் கிஸ் பண்ணுறாங்க. ஜேகே பார்க்குறாங்க. நான் ஒன்று கேட்கவா சொல்கிறாங்க. என்ன ஜிம் கேட்குறாங்க. எனக்கு ஒரு மூணு டேட்டோ பார்க்கணும் சொல்கிறாங்க. என்னன்னு எனக்கு ஒரு மூணு டேட்டோ வந்து பார்க்கணும். ஏன்னா எனக்கு ட்ரீம் அடிக்கடி பிளராக வரும். நான் வந்து பார்த்துட்ருப்பேன். எனக்கு வந்து அதை நினச்சி பார்த்துட்டே இருக்கேன். அடிக்கடி நம்ம வந்து ஒரு ரிவைன் ஆகிட்டே இருக்குமா சொல்லிட்டாங்க. என்னன்னு ஆமாம் எனக்கு அப்போ பார்க்கணும் போல இருக்கும். எனக்கு நான் பார்க்கட்டா அஜய் கேட்குறாங்க. நீ இன்னும் ஜிம் சொல்கிறேன். ஜேகே பார்க்க ப்ளீஸ் சொல்கிறேன். இன்னும் ஜிம் சொல்கிறேன். ஜேகே பார்க்க ப்ளீஸ் சேனலில் நான் ஒரு டைம் பார்க்குறேன் சொல்கிறேன்ப்பா. இன்னும் ஜிம் சொல்கிறேன். ஜேகே பார்க்குறேங்க. ஒரு டைம் மட்டும் ஜேகே சொல்கிறாங்க. அதே சொல்கிறாங்க. இப்போ ஜேகே ஜிம்மில் ரொட்டேட் பண்ணி இப்போ அப்புறம் படுக்க வைக்கிறாங்க. இந்த பக்கம் ஜிம் இந்த பக்கம் படுத்துக்கிறாங்க. இப்போ ஜேகே அது தேசத்தில் லைட்டாக லிஃப்ட் பண்ணுறாங்க. இப்போ 3 டேட்டோஸ் ரொம்ப அழகாக ரிவீல் ஆகிட்டு இருக்கு. ஜேகே பார்க்க ட்ரீம் அடிக்கடி பாப்பா இந்த மாதிரி தெரியும். ஜேகே அதை கலர் கொண்டு ஒரு மோல்ட் இருக்குது. ரொம்ப அழகாக இருக்குது. ஜேகே கிஸ் பண்ணுறாங்க சாஃப்டாக. ஜிம் தான் கிஸ் மெல்ட் ஆகுறாங்க. இப்போ ஜேகே அந்த 3 டேட்டோ தான் கிஸ் பண்ணுறாங்க. கிஸ் பண்ணிட்டு ஜிம்மில் அப்படி ஹக் பண்ணிக்கிறாங்க. ஜிம் பார்க்குறேன். என்ன சொல்கிறாங்க. லவ் யூ ஜிம்னு சொல்கிறாங்க. லவ் யூ டூ ஜிம் சொல்கிறாங்க. ஜேகேக்கு ஹாப்பியாக ஜேகே டைட்டாக ஹக் பண்ணுறாங்க. ஜிம் தான் சரி எட்ட போங்க சொல்கிறாங்க. இதுக்கு சொல்கிறாங்க. எட்ட போங்க ஜிம் சொல்கிறாங்க. ஏன்டா சொல்கிறாங்க. நாளைக்கு எனக்கு வந்துட்டு சொல்கிறேன். நாளைக்கே சொல்கிறாங்க. எனக்கு கொஞ்சம் ஒர்க் இருக்குது சொல்கிறேன். என்ன ஒர்க்கு சொல்கிறாங்க. அது அப்பாட்ட நான் பேசணும்னு சொல்கிறாங்க. எதுக்கு சொல்கிறாங்க. நான் நெக்ஸ்ட்டு சிஓ ஆகணும் அதுக்கெல்லாம் சொல்கிறாங்க. ஜேகே பார்க்குறாங்க. அப்படியே அப்போ நம்ம கம்பெனி வர மாட்டேன் ஜிம் சொல்கிறாங்க. இப்போ ஜேகேவும் சரி ஓகே அப்படி சொல்கிறாங்க. இப்போ நம்ம ஜிம்முக்கு கால் ஜிம் பார்க்கணும். அப்பா சொல்கிறாங்க. இப்போ ஜேகே பார்க்கணும். பிக் பண்ண சொல்கிறாங்க. இப்போ ஜிமின் தான் ஹலோ அப்பா சொல்கிறாங்க. பாரு ஜிமின் ஆனால் நடந்ததான் சொன்னால் சரியா சொல்கிறாங்க. அது பாஸ் ரொம்ப ஹாப்பியாக இருக்கும். ஓகே ஜேகே கூட எப்பவும் ஹாப்பியாக இருக்கணும். அப்புறம் உனக்கு ஒரு குட் சொல்கிறாங்க. என்ன குட் பா சொல்கிறாங்க. உனக்கே மேரேஜ் ஆகி 6 மந்த் ஆகிட்டு 1 ஹவருக்கு மேரேஜ் ஆகலாம் சொல்கிறாங்க. ஆமாம் பாஸ் 1 ஹவர் ஜிம்முக்கு மேரேஜ் பண்ண நினைக்கிறேன் சொல்கிறாங்க. அப்போ என்னுடைய சிஓ சரமணி சொல்கிறாங்க. பாருப்பா அண்ணாவோட மேரேஜ் பண்ணிட்டு ஓகேவா. அதுக்கப்புறம் கண்டிப்பாக நான் உனக்கு சிஓ சரமணி பண்ணுறேன் ஓகேவா சொல்கிறாங்க. நிஜமாக பண்ணுறேன் ஓகே. நீ கேட்டு என்ன பண்ணாமல் இருப்பேன்னா நீ பார்க்க கூட ஃப்ரெண்ட்ஸ் சசியாக சொல்கிறாங்க. அதான் நீ ஜிம்னு சொல்கிறாங்க. ஆமாம் ஓகேவா. எனக்கு அந்த பழைய ஜிம்மில் பார்க்கணும் ஓகே. எப்பவும் போல நாட்டியாக இருக்கணும். இப்போ இருக்கிற ஜிம்மில் எனக்கு பிடிக்கவே சொல்கிறாங்க. ஏன்ப்பா ஜிம் கேட்குறாங்க. நீ வந்து சைலண்ட்டாக மாட்டிடாமா எனக்கு பிடிக்கல ஓகேவா. நீ எப்பவும் போல இருக்கணும். அப்பா எப்போவும் எப்படியாக்கா ஆர்டர் போட்டுக்கிட்டு அப்பா இது பண்ணுங்க அது பண்ணுங்க கேட்பது எனக்கு அதான் பிடிக்கும். நீ அந்த மாதிரி இருக்கணும் ஜிம்மின்னு சொல்கிறாங்க. அதே சொல்கிறாங்க. கொஞ்சம் விஷயங்கள் மாறிக்கலாம் ஓகே. வேணா நீ மேரேஜ் ஆகிட்டு உனக்கு இப்போ நீ வந்து ஒரு மேரிட் பர்சன் ஒய்ஃபாக இருக்க எனக்கு புரியுது சரியா. அதை கூட நீ எப்பவும் போயிடு சரியா. நீ ஒன்று மாற்றிக்காதான் சொல்கிறாங்க. ஜேகே பார்க்கணும். அவருக்கும் அதான் பிடிக்கும். ஜிம் தான் ஓகே பாசுறேன் சரி ஓகே. அவன் அண்ணோட மேரேஜ் வரப்போது இதை கிராண்டாக எடுத்து பண்ண ஓகே சொல்கிறாங்க. கண்டிப்பாக நான் படம் வேறு பண்ணுவா சொல்கிறாங்க. இப்போ ஜேகேட ஜிம்மில் பார்க்குறாங்க. எப்போ வருவா சொல்கிறாங்க. நான் ஹஸ்பண்ட் கூட்டிகிட்டு இன்றைக்கே வரேன் சார் நிஜமாவா சொல்கிறாங்க. இப்போ ஜிம் தான் இங்கே பாருங்க சொல்கிறாங்க. ஜேகே பார்க்கணும் சொல்லுங்க. ஜேகே சொல்கிறாங்க. என் அண்ணோட மேரேஜ் ஓகேவா 1 வீக் அங்கே போயிட்டு நம்ம வந்து எல்லா ஒர்க்கும் பண்ணுறோம் ஓகே சொல்கிறாங்க. கண்டிப்பாக என் ஒய்ஃப் கேட்காம இருப்பேன்னா ஜேகே சொல்கிறாங்க. ஜிம் ஜேகே வீட்டுக்கு போகிறாங்க. பூசான் போயிட்டு எல்லா ஒர்க்கும் அவங்க பண்ணுறாங்க. நம்ஜிருக்கு ரொம்ப ஹாப்பியாக இருக்குது. நம்ஜின் ஜின்னுக்கு ரொம்ப ஹாப்பி ஜிம்மி பார்க்குறாங்க. ஜிம்மின்னு சொல்கிறாங்க. ஏன் சொல்கிறாங்க எனக்கு ரொம்ப ஹாப்பியாக இருக்குது ஜிம்மின்னு சொல்கிறாங்க. எதுக்கு ஹேங் சொல்கிறாங்க. உங்களுக்கு மேரேஜ் இது எனக்கு
எனக்கு மேட்ச் ஆக போகிற ஹாப்பியாக இல்லை, நீ ஜேகே அக்செப்ட் பண்ணிக்கிட்டு ஜேகே கூட ஹாப்பியாக சேர்ந்து வாழ போகிற நினைக்கும் போது ஹாப்பியாக இருக்குது. எனக்கு ரொம்ப கவலையாக இருந்துச்சு. ஏன்னா என்னதான் ஒயின் ஜேகே சின்ன லவ் பண்ணியிருந்தா கூட நீ 6 மந்த்தாக பாவம் நீ வந்துட்டு உனக்கு மனசுக்கு ஆசை வளர்த்து கூட நீ விட்டு கொடுத்து போகணும்னு நினச்சிக்கல. உனக்கு எவ்வளோ மனசு பார்த்தியா அப்படி சொல்லிட்டு ஜின்னு வந்து ஹக் பண்ணிக்கிறாங்க. என் மனசு ப்ரௌடாக இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. ஜிம் பார்க்குங்க அப்படி ஆமாம் நீங்கள் என்ன கூட ரொம்ப ஹாப்பியாக வாழ்ந்துச்சு கண்டிப்பாக ஜின்னு சொல்கிறாங்க. ரொம்ப ஹாப்பியாக மேரேஜ் அரேஞ்ச் ஆகுது. 1 வீக் ஆஃப்டர் தான் இன்னைக்கு தானே மேரேஜ் நடக்குது நம்ம ஜிமிக்கும் இந்த அம்ஜினுக்கும் நம்ம ஜின்னுக்கும். இப்போ ஜேகே ஜிம் பார்த்தா ஒரே ட்ரெஸ் போட்டிருக்காங்க, ரொம்ப அழகாக இருக்குது பார்க்கறதுக்கு. இப்போ ஜிம் அப்போ பார்க்குங்க பாருங்கள் நம்ம ஜிம் ஜங்கு பார்க்க அழகாக இருக்காங்க. ஆமாம் அழகாக இருக்காங்க சொல்கிறாங்க. ஒயின் டேவன் இருக்காங்க, ஒயின் ஆட பிடிச்சிட்டு இருக்காங்க. இப்போ நம்ம ஜேகே பார்க்குற ஹாப்பியாக இருக்குது போதும் எனக்கு அவள் ஹாப்பியாக இருக்குது அதுவே போதும். ஜேகே நினைக்கிறேன். ஜிம் பார்க்குறீங்க என்ன பார்க்குறீங்க ஜிம் கேட்குறாங்க. ஒன்னோட மா சொல்கிறாங்க. ஜிம் பார்க்குங்க ஹாப்பியாக சும்மா தான் கேட்டேன் சொல்கிறாங்க. இல்லை அங்கே பாரு உன் இன்ஸ்டாகிராம் பண்ண மாட்டேன் ஓகேவா ஜேகே சொல்கிறாங்க. நான் அப்படியே நினைக்கவே இல்லை சரியா, உங்கள் மனசு யாருக்கும் வராது சரியா, நீங்கள் எல்லாரும் மாதிரி கேர் பண்ணணும்னு நினைப்பீங்க, அது நேச்சர் ஓகேவா, நீங்கள் வந்து தப்பு இல்லை. நீங்கள் ஒயினக்கா எப்பவும் போய் கேர் பண்ணலாம் ஓகே ஃப்ரெண்டாக நீங்கள் அப்படி பார்க்கலாம் தப்பு இல்லை. ஆனால் நீங்கள் நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க நீங்கள் ஹஸ்பண்ட் ஓகேவா ஜிம்னு சொல்லிட்டாங்க. ஜேகே பார்க்குறாங்க. ஜேகே சுற்றி பார்க்குறாங்க. எல்லாரும் வேறத்தை ஃபோக்கஸ் பண்ணுறாங்க. இப்போ எல்லாருக்கும் நம்ம இந்த பக்கம் நம்ம ஜின்னு கிஸ் பண்ணுறாங்க, இந்த பக்கம் ஜேகே ஜிம்மு கிஸ் பண்ண அனுப்பிடுறாங்க. இப்போ நம்ம ஜிம்மில் பேரண்ட்ஸ் பார்த்துறாங்க, ரொம்ப ஹாப்பியாக இருக்குது. எனக்கு அவங்க கிஸ் பண்ணுறாங்க, இந்த பக்கம் இவருக்கு கிஸ் பண்ணிருக்காங்க. இப்போ நம்ம ஜேகே எல்லாம் பார்க்குறாங்க. டே பாடா சொல்கிறாங்க. பார்த்தா நம்ம ஜிகாலாம் பார்க்குறாங்க. ஜேகே நம்ம பர்சனே கிடையாது, ஆனால் ஜிம்மில் டோட்டலாக டிஃப்ரெண்டாக இருக்காரு. ஜிம் ஜேகே கிஸ் பண்ணுறாங்க. ஜேகே கிஸ் பண்ணுறாங்க, கிஸ் பிரேக் பண்ணுறாங்க. புரியுதா நான் உங்க மேலே இது மாதிரி அப்சஸ்டாக இருக்கணும் புரியுதா. ஜேகே சொல்கிறாங்க. அப்சஸ்ட் மட்டும் தானே சொல்கிறாங்க. ஜேகே பார்க்குறேன் எல்லாமே உங்கள்கிட்ட மட்டும் தான் ஓகேவா சொல்கிறாங்க. ஆமாம் எப்படி பேசுகிறேன் ஹக் பண்ணவே யோசிக்கிற ஒரு பர்சன் நீங்கள் கேர்ள் ஃப்ரெண்டோ பாய் ஃப்ரெண்டோ. ஆனால் இப்போ சொல்கிறாங்க இப்போ எனக்கு தெரியல ஜிம் எனக்கு உங்கள்கிட்ட எல்லாமே டிஃப்ரெண்டாக இருக்குது ஓகேவா, நான் எல்லாமே மாற்றிக்கணும்னு நினைக்கிறேன். ஜேகே சொல்கிறாங்க. சொல்கிறேன் எனக்கு உன்னை பார்க்குறப்போ எனக்கு அந்த பிளேஸ் யார் இருக்காங்க நம்ம சுற்றி என்ன நடக்குதுன்னு தெரியும், எனக்கு யோசிக்க தோணவே இல்லை, எனக்கு நீ மட்டும் கணக்கு தெரியல. ஜேகே சொல்கிறாங்க. ஜிம்க்கு ரொம்ப பிடிச்சிருக்கு ஜிம் ஜேகே பார்க்குறேன்னு சொல்லிட்டு நைட் போய் பார்க்குறப்போ அவ்வளோ அழகாக இருக்குது. இப்படி தான் உன் பார்வை தான் எனக்கு ரொம்ப அட்ராக்ஷன் பண்ணுறது சொல்கிறாங்க. அப்படி ஆமாம் உன் பார்வை தான் இருக்குது. ஜேகே சொல்கிறாங்க. ஜிம்க்கு அது ஹாப்பியாக இருக்குது. அவர் இவ்வளோ ரொமான்டிக்காக பேச சொல்லிட்டு எனக்கு நம்ம சொல்லிப்பாரு ஜிம் ஜேகே இது ரொமான்டிக் பர்சன் சொல்லிட்டு. ஆனால் ஜிம்க்கு ஜேகே ரொம்ப ரொமான்டிக்கான பர்சனாக தான் இருக்காரு. ஜேகே ஜிம்முக்கு ஹாப்பியாக இருக்குது. சரி ஓகே சொல்லிட்டு இப்போ ஃபைனலாக அவங்க குரூப்பை ஃபோட்டோ எடுக்கிறாங்க. ரொம்ப ஹாப்பியாக அந்த மேரேஜ் முடிச்சிருக்கோம். ஓகே வீட்டுக்கு போகலாமா சொல்லிட்டாங்க. சரி சொல்லிட்டு இந்த பக்கம் ஜிம்மில் அப்பா அவங்க கம்பெனி இந்த சேவில் இருக்குடா ஓகேவா, சேவில் இருக்க ஒரு கம்பெனி தான். ஜிம்மில் வந்து சிஓ மாற்றுறாங்க. ஜேகே ஜிம்முக்கு கிஃப்டாக கொடுங்க, இவ்வளோ ஃப்ளவர்ஸ் தான் கொடுத்து விஷ் பண்ணுறாங்க. ஜிம்முக்கு ரொம்ப ஹாப்பியாக இருக்குது. இப்போ நம்ம ஜிம் ஒரு பக்கம் ஒர்க் பண்ண அனுப்புகிறாங்க. ஜேகே ஒரு பக்கம் ஒர்க் பண்ணிருக்காரு அவரோட கம்பெனியில் எப்பவும் போல். ஒரு பக்கம் அவர் ப்ரொஃபஸர் ஜாபி பார்த்துட்டு இருக்காங்க. ஜிம் பார்க்குறாங்க என்ன குக் பண்ணலாம் அன்றைக்கி ஜிம் யோசிக்கிறாங்க. ஜேகே பார்க்குறாங்க என்ன பண்ணுறா ஜேகே பேக் பண்ணுறாங்க. ஏங்க என்ன குக் பண்ணிட்டோம் ஜிம் கேட்குறாங்க. ஜேகே பார்க்க நீ எனக்கு தான் குக் பண்ணியிருக்கா சொல்கிறாங்க. இல்லை குக் பண்ணுறேன் இதுக்கப்புறம் நான் நல்ல ஒய்ஃபாக இருக்கும் சரியா சொல்கிறாங்க. எப்படி குக் பண்ண நல்ல ஒய்ஃபாக சொல்கிறாங்க. அப்படி இல்லைங்க நான் குக் பண்ணுவேன் ஹெல்ப் பண்ணுங்க சொல்கிறேன். ஜேகே பார்க்குறாங்க நீ எதுவும் பண்ணணும் அப்படி நான் பார்த்துக்கிறேன் வா சொல்கிறாங்க. இல்லை நான் பண்ணுறேன் சொல்கிறாங்க. வேணாம் ஜேகே தான் ஜிம் ஒரு மாதிரி தூக்கி வச்சு உட்கார வச்சுட்டு அவர் கூட குக் பண்ண ஆரம்பிக்கிறாங்க. ஜேகே ரொம்ப பிடிச்சி பண்ணுற ஒவ்வொன்றும் க்யூட்டாக இருக்குது. ஜிம் பார்க்குறாங்க ஜங்குக்கா சொல்கிறாங்க. லவ் யூ டா ஜிம் சொல்கிறாங்க. பார்க்குறேன் ஜேகே கிட்ட வந்துட்டு லவ் யூ டூ ஜேகே தான் பிக் பண்ணுறாங்க. இல்லை ஜிம்முக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு நீ ஹாப்பியாக இருப்பீங்க இந்த லைஃப்பில் சொல்கிறாங்க. கண்டிப்பாக ஹாப்பியாக பண்ணி கேட்கணுமே நான் சொல்கிறாங்க. அது சொல்கிறாங்க ரொம்ப ஹாப்பியாக இருக்கும் ஓகேவா எனக்கு வந்து டீட்டெயில்ஸுமே இல்லை. ஜேகே சொல்கிறாங்க. ஜிம் பார்க்கணும் சரி சொல்லிட்டு இப்போ அழகாக லைஃப் அவங்க அம்மா பண்ணிட்டு இருக்காங்க. டேஸ் அழகாக பாஸ் ஆகிட்டு ஜிம் பக்கம் சிஓவாக இருக்காங்க. ஜேகே அவரோட கம்பெனி இருக்காரு. டெய்லி போய் ஜிம் ட்ராப் பண்ணி பிக் பண்ணுற அவர் தான். ஜிம் பார்க்க நானே காரில் வருவேன் ஜிம் சொல்கிறாங்க. ஜேகே பார்க்கணும் இல்லை நானே கூட்டிகிட்டு வரேன்னு சொல்கிறாங்க. ஜிம்மே சரி சொல்கிறாங்க. டேஸ் அழகாக பாஸ் ஆகிட்டு ஒரு 3 months ஆஃப்டர் தான்டா நம்ம ஜிம்மின் குளிச்சுட்டு தான் வெளில ஃப்ரெஷ்ஷாக வெளில வராங்க. அப்போ தான் எப்போவுமே ஒரு பாத்ரூம் தான் வெயிட் பண்ணியிருப்பாங்க. ஃபஸ்ட் டைம் டவல் கூட வெளில கட்டிட்டு வெளில வந்துட்டாங்க. இப்போ ஜேகே பார்த்தா அவர் ஜிம்முக்கு ட்ரெஸ் எடுத்து வச்சுருப்பாரு. ஜேகே பார்க்குறாங்க. ஜிம் பார்த்தா அவ்வளோ அழகாக இருக்காரு. எனக்கு இது வரைக்கும் ஜிம்மில் ஜேகே முன்னாடி ட்ரெஸ்லாம் சேஞ்ச் பண்ணது கிடையாது. அவர் ரொம்ப இப்போ ஒரு ஸ்டைல் டைப் தான். இப்போ ஜேகே பார்க்குறாங்க. ஜிம் இப்போ ட்ரெஸ் ரெடியாக ஜம்க்கா அட்டன் பண்ணுறாங்க. அப்புறம் ஜேகே ஜிம்மு பார்த்தது பார்க்க அவருக்கு மாதிரி இருக்குது. என்ன பார்க்குறீங்க ஜிம் கேட்குறாங்க. அது சொல்கிறாங்க. இப்போ ஜேகே கிட்டே வராங்க. அதே சொல்கிறாங்க. இப்போ ஜிம்மு கால் வரது 1 செகண்ட் ஜிம் தள்ளி போகிறாங்க. சொல்கிறேன் சொல்கிறேன் டே இன்னைக்கு இம்பார்ட்டன் மீட்டிங்க்கு வந்துடும் எல்லாரும் சொல்கிறாங்க. இந்த வந்து 2 ஜிம் டேக்கர் ஃபோன் பண்ணி ஜம்க்கா டைம் ஆகுது. ஜிம் டேக்கருக்கு ட்ரெஸ் சேஞ்ச் பண்ணுறாங்க. ஜேகே ஒரு மாதிரி இருக்குது போச்சா ஆசை பார்க்குறாங்க. இப்போ ஜிம் எப்போ போல ஜிம் ஆஃபீஸ் வந்துடுறாங்க. இப்போ அது நைட்டு தான்டா ஜேகே பின்னாக்கா அந்த டே ஃபுல்லாக ஜிம்மே நினச்சிட்டு இருப்பாரு. ஜிம் பார்த்து ஃபோனில் எதுவும் டெக்ஸ்ட் பண்ணிட்டே இருக்காங்க. ஜேகே ரொம்ப நேரம் பார்க்குறாங்க பொறுமையே இல்லை. அப்போ ஜேகே வந்து கிட்ட வந்துட்டு ஃபோனை வாங்கி ஒரு ஓரமாக வச்சுட்டு ஜிம்மை பிரிண்ட் பண்ணுறாங்க. ஜிம் பார்க்குறேன் என்ன ஜிம் கேட்குறாங்க. ஜேகே பார்க்குறேன் நானும் இவ்வளோ தான் போட்டுக்கிட்டோம் எனக்கும் ஆசையாக இருக்கும் சொல்லிட்டேன். ஜிம் பார்க்குறாங்க என்ன ஆசை ஜிம் கேட்குறாங்க. அது என்ன ஆசையே நம்ம ஹஸ்பண்ட் சொல்கிறாங்க. அது தெரியுமே ஜிம் சொல்கிறாங்க. ஜேகே பார்க்குறாங்க பாதமா நீ ரொம்ப ப்ளே பண்ணுற தெரியுமா சும்மா ப்ளே பண்ணுறேன் நான் ப்ளேலாம் பண்ண மாட்டேன்னு சொல்லிட்டு ப்ளே பண்ணுற தெரியுமா ஃபீலிங்ஸ் கூட ப்ளே பண்ணுறா சொல்கிறாங்க. உங்கள் ஃபீலிங்ஸ் கூட ப்ளே பண்ணுறேன்னா ஆமாம் எனக்கு கண்டுக்க மாட்டேன் தெரியுமா நான் எவ்வளோ எங்கே போயிருக்கேன் தெரியுமா சரி எங்கே போயிருக்கீங்களா எதுக்கு ஜிம் கேட்குறாங்க. ஜேகே பார்க்குறாங்க வேறு இருக்கு. ஜேகே கிட்ட வராங்க. என்ன வேணும் ஜிம் கேட்குறாங்க. ஜேகே பார்க்குறாங்க பாரு எனக்கு என் ஒய்ஃபை ஃபீல் பண்ணணும் சரியா சொல்கிறாங்க. ஃபீல் பண்ணுங்க யார் வேணாம் நான் ஜிம் கேட்குறாங்க. ஜேகே பார்க்குறாங்க உண்மையாக தான் சொல்கிறேன் அப்புறம் ஃபீல் பண்ண மாட்டேதா ஜிம் பார்க்குறாங்க. ஃபீல் பண்ண மாட்டேதே ஜிம் சொல்கிறாங்க. ஜேகே பார்க்குறாங்க
அப்போ ஓகேவா சொல்லுங்க, ஓகே தான் சொல்லுங்க. அப்புறம் ஏன்டா சொல்கிறாங்க, நீங்களே அப்ரோச் பண்ண நினச்சேன் சொல்கிறாங்க. என்னென்னுக்கும் நீங்களே அப்ரோச் பண்ணுவீங்க, ஒரு வேளை வயனுக்கு மேரேஜ் ஆனால் தான் நீங்கள் நம்ம லைஃப் ஸ்டார்ட் பண்ணி நினச்சேன்னு சொல்கிறாங்க. ஜெகி பார்க்க அப்படிலாம் இல்லைடா, அவன் லைஃப் வேறு நம்ம லைஃப் வேறுடா ஜெகி சொல்கிறாங்க. அப்படியே நான் அப்படி நினச்சேன்னு சொல்கிறாங்க. நினைப்பா ஜெகி தான் ஜிம்மில் வச்சு பிரிச்சு பண்ணுறாங்க. மெடிக்கல் ஜிம்னு சொல்கிறாங்க. இப்போ ஜெகி பார்க்குறாங்க, அவ்வளோ க்யூட்டாக அழகாக இருக்கிற அந்த நைட் ட்ரெஸ்ஸில் ஜெகி பார்க்குறாங்க. அந்த பைஜாமா ரொம்ப அழகாக இருக்குது சொல்கிறாங்க. அப்படியே அவன் ஜிம் சொல்கிறாங்க. ஜெகி பார்க்குறாங்க, அந்த பைஜாமெல்லாம் வந்து நல்லா இருக்குமே சொல்கிறாங்க. என்ன ஜிம் சொல்கிறாங்க, என்ன பேச ஜிம் ஜெகி அடிக்கிறாங்க. ஜெகி க்யூட்டாக ஜிம் பெட்டில் ஃபைட் ஆகிட்டு ப்ளே பண்ணிட்டு இருக்காரு. இப்போ ஜிம் பார்க்குறேன் என்ன சொல்லிட்டு ஜெகி கிஸ் பண்ணுறாங்க. அவனுக்கு ஓகே தானே, எடுத்துக்குவா ஜெகி கேட்குறாங்க. ஜிம் பார்க்குறேன் இத்தனை கொஷின் எடுத்துக்குவா ஜிம் அடிக்கிறாங்க ஜெகேவா. அப்புறம் சொல்கிறாங்க ஜிம் பார்க்குறேன் யூ ஆர் மைண்ட் ஓகே ஐ எம் யுவர்ஸ் ஜிம் சொல்கிறாங்க. இப்போ ஜெகே ரொம்ப ஹாப்பியாக ஜிம்மு கிஸ் பண்ணுறாங்க. 2 பேருக்குமே அழகாக போயிருக்கும். நெக்ஸ்ட் டைம் மார்னிங் பார்க்குறாங்க ஜெகே ஜிம்மு டைட்டாக ஹாக் பண்ணி தூங்கிட்டு இருக்காங்க. ஆக்சுவலாக அவங்க கூட தெரியுமா ஜிம் பார்க்குறாங்க ஜெகேவா. ஜெகே க்யூட்டாக தூங்கிட்டு இருக்காங்க. அப்போ ஜிம் ஜெகே பார்க்குறாங்க, நான் உங்களை ஃபஸ்ட் டைம் பார்த்தப்போ பிடிச்சிருந்து தெரியுமா, எனக்கு ஒரு ஐடியல் டைப் இருந்தாங்க, எனக்கு பாய் ஃப்ரெண்டாக இப்படி தான் இருக்குன்னு சொல்லிட்டு ஒரு ஐடியல் டைப்பில் வச்சுருந்தேன். அது நீங்கள் தான் தெரியுமா, எனக்கு லவ் க்ரஷ்னு யார் மேலே வந்ததில்லை, ஆனால் எனக்கு ஒரு ஐடியல் டைப் இருந்தாங்க இப்படி தான் இருக்குன்னு சொல்லிட்டு. அப்படி நான் பார்த்த ஒரு பர்சன் அது நீங்கள் தான் தெரியுமா. அந்த குரூப்லேயே நான் உங்களை அதே எங்களோட ஃப்ரெண்ட்ஸ் குரூப்லேயே பார்த்ததே எனக்கு ரொம்ப பிடிச்ச பர்சன் அது நீங்கள் தான் ரொம்ப க்யூட்டாக அழகாக இருந்தீங்க. எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சி உங்களை ஹேண்ட்ஸமாக ரொம்ப லுக் அழகாக இருந்துச்சு. சேம் டைம் ரொம்ப ஜென்டில்மேனாக இருந்தீங்க, எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சி. அதுக்கப்புறம் நான் உங்களை ஃபஸ்ட் டைம் செகண்ட் டைம் மீட் பண்ணுறப்போ நீங்கள் ஒயனோட பாய் ஃப்ரெண்ட் தெரிய வந்துச்சு. அப்போயே முடிவு பண்ணிட்டாச்சு நம்ம வந்து இந்த மாதிரி பார்க்கக்கூடாது, தப்பு, இது வந்து ஒயனாக்காவுக்கு சொந்தமான ஒரு பர்சன் அப்படின்னு சொல்லிட்டு அடுத்தவங்க சொந்தமான ஒரு பர்சன் நம்ம அந்த மாதிரி பார்க்கக்கூடாது, ரொம்ப தப்புன்னு சொல்லிட்டு நானே என்ன பண்ணாக்க டிஸ்டார்ட் பண்ணிட்டேன் தெரியுமா. எனக்கு அவங்க ரொம்ப பிடிச்சிருந்துச்சி தெரியுமா. ஜிம்னு சொல்கிறாங்க, நீங்கள் ரொம்ப கேர் பண்ணுவீங்க, அதேன்ட்டு கேட்டிங்களா அவங்க ஜூஸ் வாங்கி தரவான்னு சொல்லிட்டு அவங்களோட கேரிங் அந்த எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சி. உங்களை ஹம்பிள்னஸ் ரொம்ப பிடிச்சிருந்துச்சி. ஆனால் நீங்கள் எனக்கு சொந்தமான பர்சன் இல்லையே, நான் என்ன பண்ண முடியும், அதான் நானே உங்கள்கிட்ட வந்து கொஞ்சம் அவாய்ட் பண்ணுற மாதிரி பேசினேன் தெரியுமா. ஜிம்னு சொல்கிறாங்க. அப்போ எனக்கு ரொம்ப இப்படி ஒரு மாதிரி ரொம்ப ஒரு மாதிரி ஏக்கமாக கூட இருந்துச்சுன்னு சொல்லுவாங்க. ஜிம்னு சொல்கிறாங்க. அப்படியா சொல்லி கேட்குறாங்க. ஜிம்மு டக்குன்னு மைண்ட் போயிறாங்க. பார்த்தா ஜெகே ஆயிடுச்சு அப்படின்னு பார்க்குறாங்க. அப்படியா சொல்கிறாங்க. சங்கு அப்படிங்களா ஜிம் சொல்கிறாங்க. ஜெகி பார்க்குறேன் என்ன சொல்லிட்டு நீங்கள் தூங்கலையா ஜிம் கேட்குறாங்க. ஜெகி பார்க்குறாங்க, நான் தூங்கலை சரி, நீ எப்போ இருந்துச்சு, நானும் அப்போ எழுந்திரிச்சிட்டேன், உண்மையை சொல்லி நான் உண்மையாகவே நான் டைட்டில் டைப்பா ஜெகி கேட்குறாங்க. அதே சொல்கிறாங்க. சொல்லிட்டேம்மா உண்மையாக நான் டைட்டில் டைப்பா சொல்கிறாங்க. ஆமாம் ஜிம் சொல்கிறாங்க. அப்படின்னா உங்களுக்கு எனக்கு பிடிக்குமா சொல்கிறாங்க. ரொம்ப பிடிக்கும் ஜிம் சொல்கிறாங்க. ஆனால் நீ சொல்கிறாங்க, நான் எங்கள் வயலுக்காவுக்கு சொந்தமான பாசம் தெரியுமே, எப்படி என்னால் எப்படி யோசிக்க முடியும், மற்றவங்க சொந்தமான பொருள் எனக்குமே அதை ஆசைப்பட மாட்டேன், அது ரொம்ப தப்பு நினைக்கிற ஒரு பாசம் நான். அப்படி இருக்கும்போது ஒரு ஜஸ்ட் திங்ஸே நான் அப்படி யோசிக்கிறப்பா நீங்கள் ஒரு ஹியூமன், இன்னொரு பர்சனுக்கு சொந்தமான ஒரு ஹியூமன், நீங்கள் வந்துட்டு இன்னொரு பர்சன் சொந்தமானவங்க தெரியும்போது எப்படி நான் உங்களை வந்துட்டு அந்த மாதிரி பார்க்க முடியும், என்னால் அப்படி யோசிக்க முடியல ஜிம்னு சொல்கிறாங்க. ஆனால் எனக்கு நீங்கள் வயலுக்காவை கேர் பண்ண விதம் ரொம்ப பிடிச்சிருந்துச்சி, நீங்கள் ரொம்ப அழகாக கேர் பண்ணுவீங்க தெரியுமா, ரொம்ப ஜென்டில்மேனாக இருப்பீங்க, ரொம்ப பிடிக்கும் உங்களை ஜிம் சொல்கிறாங்க. ஜெயிக்கலாம் அவ்வளோ ஹாப்பியாக இருக்குது. உண்மையாகவே எனக்கு உங்களை பார்க்குறப்போ ஒரு அட்ராக்ஷன் இருந்துச்சு, அதேமாதிரி உனக்கு எங்கிட்ட அப்படி இருந்துச்சு ஆசை கேட்குறாங்க. எனக்கு அட்ராக்ஷன் இல்லை, எனக்கு ரொம்ப பிடிக்கும் ஜிம் சொல்கிறாங்க. ஜெயிக்கி பார்க்குறாங்க. நிஜமா ஜிம் சொல்கிறாங்க. இதே இப்படி சென்டர் சொல்கிறாங்க. அது எனக்குள்ளவே இருந்துட்டு போட்டு நினச்சேன் சொல்கிறாங்க. அப்போது அப்படி இப்போ கூட பாரு இப்போ நான் வந்து தூங்குற மாதிரி ஆக்டிங் பண்ணலாக்க எனக்கு தெரியாதுன்னு சொல்கிறாங்க. ஜிம் பார்க்குறாங்க. அது சொல்கிறாங்க. ஏன்டா என்கிட்ட சொல்ல சொல்கிறாங்க. இல்லை சொன்னால் தப்பாயிருமோ சொல்கிறாங்க. எனக்கு அந்த டைமில் ஒயனாக்க தான் உங்களுக்கு சொல்கிறாங்க. பாரு ஒயன் சாப்டர் லைஃப் இல்லை ஓகேவாங்க பாருங்க சொல்லுவாங்க. அங்கே பாரு சேக்கி ஜிம்மில் குட்டி ஹேண்ட் ஒரு ஹார்ட் கிட்ட வைக்கிறாங்கன்னு சொல்லுங்க. ஹார்ட் ஃபுல்லாக நீ தான் இருக்க சரியா, நீ மட்டும்தான் இருக்க, நீ என்னைக்கு இன்செக்யூர் ஃபீல் பண்ணாது ஓகேவா. ஒயனோட ஃபர்ஸ்ட்டில் வரலன்னு சொல்ல மாட்டேன், ஆனால் எனக்கு செகண்ட் வந்து என் ஹார்ட் ஃபுல்லாக இருக்குது சரியா, நீ தான் எனக்கு எல்லாமே நீ தான். ஜெகி டைட்டாக ஹெல்ப் பண்ணிக்கிறாங்க. நான் எப்படி சொல்லுவேன், எனக்கு ஒன்று அவ்வளோ பிடிக்கும் தெரியுமா. ஜெகே சொல்கிறாங்க. நிஜமாக ரொம்ப பிடிக்கும். இது என்ன உனக்கு கொஷின் சொல்கிறாங்க. இல்லை அதே சொல்கிறாங்க. பாரு எனக்கு ரொம்ப பிடிக்கும், அது உனக்கு எனக்கு பிடிச்சிருக்கும் தெரியுமா, ரொம்ப ஹாப்பியாக தெரியுமா, நான் ரொம்ப அட்ராக்ஷனாக பண்ணி என் கண்ணுக்கு ரொம்ப அட்ராக்டிவாக தெரியுவியா, நான் அவனை பார்த்துப்போ உனக்கு யார் படிக்கணும்னு நினச்சேன் அழகாக. எனக்கு இன்னும் தெரியல, எனக்கு யாருக்கு அவள் ஃபீல்ஸ் வந்துட்டு இருந்துச்சு, அது எப்படி சொல்கிறப்போ தெரியல. அவள் சொன்னால் தப்பாக கூட இருந்திருக்கும் அந்த டைமில். ஜெகே சொல்கிறாங்க. ஜிம் பார்க்குறாங்க. அதே சொல்கிறாங்க. அது என்னவோ தெரியல, எனக்கு ஒன்று அவ்வளோ பிடிக்கும் தெரியுமா, நான் ஏன் கேர் பண்ணேன்னு சொல்லிட்டேன். கேர்ள் ஃப்ரெண்டாக அவள் எனக்கு கேர் பண்ண தான் அந்த டைமில், ஆனால் எனக்கு ஒன்றையும் கேர் பண்ண தோணுச்சு. ஜெகே சொல்கிறாங்க. ஜிம் பார்க்குறாங்க. அதை சொல்கிறாங்க. நீ என் ஆட்டிடியூட் ரொம்ப பிடிச்சி தெரியுமா, நீ அப்படி இருந்தது எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சி. இப்போ நான் சொல்கிறேன் நீ அதே மாதிரி ஓகே, எனக்கு அந்த ஜிம்மில் ரொம்ப பிடிக்கும். ஜெகே சொல்கிறாங்க. ஜிம் பார்க்குறாங்க. அப்படியே ஆமாம், அந்த ஆட்டிடியூட் ஜிம்மில் எனக்கு ரொம்ப பிடிக்கும். ஜெகே டைட்டாக ஹெல்ப் பண்ணிக்கிறாங்க ஜிம்மில். ஜிம் பார்க்குறாங்க. ஜங்கான்னு சொல்கிறாங்க. எப்போவும் நான் மட்டும் தான் உங்களுக்கு சரியா சார், நீ மட்டும்தான் எனக்கு ஓகே, நான் மட்டும் தான் உனக்கு நம்ம லைஃப் வேறு யாரும் வரவே மாட்டாங்க, வந்தால் நம்ம குழந்தைங்க மட்டும் தான் இருக்கும் சரியாக சொல்கிறாங்க. தேங்க்யூ உங்களுக்கு காஜும் டேட்டாக ஹெல்ப் பண்ணிக்கிறீங்கன்னு சொல்லிட்டு, இல்லை நீ இவ்வளோ லவ் பண்ணுறதுக்கும் இவ்வளோ கேர் பண்ணுறதுக்கும் ஆஃப்டர் மேரேஜுக்கு அப்புறம் நீங்கள் ரொம்ப அழகாக கேர் பண்ணி பார்த்துட்டு ஈவன் நம்ம காலேஜ் மட்டும் நீங்கள் ப்ரொடெக்ட் பண்ணிங்க தெரியுமா, எனக்கே தேவை நீங்கள் பண்ணி நீங்கள் எப்போவும் இருந்துகிட்டே இருப்பீங்க ஜிம்னு சொல்கிறாங்க. ஜெகே பார்க்குறாங்க. 4 நம்பர் யார் இருக்கோ ஆசை கேட்குறாங்க. ஜிம்மிட்ட ஹாப்பியாக இருக்கிற லவ் யூ புக் சொல்கிறாங்க. வீட்டு சொல்கிறாங்க. உங்களுக்கு எப்போவுமே நீங்கள் சொல்கிறேன், எப்போவும் நான் வந்துட்டு போய் என்னை பற்றி யோசிக்க மாட்டேன் ஓகேவா சொல்கிறாங்க. நீ மட்டும் தான் இல்லை ஓகேவா, என் மனசுல நீ மட்டும்தான் இருக்க. ஜெகே சொல்கிறாங்க. இன்செக்யூராக ஃபீல் பண்ணாத என்ன சொல்கிறாங்க. நிஜமா ஜெகே சொல்கிறாங்க. ஜிம்மிக்கு ஹாப்பியாக இருக்குது. ஜிம் ஜெகே டைட்டாக ஹெல்ப் பண்ணிக்கிறாங்க. இப்போ ஃபைனலாக ஜிம் ஜெகே லைஃப் ரொம்ப அழகாக மூவ் பண்ணி போயிட்டுருக்கு. இப்போ ஜிம் பார்க்குறாங்க. பாருங்க ஆஃபீஸ் ஓகேவா, அந்த மாதிரி ஹக் பண்ணி தப்பாக நினச்சிப்பாங்க விடுங்க ஜிம் சொல்கிறாங்க. ஜெகே தான்
யாரும் வரமாட்டாங்க. ஓகே எல்லாருக்கும் தெரியும், உங்களோட கம்பெனியில் எல்லாருக்கும் ரீசன்ஸ் தெரியல சொல்லிருக்கு. இல்லை எல்லாருக்கும் ரீசன்ஸ்லாம் தெரியல, எனக்கு வந்து நம்ம நியூலி கப்பல்லாம் சொல்கிறாங்க. என்னன்னுக்கு ஆமாங்க பாருங்க, மேரேஜ் ஆகிட்டு 1 year ஆக போகுது சரியா சொல்கிறாங்க. 1 year தான் ஆக போகுது சொல்லிட்டு ஜேக்கி டைட்டாக ஹக் பண்ணிக்கிறாங்க. ஆக்சுவலி நீங்கள் இருக்கீங்களே சொல்கிறாங்க. யாராவது பார்த்து போகிறாங்க, யாரும் வரமாட்டாங்க ஓகேவா சொல்கிறாங்க. ஜிம் பார்க்குறாங்க, நீங்கள் இருக்கீங்க பாருங்க. ஜிம் ஜேக்கி கூட்ட திட்டிட்டு அதை ஸ்மைல் பண்ணிட்டு இருக்காங்க. ஜேக்கி பார்க்குறாங்க, நான் அவனை ஹக் பண்ணவும் ரொம்ப பிடிக்கும், ஆனால் பிடிக்காம நடிக்கிறேன். ஜெக்கி சொல்கிறேன், நான் நடிக்கிறே ஜிம் சொல்கிறாங்க. ஜெக்கி கூட்டாக ஹக் பண்ணிட்டு கொஞ்சிட்டு இருக்காங்க. வீட்டுக்கு போகலாம் வா வா கூப்பிட்றாங்க. போகலாம் ஜிம் சொல்லிட்டுருக்காங்க. ஜெக்கி ஜிம்மில் இருக்கும்போது அவ்வளோ க்யூட்டாக குழந்தை தரமாக இருப்பார். ஜிம் பார்க்குறாங்க, சரி ஓகே வீட்டுக்கு போமா சொல்கிறாங்க. சரி சொல்லிட்டு வீட்டுக்கு வராங்க. இப்போ டே சரா பாஸ் ஆகிட்டு இப்போ நம்ம ஜிம்முக்கு ஜெக்கிக்கும் இந்த ஃபர்ஸ்ட் ஆனிவர்சரி டாக்டர் அந்த செலிப்ரேஷன் ரொம்ப நல்லா போயிட்டுருக்கு. நம்ம ஜிம்மில் பேரண்ட்ஸ் ஜெக்கியோட பேரண்ட்ஸ் எல்லாருமே வந்துருக்காங்க. எனக்கு மேரேஜ் ரொம்ப எப்படி சொல்றது ரொம்ப சடனாக தான் நடந்திருக்கும். அதனால இப்போ இந்த ஒரு ஃபங்க்ஷன் வந்து கிராண்டாக வைக்கலாம்னு சொல்லிட்டு நிறைய பேர் மீட் பண்ணியிருக்காங்க. அந்த பார்ட்டி ரொம்ப அழகாக இருக்குது. அப்போ ஜேக்கி ஜிம்மிட்டு கன்ஃபர்ஸ் பண்ணுறாங்க. ஜிம்மினா சொல்கிறாங்க, ஜிம் பார்க்குறாங்க, சங்குக்கா ஜிம் கூப்பிட்றாங்க. அப்போ ஜேக்கி தான் வில்லி மேரிமே சொல்கிறாங்க. அதே சொல்கிறாங்க, வில்லி மேரிமே சொல்கிறாங்க. ஜிம் பார்க்குறாங்க, நம்ம தான் மேரேஜ் பண்ணிட்டோமே சரி இல்லை அங்கேன்னு கேட்குறேன். வில்லி மேரிமே சொல்கிறாங்க. ஜிம் பார்க்குறாங்க, ஏன் சாய் வில்லி மேரி ஜிம் சொல்கிறாங்க. அப்போ ஜேக்கி ரொம்ப ஹாப்பியாக ஜிம்முக்கு ரிங் எக்ஸ்சேஞ்ச் ரிங் போட்டு விடுறாங்க. ஜிம்மே ஜேக்கிக்கு ரிங் போட்டு விடுறாங்க. இப்போ ஜேக்கி ஜிம் பேச கப் பண்ணிட்டு டீப்பாக கிஸ் பண்ணுறாங்க. அதில் அகைன் ஒரு வெட்டிங் மாதிரி தான் இருக்காது. இப்போ நம்ம ஜிம் ரொம்ப ஹாப்பியாக ஸ்மைல் பண்ணி கிளாப் பண்ணுறாங்க. இப்போ எல்லாருமே கிளாப் பண்ணுறாங்க. இப்போ ஹாப்பியாக இருங்க சொல்லி கிஃப்ட்லாம் கொடுத்துருப்பாங்க. இப்போ ஒயின் டே பார்த்தா அவங்க வேறு மாதிரி ஆகிட்டாங்க. ஒயின் பார்க்குற தேங்க பவுடர் நீ எப்போ பார்த்தாலும் சொல்கிறாங்க. இப்போ நம்ம டே பார்க்குறாங்க, நீ எப்போ மேரேஜ் ஒத்துக்கிறியோ அது வரைக்கும் அப்படி தான் பண்ணுவான்னு சொல்லிட்டு அவர் பார்க்குறப்பெல்லாம் அவன் கிஞ்ச் பண்ணுறாரு. இப்போ நம்ம ஒயின் பார்க்குற இவன் சரியான பொறுக்கியாக இருக்கான்னு சொல்லிட்டு நம்ம ஒயின் நினச்சிட்டு இருக்கு. ஆனால் எனக்கு பிடிச்சிருக்கு, ஏன்னா அவன் அவ்வளோ லவ் பண்ணுறாங்கன்னு சொல்லிட்டு ஒயினுக்கு வந்துட்டு டே ரொம்ப பிடிச்சிருக்கு. அவங்க லைஃப்மே ரொம்ப அழகாக மோன் பண்ணி போயிட்டுருக்கு. இப்போ நம்ம ஜிம்மில் ஜேக்கி கிட்ட க்யூட்டாக ப்ளே பண்ணிட்டு இருக்காங்க. ஜேக்கி பார்க்குறாங்க என்னன்னு சொல்லிட்டு நம்ம ஜேக்கி இப்போ ஜிம்மில் அந்த ஃபிங்கர்ஸ்லாம் இருக்காங்க பைட் பண்ணுறாங்க. அச்சே ஜொங்கா நீ இருக்கே, நீ ஏன் ஜொங்கா அப்படி இருக்கா ஜிம் ஜேக்கி அடிக்கிறாங்க. ஜேக்கி பார்க்குறேன், எனக்கு பிடிச்சிருக்கு. ஜேக்கி தான் ஜிம்மில் ஹேண்ட் அது குடிக்கிட்டு ஹேண்டில் பிடிச்சி விழுறதும் கிஸ் பண்ணுறதும் பைட் பண்ணுறது இப்படி தான் பண்ணிட்டு இருப்பாரு. வீக்கெண்ட் எனக்கா வெளியே கூட்டி போகிற எனக்கு வீட்டுக்குள்ளே தான் இருப்பாங்க. அவருக்கு வீட்டில் டைம் ஸ்பெண்ட் பண்ணுறது அவ்வளோ பிடிக்கும். ஜிம் பார்க்குறாங்க, சரி உங்க எல்லாம் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் கூப்பிட்டாங்க, ஹேங்ஸ் எல்லாம் வெளியே போகலாமா சொல்லுவாங்க. ஜேக்கி பார்க்குறாங்க, வேணாண்டா போர் அடிக்கும் சொல்லுவாங்க. போர் அடிக்குமா? ஆமாம் போர் அடிக்கணும், வீட்டில் இருக்கலாமா? ஜேக்கி சொல்கிறாங்க, உங்களுக்கு போர் அடிக்கல, ஏன் கூட மட்டுமே இருக்கிறதுக்கு சொல்கிறாங்க. போர் அடிக்கலையே ஜேகே சொல்கிறாங்க. அது சொல்கிறாங்க, எனக்கு போர் அடிக்காது, நான் எப்படி இருப்பேன் 24/7 கூட இப்படியே தான் இருப்பேன். ஜேகே ஜிம் எடுத்து மேலே படுக்க வச்சுக்கிறாங்க. அச்சோ நீங்கள் எப்படிங்க அப்படி இருக்கீங்க, இப்போ தான் இப்படி இருப்பீங்க, பேபி பிறந்தாக்கா மாறிடுங்க சொல்கிறாங்க. இல்லவே இல்லை, பேபி பிறந்தாக்கா நீ என் மேலே படுத்துப்ப, அப்புறம் உங்கள் மேலே பேபி படுத்துக்கும், அவ்வளோதான். ஜேகே சொல்கிறாங்க, என்னதுக்கு ஆமாம் 3 பேர் ஒன்றா இருக்கும். ஜேகே சொல்கிறாங்க, ஜிம்முக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. ஜேகே கிட்ட ஜிம் ஜேக்கிட்ட போய் பெக் பண்ணுறாங்க. லவ் யூ சொல்கிறாங்க. லவ் யூ டூ ஜேகே ஹக் பண்ணிக்கிறாங்க. நீ ஹாப்பியாக இருக்கேன் கூட சொல்கிறாங்க. ரொம்ப ரொம்ப ஹாப்பியாக இருக்கிறாங்க. கூட பயந்து அந்த லைஃப் வந்துட்டு நான் வந்து எனக்கு பயமாக இருந்துச்சு, என்னை விட்டு போகலான்னு நினச்சதில்ல, உங்களை விட்டு போகலான்னு நினச்சேன். ஆனால் நீங்கள் தான் என் போகக்கூடாதுன்னு சொல்லிட்டு நீங்கள் என் டைட்டாக ஹக் பண்ணிக்கிட்டீங்க, லவ் பண்ணுறேன்னு சொன்னீங்க. எனக்கு ஹாப்பியாக இருந்துச்சு. ஆனால் இப்போ கேட்டால் சொல்கிறாங்க, நம்ம யார் போட்டு தர மாட்டோம் சரியா, நீ எனக்கு மட்டும்தான். ஜிம் ஜேக்கே டைட்டாக ஹக் பண்ணிக்கிறாங்க. அஜய்க்கு அது அவ்வளோ ஹாப்பியாக இருக்கும் ஒர்க்ஸ் அப்படின்னு சொல்கிறாங்க. நீங்கள் எனக்கு மட்டும்தான் சரியா, ஜிம்முக்கு மட்டும்தான். ஜிம் ஜேக்கே டைட்டாக ஹக் பண்ணிக்கிறாங்க. அஜய்க்கு ரொம்ப ஹாப்பியாக இருக்குது, இப்போ இதே மாதிரி ஹாப்பியாக இருக்கும் ஓகேவா சொல்கிறாங்க. ஜிம் பார்க்குறாங்க, சரி சொல்கிறாங்க. இப்போ நம்ம ஜிம்மில் எனக்கு ஃபோன் பண்ணுறாங்க. இப்போ நம்ம ஜேக்கே பார்க்குறோம், இவருக்கு ஒரு வேலை இல்லைன்னா அப்படி சொல்லி ஜேக்கே எடுக்கிறாங்க. இப்போ ஜிம் அப்படி சொல்லாதீங்க, என் பிரதர் நல்லா சொல்கிறாங்க. ஆமாம் பிரதர் நான் ஜேக்கே தான் வந்துட்டு சொல்லுங்க ஜிம் ஹேங் சொல்கிறாங்க. டே ஜேக்கே எங்கள் வீட்டில் நீங்கள் கேட்டதை பாட்டி வச்சுருக்கோம் வரீங்களா அது கேட்குறாங்க. ஜேக்கே பார்க்குறீங்க அதை சொல்கிறாங்க. டே வாங்கடா ரொம்ப பண்ணாத சரியா வாங்கடான்னு சொல்கிறாங்க. இப்போ நம்ம ஜேக்கே தான் சரி சார் ஃபோன் வச்சுறாரு. இப்போ நம்ம ஜேக்கே தான் சார் ஓகே போமா சொல்கிறாங்க. போகலாம் ஜம் கல்யாணம் மீட் பண்ணி ரொம்ப டேஸ் ஆகிடுச்சுல சொல்கிறாங்க. ஆமாம் அந்த டைம் ரொம்ப ரொமான்டிக் பர்சனா அதுன்னு கேட்குறாங்க. ஜேக்கே பார்க்குறேன், ஏன்டா அப்படி கேட்குறா சொல்கிறாங்க. இல்லை அன்றைக்கி பார்த்தேன் லாஸ்ட் டைம் மீட் பண்ணல. ஆமாம் சொல்கிறாங்க. அப்போ நம்ம டே இருக்கார்ல அவர் வந்து ஒயினை பிஞ்ச் பண்ணிட்டே இருந்தார் ஜிம் சொல்கிறாங்க. இப்போ நம்ம ஜேக்கே பார்க்குறாங்க. அப்படியே ஆமாம் சொல்கிறாங்க. அவங்க கண்ணுக்கு ரொமான்டிக் ஒயினா தெரியல நான் சொல்கிறாங்க. ஆமாம் அப்படி சொல்கிறாங்க. ஜேக்கே பார்க்குறாங்க. அப்போ நானும் சொல்கிறாங்க, ஐயோ நீங்கள் எதுக்கு பர்ஸ் வாங்குறீங்க, நம்ம ரொமான்டிக் வேறு சரியா, அவங்க மேரேஜில் பண்ணிக்கல இல்லை லவ் பண்ணி தானே இருக்காங்க அதான் கேட்டேன் ஜிம் சொல்கிறாங்க. ஜேக்கே பார்க்குறேன், அப்படி சொன்னீங்க அவங்க சொல்கிறாங்க. இருந்தாலும் எப்பவும் கணக்கு நான் தான் எல்லாத்தையும் பெஸ்ட்டாக நம்பர் 1 தெரியணும் சரியா சொல்கிறாங்க. சரிங்க எப்போவுமே நீங்கள் பெஸ்ட்டு நம்பர் 1 நீங்கள் எனக்கு மட்டும் தான் சரியா சொல்கிறாங்க. அப்படி ஆமாம் எனக்கு நீங்கள் மட்டும்தான் அப்படிலாம் ஜிம் சொல்கிறாங்க. ஜேக்கேக்கு தான் ஹாப்பியாக இருக்குது. பொசுவெலாம் இப்போ நீங்கள் பண்ணிக்கின்னு சொல்கிறாங்க. ஜேக்கே பார்க்குறாங்க. ஆமாம் நான் பொசுவான் ஜேக்கே சொல்கிறாங்க. ஜிம் தான் சொல்லிட்டு வாங்க போகலாம் சொல்லிட்டு ரெடி ஆகிட்டு வராங்க. எங்கே பார்த்தாக்கா டைம் இப்போ ஒரு 6:30 இருக்கும். நம்ம ஜிம் இது பண்ணாக்கா கார்டனிங்கில் தான் அந்த ஃபுட்டெல்லாம் மேக் பண்ணுறாரு. இப்போ நம்ம சுகா பார்க்குறாங்க. இது எந்த கெட்ட கதை வச்சியா இல்லை குக் பண்ண கூப்பிட்டியா அப்படி சுகா கேட்குறாங்க. ஏன்னா குக் பண்ணிட்டு தப்பாடா சொல்கிறாங்க.
ஏன்னு சொல்றாங்க, நீங்க வந்து குக் பண்ணி வச்சுட்டு எங்க கூப்பிட்டு கிடையாதுன்னு சொல்றாங்க. அதே போல தனியாக குக் பண்ண முடியும், வாங்க சேர்ந்து ஹெல்ப் பண்ணுங்கடா சொல்றாங்க. இப்போ நம்ம நஞ்சன் சிரிக்கிறாங்க, இப்போ ஜின்னு பக்கத்து இருக்கா சிரிக்கிறா சொல்றாங்க. இங்க பாரு எல்லாம் டென்ஷன் ஆக போறாங்க சொல்றாங்க. பார்த்தா நம்ம ஜின்னு அவ்வளோ டிஷ் வந்து ரெடி பண்ணணும் சொல்லிட்டு மேக் பண்ணி வச்சிருக்காரு. என்ன மேக் பண்ணல, எல்லாம் ரெடி பண்ணி வச்சிருக்க திங்ஸ் எல்லாம். இப்போ நம்ம ஜம்மு பாக்குறாங்க, ஏன் எதுக்கு இவ்வளோ சொல்றாங்க, டி ஜாலியா இருக்கும்டா சொல்றாங்க. ஜாலியா இருக்குமா அம்மா சொல்றாங்க. இப்போ நம்ம சுகா பாக்குறாங்க, வா வந்து ஹெல்ப் பண்ண சொல்றாங்க. ஜெகி பாக்க இதுதானே கூப்பிட்டீங்க சொல்றாங்க. டி நம்மளுக்காக தானே குக் பண்றோம், குக் பண்ணி சாப்பிடல வாங்கடா சொல்றாங்க. சரி சொல்லிட்டு இப்போ சுகா ஜேகி அதுக்கப்புறம் ஜின்ஹா யங் ஜோப் எல்லாம் போய் குக் பண்ணிட்டு இருக்காங்க. காய் பாக்குறாங்க, ஹோப்பி நான் ஹெல்ப் பண்ணவா சொல்றாங்க. ஒரு ஹெல்ப் பண்ண வேண்டாம், அவங்க வேலையை பாட்டு அப்படி சொல்லிட்டு ஜோப் திட்டாங்க. இப்போ நம்ம மைண்ட் பாக்குறீங்க, ஏன் திட்டிங்க அவரை சொல்றாங்க. பின்ன அவன் பாட்டுக்கு ஏதாவது சொல்லிட்டே இருக்கான் சொல்றாங்க. இப்போ நம்ம காய் கிட்ட வராங்க ஜிம்மின்னு சொல்றாங்க. என்ன காய் சொல்றாங்க, சாரி ஜிம் சொல்றாங்க. எதுக்கு ஜிம் கேட்கறாங்க. இல்ல நான் உண்மையாவே அப்படி பண்ணிட்டு கூட சொல்றாங்க. பாருங்க பரவாயில்ல, அது நடந்து ரொம்ப வருஷம் ஆகுது, அது ஃபாஸ்ட் எதுக்கு ஃபாஸ்ட்டை பற்றி பேசுறீங்க ஜிம் கேட்குறாங்க. இப்போ நம்ம காய் பார்க்குறீங்க. இல்லை அன்னைக்கு நான் அப்படி இந்த மாதிரி ஹெல்ப் பண்ணி நினச்சி தப்பு தான், எனக்கு வைன் எங்களுக்கு எல்லாருக்கும் இம்பார்ட்டன்ட் சேம் நீ அப்படி தானே என்ன நம்பிடுங்க. எங்களோட தம்பி நின்று நாங்கள் வந்துட்டு அதிகமாக நம்ம பேச பழகலைன்னா கூட நீ வந்து ரொம்ப நல்ல பையன், என்னை எவ்வளோ அழகாக கம்ஃபர்ட் பண்ணேன், அப்படி இருக்கும்போது நான் உன்னை வந்து அந்த மாதிரி பண்ணிக்கூடாது சொல்கிறாங்க. ஆனால் இதெல்லாம் என்ன பரவாயில்ல, நீங்கள் அப்படி தான் யோசிச்சு தப்பு இல்லை, எனக்கு அவங்க அவ்வளோ வருஷமாக லவ் பண்ணுறாங்க, சின்சியர் 2 பேர் லவ் பண்ணுற 2 பேர் பர்சனத்தை பிரிக்க ரொம்ப தப்பு இல்லையா, அதனால நீங்கள் ஹெல்ப் பண்ணியிருப்பீங்க, அது நல்ல விஷயம் தான் காய், தப்பான விஷயம் இல்லை ஜிம் சொல்கிறாங்க. நிஜமா சொல்றேன், நிஜமா அந்த இடத்துல நான் கூட அப்படி பண்ணியிருப்பேன் ஜிம் சொல்றாங்க. அது சொல்றாங்க, பாருங்க எனக்கு எந்த கோபமும் வருத்தமும் உங்க இல்லை சரியா சொல்றாங்க. ஆனா உனக்கு ஃபேட் வந்து ஜம்க்கு தான் ஜிம் உங்க ஃபேட் இருக்கு சரி காய் சொல்றாங்க. ஜிம் பசங்க சரி உங்க ஃபேட் வந்து அவங்க கூட இருக்கு, உண்மையை நீங்க பார்க்க ரொம்ப அழகா இருக்குன்னு தெரியுமா. ஆமா நான் உண்மையை சொல்லவா, சுற்றி பார்க்குறவங்க யாருமே இல்லை, அவன் மைண்ட் கொடுத்தப்ப கூட ரொம்ப கேரிங்கா இருக்க, ரொம்ப லவிங்கா இருக்கணும்னு சொல்ல மாட்டேன். ஆனா அந்த மாதிரி ரொமான்டிக்கா ரொம்ப ஹாப்பியா வேற மாதிரி ஹாப்பியா சொன்னாங்க பேச பார்த்ததே இல்லை. எப்போதும் ரொம்ப கேர் பண்ணுவானே தவிர மற்றபடி கொஞ்சம் கூட வேற மாதிரி யோசிக்க மாட்டேன். நாங்களே கேட்பேன் ஏன்டா அப்படி இருக்கு அப்படிலாம் கேட்டிருக்கேன். ஆனா உன் கூட இருக்கும்போது உண்மை சொல்லுவோம், நாங்களே திட்டம் பார்த்துக்கிறேன் அவர் சொல்லுவேன் ஏன்டா அப்படி ஷேமஸா இருக்குன்னு கேட்டிருக்கேன். இவன் ஆஃபீஸ்ல வந்து இருக்கும் நான் அப்படி இந்த மாதிரி பார்த்துக்கிறேன், அவங்க அவ்வளோ பேஸா இருக்கா, அந்த மாதிரி லவ் நான் வந்து அவங்க திருப்பி நான் பார்த்தது கிடையாது. உண்மை வச்சுக்க அந்த லவ் வந்து ரொம்ப ஸ்பெஷல், அது வந்து யார்கிட்டயும் உனக்கு வராது சொல்ற காய் சொல்றாங்க. ஜிம் பார்க்குறாங்க, எனக்கு தெரியும்க்கா என் ஜேக்கே இந்த அளவுக்கு லவ் பண்றாங்க, நான் என் ஜேக்கே இந்த அளவுக்கு லவ் பண்றேன் சொல்லி எல்லாருக்குமே தெரியும். ஜிம் சொல்றாங்க, நம்ம ஃபேட் யார் கூட இருக்குன்னு சொல்லிட்டு ஒன்று இருக்குல்ல, அது மாதிரி தான் என் ஃபேட் என் ஜம்க்கு தான், ஜம்கார்டு ஃபேட் நான் தான். ஜிம் சொல்றாங்க, காய் பார்க்க ரொம்ப ஹாப்பியா இருக்கு, எப்பவும் ஹாப்பியா இருந்தா சொல்றாங்க. நாங்கள் ஹாப்பியாக இருக்கோம், அப்புறம் நீங்களும் ஹாப்பியாக எப்போ மேரேஜ் பண்ணிப்பீங்க அப்படின்னு ஜிம்மி கேட்குறாங்க. அதை ஏன் கேட்குற ஜிம்மி, அந்த ஹாபி கொஞ்சம் கூட இறங்கி வர மாட்டான் சொல்லி இருக்காம இறங்கி வர மாட்டான், அவனுக்கு மேரேஜ் பண்ணிக்கிட்டு என்ன பயமோ தெரியல, மேரேஜ் பண்ணிக்க மாட்டான்னு சொல்கிறாங்க. இப்போ ஜிம் பார்க்கணும் ட்ரை பண்ணுங்க சொல்கிறாங்க. எங்கே பொறுமையாக ட்ரை பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்கிறாங்க. அப்படியே ஆமாம் சொல்கிறாங்க. ஜிம்மி சரி சொல்கிறாங்க. இந்த பக்கம் ஜெக்கி பக்கம் ஜிம்மின்னு சொல்கிறாங்க. என்ன ஜம் காசு எங்கள் வாசல் இருக்கிறாங்க ஜிம்மி கிட்ட போகிறாங்கன்னு சொல்லிட்டு ஜெக்கி எங்கள் ஃப்ரூட்ஸ் கட் பண்ணி கடைசி வெயிட் பண்ணிவிடுறாங்க. உனக்கு பசிக்குதா சொல்கிறாங்க. இல்லை பசிக்கல ஜிம்மி சொல்கிறாங்க. ஜெக்கி பார்க்குறாங்க. இல்லை உங்களுக்கு பசிக்கணும் சொல்கிறாங்க. இல்லை ஜம்க்கா மதியம் 2 பேர் நல்லா சாப்பிட்டோம் சொல்கிறாங்க. ஜெக்கி பார்க்கணும். இல்லை அது மதியம் சாப்பிட்டதுக்கு பசிக்கல, இந்த உட்கார சொல்லிட்டு ஜிம்மி உட்காருங்க. ஜெக்கி தான் அந்த குக்கிங் பண்ணிட்டு இருக்கா, ஃப்ரூட்ஸ் கட் பண்ணி ஜிம்மி கொடுத்துருக்காங்க சாப்பிட சொல்லிட்டு விட்டா ஃபீட் பண்ணி விட்டுட்டு இருக்காரு. இப்போ நம்ம ஜிம்மி பார்க்குறேன். ஏன்டா அவனுக்கு குழந்தைடா சொல்கிறாங்க. எனக்கு அவங்க குழந்தை தான் ஜெக்கி சொல்கிறாங்க. இப்போ நம்பிச்சிருக்கிறது பார்க்க அவ்வளோ ப்ரௌடாக ஹாப்பியாக இருக்குது. அவன் நினச்சி கூட பார்த்துருக்க மாட்டாங்க ஜேகே இந்த அளவுக்கு ஜிம்மில் லவ் பண்ணுவாங்கன்னு சொல்லிட்டு. எனக்கு சின்ன வயசுல ஜேகே ஒயின் லவ் பண்ணியிருக்காங்க. அதெல்லாம் அதெல்லாம் கொஞ்சம் சேஞ்ச் ஆகிட்டு இப்போ எப்படி ஒரு பாசம் இப்படி லவ் பண்ண முடியும், செகண்டாக ஒரு பாசம் இந்த அளவுக்கு லவ் பண்ண முடியுமா, அதுவும் இப்போ ஹாப்பியாக பார்த்துக்க முடியுமா அப்படின்னு சொல்லிட்டு நம்ம நம்பி பார்க்குறவங்க ஒரு மாதிரி ஆச்சரியமாகவே இருக்குது. அப்படி ரசிச்சு பார்த்துட்டு இருக்காங்க. இப்போ ஒரு பசங்க கிட்ட வராங்க, என்ன பார்த்துட்டு இருக்கீங்கன்னு சொல்லி கேட்குறாங்க. அதை சொல்கிறாங்க, என்ன பார்த்துட்டு இருக்கா சொல்லுங்க. சுகா உண்மையாக ஜேகே வந்து ஜிம்மில் இந்த அளவுக்கு லவ் பண்ணுறேன் சொல்கிறாங்க. ஆமாம் அவனுக்கு தெரியலையா, அவன் எப்படி அப்படி இருந்ததில் தெரியுமா, இப்போ டோட்டலாக டிஃப்ரெண்டாக மாறி இருக்காட்டா அவன் தம்பியால் அப்படி சொல்கிறாங்க. இப்போ நம்ம நம்பி பார்க்குறேன், நான் கூட பயந்து மேட்ச் பண்ணிக்கிறப்போ எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு. ஆனால் இந்த அளவுக்கு லவ் பண்ணுவான் இவ்வளோ கிரேஸாக பார்த்துக்கணும்னு சொல்லிட்டு ப்ராமிஸாக நினைக்கிறதா சொல்லிட்டாங்க. ஆனால் சென்ட்டும் எனக்கு ஒயின் நினச்சி கவலையாக இருந்துச்சு. ஆனால் இப்போ ஹாப்பியாக இருக்குது, ஒயின் டேவை பார்க்குறது ரொம்ப ஹாப்பியாக இருக்குது, சேம் ஜிம் ஜேக்கேவை பார்க்குறது ரொம்ப ஹாப்பியாக இருக்குது நம்பி சொல்கிறாங்க. எப்பவும் ஹாப்பியாக இருக்கு வாசல் கூட்டிட்டு வராங்க. இப்போ இவங்களாம் நின்றுருக்காங்க. இந்த பக்கம் நம்ம டே பார்க்குறாங்க. ஜங்க் ஃப்ரூட்ஸ் கட் பண்ணி ஜிம்மில் ஃபீட் பண்ணுறது பார்த்துட்டு அவர் டக்குனு ஒரு ஃப்ரூட்ஸ் எடுத்துக்கிறாங்க. என்னடா பண்ணுறா சொல்லிட்டு ஜெக்கி கேட்குறாங்க. நானே ஒயின் ஃபீட் பண்ணுவேன், நான் கடைசி சொல்லிட்டாங்க. ஒயின் பார்க்கவே நான் நிறைய சாப்பிட்டு வாமிட்டு வர மாதிரி கேட்ட போடா சொல்லிட்டாங்க. இப்போ டே பார்க்குறேன், கொஞ்சம் சாப்பிட்றே சொல்கிறாங்க. சரி கூட சொல்கிறாங்க. இப்போ நம்ம ஒயின் டே பார்க்குங்க அது அப்படி சொல்லிட்டு ஃபீட் பண்ணி விடுறாங்க. இவன் லவ்வாலையும் கொண்டு போட சொல்கிறாங்க. என்ன சொல்கிறோம் என் ஜெகத் கேட்குறாங்க. ஏன் இந்த டே இருக்கானே இவனை ரொம்ப கிரேஸாக லவ் பண்ணுறா சொல்கிறாங்க. அப்படி ஆமாம் சொல்கிறாங்க. அவன் பிடிக்காது ரொம்ப பிடிச்சிருக்கு, சம்டைம் ரொம்ப டிஃப்ரெண்டாக இருக்க சொல்லுங்க. அப்படி ஆமாம் இதுக்கு முன்னாடி கூட நான் பார்க்காத விஷயத்தெல்லாம் டே கிட்ட பார்க்குறேன்னு சொல்கிறாங்க. அப்போ நம்ம ஜெகத் பார்க்குறேங்க கரெக்டு தான் சொல்கிறாங்க. ரொம்ப நல்லா பார்த்துக்கலாம் தெரியுமா, ரொம்ப குழந்தனமா இருக்கான் சொல்லுங்க. அப்படியே அவன் எங்கிட்ட குழந்தனமா இருக்கா, அப்பப்போ பிஞ்ச் பண்ணுறான், ஒரு மாதிரி என்னை சிரிக்க வைக்கிறான், எனக்கு ரொம்ப ஹாப்பியாக வச்சுக்கிறான்னு சொல்கிறாங்க. அப்படி ஆமாம் எனக்கு ஹாப்பியாக இருக்கும் என் ஜெயப் சொல்கிறாங்க. என் மைண்ட் உனக்கு ஜிம் ஜெயிக்குமே எனக்கு எந்த வருத்தமும் இல்லை, எந்த கோவமும் இல்லை, ஜெயிக்கும் கொஞ்சம் ஜென்டல்மேன் எனக்கே தெரியும். ஆனால் நான் சம்டைம்ஸ் யோசிச்சிருக்கேன் ஏன்டா ஜெயிக்க இப்படி இருக்கான்னு சொல்லிட்டு. டேக்கிட்ட இருக்கும்போது அப்படி இல்லை, அதெல்லாம் டோட்டல் டிஃப்ரெண்டாக இருக்குது. அப்படி ஆமாம் நான் எதிர்பார்க்காத கூட அவன் பண்ணிடுறான், எதிர்பார்க்குற சில விஷயம் ஜேகே கூட இல்லாமல் நடக்காமல் இருந்திருக்கு, இல்லை அதாவது எனக்கு கிடைக்காம இருந்திருக்கு. அது லவ் கேர் கிடைக்கும், அதை தாண்டி ஒரு கேர்ள் ஃப்ரெண்டாக சம்டைம்ஸ் எதிர்பார்க்குற விஷயமா பண்ணாமல் இருக்கான்.
அவன் கொஞ்சம் எப்படியாவது ஷைட் ஆகிப்பான், எனக்கு டிஃப்ரெண்டாக இருப்பான். ஆனால் டே அப்படி இல்லை, டே ரொம்ப ஓப்பனாக இருப்பான், எல்லாத்தையும் ஓப்பனாக பேசுவான் சொல்கிறாங்க. அப்படி ஆமாம், ஜெய்க்கு வந்து எங்கிட்ட ஜென்டில்னஸாக நடந்துப்பான், ஒரு ஜென்டில்மேன் தான் நடந்துப்பான், ஒரு பாய் ஃப்ரெண்ட் மாதிரி பேசவே மாட்டான். டே அப்படி டோட்டல் டிஃப்ரெண்டாக இருக்கான் சொல்கிறாங்க. அப்படி அவன் ரொம்ப ஹாப்பியாக இருக்குது, ஃபேட்டு போதா சொல்கிறாங்க. அப்படி ஆமாம் சொல்லிட்டு மைண்ட் ரொம்ப ஹாப்பியாக இருக்கான். அப்படி 4 years ஆஃப்டர் பார்க்குறேன்டா, இங்கே ஒரு பையனை ஒரு பையன் ஓடி வரான். அம்மா சொல்கிறாங்க. ஒரு பர்சன் டர்ன் பண்ணி பார்க்குறாங்க. என்ன வேணும் கையோன்னு சொல்கிறாங்க. கையோன்றது நம்ம காய் ஹோப்போட பையன்டா. ஓகேவா, அந்த பையனுக்கு இப்போ 2 years இருக்கும். ஏன்னா ஜெவுக்கும் நம்ம காய்க்கும் மேரேஜ் ஆகிட்டு 3 years ஆகுது. 2 years ஒரு பையன் இருக்கான். என்னன்னு கேட்குறாங்க. பாருங்க அம்மா, அந்த குக்கி என்ன சொல்கிறாங்க. அம்மா சொல்கிறாங்க, அவன் என்கிட்ட பால் தரமாட்டான்னு சொல்கிறாங்க. டே குக்கிக்கு 1 year தான் ஆகுது. ஓகே, குக்கி வந்து 1 வயசு பையன் தான் சரியா, அவன் சின்ன பையன், அவன் கூட தான் இருப்பான் சரியா சொல்கிறாங்க. அவன் ப்ளே பண்ணிட்டு கூட சொல்கிறாங்க. இல்லை மம்மா வாங்கிட்டேன் மம்மா சொல்லிட்டு பையன் கேட்குறாங்க. இப்போ பசங்க பார்க்குறேன். டே எப்போ சொல்கிறாங்க. இப்போ பையன் திரும்பி பார்க்குறான். டேட்டா சொல்லிட்டாங்க. இதுக்கு மற்றவங்க பொருளை வாங்கணும் ஆசைப்படுறேன் சொல்கிறாங்க. அவன் பொருளை வச்சுக்கிட்டு சரியா சொல்லுங்க. இல்லை எனக்கு வாங்கித்தான் நான் ப்ளே பண்ணணும்னு சொல்கிறாங்க. ஜங்கு அவங்களுக்கு தெரிஞ்சு அவங்க அவ்வளோதான்டா, அவனுக்கு தெரிய வச்சுக்கிற கணத்தை சரியா சொல்கிறாங்க. இல்லை எனக்கு வேணும் சொல்கிறாங்க. அடம்பிடிக்கா சரி நான் வாங்கி தரேன் விட்டு எப்படி சொல்கிறாங்க. காயோட பையன் பயங்கர சேட்டை பிடிச்சி பையன், யார் என்ன தங்களுக்கு வேணும்னு கேட்டிருப்பான். ஜேவுக்கு சாப்பிட சொல்லுவார். அதில் தங்கம் அது மற்றவங்களோட திங்ஸ்ன்னு சொல்லிட்டு காய் திட்டுவார். இந்த பையன் எப்படி இருக்கான்னு சொல்லிட்டு இப்போ நம்ம ஜெமினி வராங்க. இங்கே பாரு குக்கி சொல்கிறாங்க. அம்மா சொல்கிறாங்க. இங்கே கொடுமா சொல்கிறாங்க. இப்போ பால வாங்கினாரு. இந்த காய் வந்து ப்ளே பண்ண சொல்கிறாங்க. இப்போ நம்ம காய் பார்க்க என்னடா பண்ணுற ஜெமின்னு சொல்கிறாங்க. இல்லை இருக்கட்டும், அவன் வந்து 2 years பையன், அவன் ப்ளே பண்ண ஆசைப்படுறேன், ப்ளே பண்ணிட்டு சரியா நான் வந்துட்டு குக்கிக்கு வந்து இன்னொரு பால் இருக்கு எடுத்து தரேன் சொல்கிறாங்க. அப்படியே அவன் எடுத்து தரேன் சொல்லிட்டு இப்போ ஜிம் போயிட்டு வேற ஒரு பால் கொடுக்குறாங்க. இந்த மாதிரி வச்சு சொல்கிறாங்க. அந்த குக்கி க்யூட்டாக இருந்துச்சு, பண்ணி மாதிரி இருக்கும், அப்படி ஸ்டீல் பண்ணி மாதிரி இருக்கும். இப்போ நம்ம செக்கி பார்க்குறாங்க. செல்லம் என்ன பண்ணுறா சொல்கிறாங்க. டேட்டா அப்படி சொல்கிறாங்க. இப்போ நம்ம செக்கி தூக்குறாங்கன்னு சொல்லிட்டு அம்மா அப்படி பாயிண்ட் பண்ணுறாங்க. இப்போ நம்ம ஜிம் பார்க்குறாங்க. அதான் அவங்க வேறு பால் கொடுத்துட்டு நம்ம சொல்கிறாங்க. அது ஜிம் அந்த மாதிரி பாயிண்ட் பண்ணிட்டே இருக்குது. இப்போ ஜிம் பார்க்கலாம். ஐயோ எவ்வளோ டிஃப்ரெண்ட்டாக இருக்கிறேன்னு சொல்லிட்டாங்க. இப்போ செக்கி பார்க்குறாங்க. பாரு என் பையன் வந்துட்டு அவனுக்கான பொருளை மற்றவங்க விட்டு தரவும் மாட்டான், மற்றவங்க பொருள் காசு போட மாட்டான் சரியா, நீ போயிட்டு வந்து கூட சொல்கிறாங்க. ஜங்கா அவன் குழந்தை ஜங்கா பாவம் ஜங்கா, அவனும் சின்ன பையன் தானே சொல்கிறாங்க. இப்போ நம்ம செக்கி பார்க்கணும். என் பையன் சொல்ல மாதிரி என் பையன் மட்டும்தான் இருக்கும் சரியா, வேறு யாருக்கும் கொடுக்காது எடுத்துருவா சொல்கிறாங்க. நீ ஏன்னா அப்படி எடுத்து வர மாதிரி ஒன்றா தானே கேதர் ஆகிருக்கும், ஹாப்பியாக இருக்கட்டும், ஹாப்பியாக இருக்கலாமே சொல்கிறாங்க. நோனும் நீ எடுத்துருவா சொல்கிறாங்க. ஜிம் பார்க்குறாங்க. குழந்தைங்கன்னா அப்படி தான் இருக்காங்க. ஜங்கா விட சொல்கிறாங்க. நோ ஜெக்கி சொல்கிறாங்க. இப்போ ஜிம் பார்க்குறாங்க. பிக் பண்ணி ஸ்மால் பண்ணி சமாளிக்க முடியப்போ நீ வாங்க ஜிம் போயிடறாங்க. இப்போ ஜெயிக்க போகிறாங்க. கையான்னு சொல்கிறாங்க. பன்னி எங்கள் சொல்கிறாங்க. இது பன்னி எங்களா சொல்கிறாங்க. இப்போ நான் காய் பார்க்க தெரியும், என் பையன் அப்படிதான் தெரியாதடா சொல்கிறாங்க. நீ பால் கொடுறா சொல்கிறாங்க. இப்போ காய் பார்க்க ரொம்ப ஓவரா, என் பையன் சின்ன பையன் தான் வச்சுக்கிட்டு ஜிம் எவ்வளோ அழகாக கொடுத்து அந்த மணி அப்படி இருக்கா சொல்கிறாங்க. என் பையன் அழுவாங்களா சொல்கிறாங்க. நீ என்ன ஒரு நட்புடா, நம்ம பசங்க அப்படிதான் இருக்கணும்னு சொல்கிறாங்க. அவங்க ஃப்ரெண்டாக இருவாங்க சரியா சொல்கிறாங்க. இல்லை நீ அதை வாங்கி கொடுக்க சொல்கிறாங்க. இப்போ நம்ம கையண்டா நான் தரமாட்டேச்சு எடுத்து ஓடிடுறேன். இப்போ இந்த பக்கம் குக்கி பார்க்குது. டேட்டா பால் சொல்கிறாங்க. இப்போ நம்ம சரி சரிம்மா வேறு வாங்கிக்கலாம். அவன் அண்ணா சரியா சொல்கிறாங்க. அது சரி உன் அண்ணா சரியா, அவன் வந்து உனக்கு அண்ணன் மாதிரியும் உன் ஃப்ரெண்டு சரியா அப்படிதான் இருப்பா, அப்படி ஷேர் பண்ணிக்கணும் சரியா சொல்லிட்டாங்க. இப்போ நம்ம ஜிம் பார்க்கணும். என்கிட்ட இப்படி சொல்ல வேண்டியது. அப்புறம் அங்கே போய் நம்ம பேச வேண்டியது. ஜிம் போயிட்டு அடிக்கிறாங்க. ஜெயிக்க நீ என்ன மாற்றி மாற்றி பேசுறதா சொல்கிறாங்க. ஜெயிக்க பார்க்குங்க. சும்மாடா சொல்கிறாங்க. ஜிம் பார்க்குறாங்க. குழந்தைங்க அப்படிதான் இருப்பாங்க சரியா, அப்படிதான் ஷேர் பண்ணிப்பேன் அப்படி பண்ண புரியுதா ஜிம் சொல்கிறாங்க. இப்போ குக்கி தான் பேபி தான் பார்க்குது. அம்மா அப்படி பவுட் பண்ணி பேசு. ஆமாம் பவுட் பண்ணிக்கோ ஜிம் சொல்கிறாங்க. இந்த பக்கம் ஜெயிக்க பார்க்குறது தான் மிரட்டுற குழந்தைய சொல்கிறாங்க. பின்ன நீங்களும் சிரம் கொடுக்குறீங்க, நானும் சிரம் கொடுத்தா எப்படி ஜிம் கேட்குறாங்க. ஜெயிக்க பார்க்குங்க. சரி ஓகே கோவப்படாத ஜெயிக்க தான். ஜிம் இப்போ ஒரு வாரம் பெக் பண்ணுறாங்க. இப்போ டேடா அப்படி சொல்லிட்டாங்க. ஜிம் ஜெயிக்க பார்க்குறாங்க. ஐயோ இவன் ஒருத்தர் கிஸ் பண்ணால் மட்டும் வந்துடும், மற்ற நேரத்தில் டாடான்னு சொல்லுவான். அந்த கிஸ் பண்ணால் மட்டும் அம்மா வந்துட்டு விட்டுருக்கணும் ஜெயிக்க சொல்கிறாங்க. ஜிம் பார்க்குறது சிரிக்கிறாரு. சரி ஓகே நான் போயிட்டு ஹெல்ப் பண்ணுறாங்க. அங்கே போயிடுறாங்க. அவங்களும் ரொம்ப ஹாப்பியாக இருக்காங்க. அந்த நம்ம டேப் குட்டி பாப்பா கையில் வச்சிருக்காங்க. இங்கே பாருமா அங்கே பாரு சொல்கிறாங்க. கொஞ்சம் இருக்காங்க. குழந்தை ரொம்ப க்யூட்டாக அழகாக இருக்குது. மொயின் பார்க்குறாங்க. சொல்கிறாங்க. என்ன சொல்கிறாங்க. உங்கள் குழந்தை எடுத்துகிட்டு போக சொல்கிறாங்க. இப்போ நம்ம டேப் பார்க்குறீங்க. குழந்தை வச்சுக்கணும் சொல்கிறாங்க. குழந்தையோட திங்ஸ் அதை எடுத்துகிட்டு போட சொல்கிறாங்க. இப்போ நம்ம டேப் பார்க்குறாங்க. அப்படியா கூட சொல்லிட்டு வாங்கிக்கிறாங்க. அது இப்போ எல்லாருமே அழகாக செட் ஆகிட்டாங்க. நம்மளுக்கு ஒரு பாப்பா இருக்கா, எல்லாருக்குமே குழந்தைங்க இருக்காங்க. ரொம்ப ஹாப்பியாக அவங்க பார்க்காம போயிட்டுருக்கு. இப்போ எல்லாரும் டின்னர் பார்த்து முடிச்சுட்டு அவங்க வீட்டுக்கு கிளம்புறாங்க. இப்போ ஜிம் பார்க்குறாங்க. போகலாமா ஜிம்மு காலையில் உட்காந்துருக்காங்க. பேபி அப்படி ஜிம்மில் அப்படி தூங்கிட்டு இருக்கு. ஜிம்மில் அப்படி ஜெயிக்க சாஞ்சிக்கிறாங்க. அவர் தூங்கிட்டு இருக்காரு. ஜெயிக்க ஸ்லோவாக ட்ரை பண்ணுறாங்க. ரொம்ப ஹாப்பியாக இந்த ஸ்டோரி ஹாப்பி என் பண்ணுறாங்க. பிடிச்சிருக்கு நம்மளோட. ஓகே பாய்.